Bairesh. Hello Pasangala. Hi Janani. Hi Jaya. Hi Susanna. Hi Srijit. Ishwar. Hi Mitran. Hello Pasangala. All live vandutoma. Yes. Very good. Hi everyone. Hello. வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு நம்ம வந்து full zoology, சரியா, full botany இன்னைக்கு ஒரு நாள்ல நாங்க கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியா, ஸ்டார்ட் வந்து நான் பண்ணுவேன். நான் வந்து கிளாஸ் 11th ஓட zoology கம்ப்ளீட் நடத்த போறேன். அதுக்கப்புறம் ஸ்ருதி மேம் வந்து கிளாஸ் 12th ஓட zoology நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ஆஷிமா மேம் பாட்னில பாதி half of the chapters எடுப்பாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா டோனி சார் எடுப்பாங்க. சோ இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பயாலஜி ரிவிஷன் நடந்துரும்பா. சரியா சார், இந்த செஷன் எதுக்காக சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பசங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் இருக்காது. சார் நான் படிச்சிருக்கேன் ஆனா எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது, நான் படிச்சேன் ஆனா எல்லாமே மறந்த மாதிரி இருக்கு. பாருப்பா, லாஸ்ட் 1 வீக் பாத்தீங்கன்னா எல்லாமே கான்பிடன்ஸ். சரியா, நமக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கோ அவ்வளவு நம்ம ஸ்கோர் பண்ண போறோம். சோ இந்த செஷன் வந்து இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கம்ப்ளீட் ஜூலாஜி, கம்ப்ளீட் பாட்னி, உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் சாட்டிஸ்பாக்சன் வரும். கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணுவோம். உனக்கு உள்ளுக்குள்ள இருந்தே வரும், ஐயோ எனக்கு இவ்வளவு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஃபுல் சிலபஸ் மேரத்தான். சரியா, இன்னைக்கு கம்ப்ளீட்டா பயாலஜி, நாளைக்கு பாத்தீங்கன்னா ஹாஃப் டே பிசிக்ஸ் அண்ட் ஹாஃப் டே கெமிஸ்ட்ரி. ஓகே, சோ 2 நாள்ல நாங்க ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போறோம்ப்பா. சரி, இது வந்து குயிக்கான ரிவிஷனா இருக்க போகுது. இதுல வந்து எல்லா சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், சரி, அதுல இருந்து என்ன வரும், அதுவும் இல்லாம நீங்க என்ன படிக்கணும் அதை பத்தி படிக்க போறோம். ஓகே, யாரெல்லாம் எக்ஸைட்டடா இருக்கீங்க? எஸ், யாரெல்லாம் எக்ஸைட்டடா இருக்கீங்க? அண்ட் இந்த சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா எண்ட் கேம் பா. இந்த லாஸ்ட் 1 வீக் நாங்க வந்து எண்ட் கேம் பண்ண போறோம். ஏன்னா லாஸ்ட் 1 இயரா நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே, சில பசங்க லாஸ்ட் 2 வருஷமா இதுக்காக நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு ஒரு இந்த 1 வீக்ல விடக்கூடாது. இந்த 1 வீக்ல நம்ம என்ன பண்ணா நம்ம நீட் ஸ்கோர் மேக்ஸிமமா இருக்கும் அதை யோசிச்சு நாங்க வந்து இந்த எண்ட் கேம் பிளான் பண்ணிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 டேஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பயாலஜி, கம்ப்ளீட் பிசிக்ஸ் அண்ட் கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி பண்ண போறோம். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மே 1 வந்து லீவ் பா. சரியா, மே வந்து பாத்தீங்கன்னா லேபர் டே ஆல் ஓவர், லைக் ஐ கெஸ் பெங்களூர் லீவு. சோ அன்னைக்கு ஸ்டுடியோ ஓபன் இருக்காது. ஆனா அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஷெட்யூல் காட்டுறேன்ப்பா. லெட் மீ ஷோ யூ தி ஷெட்யூல். சரியா, யாரெல்லாம் நம்ம நீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். அண்ட் எஸ், இன்னொரு விஷயம், நம்ம Xylem கோயம்புத்தூர் சென்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா 7 days ஃப்ரீ கிளாसेस நடந்துட்டு இருக்கு. அங்க போய் நீங்க இந்த கிளாसेस அட்டெண்ட் பண்ணலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரியா, யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அது போய் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. மத்த பசங்க, இதுதான் நம்மளோட எண்ட் கேமோட ஷெட்யூல் பா. எண்ட் கேம் நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு வந்து 11 o'clock ஃபுல் மேரத்தான் ஜூலாஜி. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 3 PM ல இருந்து ஃபுல் மேரத்தான் ஆஃப் பாட்னி. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃபுல் மேரத்தான் பிசிக்ஸ் காலையில அண்ட் ஃபுல் சிலபஸ் மேரத்தான் கெமிஸ்ட்ரி. 2 நாள்ல கம்ப்ளீட் பயாலஜி, கம்ப்ளீட் பிசிக்ஸ், கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி 1ஆம் தேதி லீவ். 1ஆம் தேதி நீங்க வந்து நீங்களே படிச்சுக்கணும். சரி, இதை ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா PYQs ஆஃப் ஜூலாஜி. இதுல பாத்தீங்கன்னா 2023 ஓட பேப்பர், 2022 ஓட பேப்பர். சோ ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, நமக்கு வந்து நீட்டோட டிஃபிகல்ட்டி லெவல் தெரியணும்பா. நான் திருப்பி சொல்லியிருக்கேன். சரியா, உங்க இன்ஸ்டிடியூட்ல நடக்கிற क्वेश्चन பேப்பர் மாக் டெஸ்ட், சரியா, உங்க ஸ்கூல்ல நடக்கிற மாக் டெஸ்ட், மத்த இன்ஸ்டிடியூட்ல நடக்கிற மாக் டெஸ்ட், அதெல்லாம் வந்து ஒரிஜினல் மாக் டெஸ்ட் இல்ல. அது வந்து சில டெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், சில டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நாங்க டீச்சர் செட் பண்றதுப்பா, கோச்சிங் டீச்சர்ஸ். ஆனா நீட்ல எந்த மாதிரி क्वेश्चंस வரும் அது எப்படி தெரியும்? எக்ஸாக்ட்டா நம்ம வந்து PYQ வச்சு தான் தெரியும். சரியா, சோ மெயினா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 to 4 days நம்ம PYQ மட்டும் தான் பண்ண போறோம். அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தடவை PYQs ரிப்பீட் ஆகும். ஓகே, ட்ரஸ்ட் மீ, 20 to 30% क्वेश्चंस வந்து ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குப்பா. டைரக்டா வராது, ஆனா அந்த டாபிக் வரும். ஓகே, சோ எஸ் லாஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து PYQ டிஸ்கஸ் பண்ணுவோம். அது எப்படி அட்டெண்ட் பண்ணுவோம்? ட்ரஸ்ட் மீ, இது மட்டும் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் 1 week you will be good to go. ஓகே, ரொம்ப யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா போறோம். பாரு, இத சால்வ் பண்ண உனக்கே கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. அண்ட் கடைசியா 4th அன்னைக்கு பாத்தீங்கன்னா we will do a end game. ஓகே, end game வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க எங்க கூட சேர்ந்து ரிவைஸ் பண்ணுங்க. क्वेश्चन practice only. ஓகே, எஸ், யாரெல்லாம் எக்ஸைட்டடா இருக்கீங்க?
எஸ் யாரெல்லாம் எக்ஸைட்டட் வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா குயிக்கா. எஸ் யாரெல்லாம் எக்ஸைட்டட் கொஞ்சம் ஃபயரை போடுங்கப்பா. ஃபயரை போட்டீங்கன்னா நாங்க அப்படியே நம்ம வந்து ஜூலாஜி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எஸ் I want some fire in the chat box and I can see 400 of you are live, so I want you to like the session. Like பண்ணுங்க வீடியோவை. Yes, ready? Perfect. Okay, start பண்ணலாமா? Very good. பூஜா எக்ஸைட்டட் இருக்காங்க, இளவரசி எக்ஸைட்டட் இருக்காங்க. பாருப்பா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எனர்ஜி தேவை. எனர்ஜியோட படிச்சோம்னா ஒரு ஃபோக்கஸோட படிக்கணும் and டெஃபினட்டா நாங்க வந்து கலக்க போறோம். Yes, very good. எல்லாமே பாசிபிளா இருக்குப்பா, நீ கவலைப்படாத. I will show you how it is possible. We'll start. So first chapter வந்து animal kingdom இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Yes, ready எல்லாரும்? Very good. So animal kingdom இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Animal kingdomல நீங்க பாத்தீங்கன்னாப்பா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபைலம் பார்க்க போறோம், அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ். நிறைய பசங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஞாபகம் இல்லாம இருந்தது. சோ பசங்களா இந்த PDF வந்து நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். சோ அத நீங்க வந்து பாத்துக்கணும். ஓகே, எல்லாமே எக்ஸாம்பிளோட இருக்கு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். பாருப்பா, நான் கம்ப்ளீட் 11th கவர் பண்ண போறேன். சோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்க போகுது செஷன். ஓகே, சோ பீ வெரி ஃபோக்கஸ்ட், அட்டென்டிவ். போனை சைலண்ட்ல போட்டுருங்க, போனை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா எல்லாமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, வெரி குட் செஷன் இருக்க போகுது. ஓகே, நீ வந்து ஐயோ எனக்கு இவ்வளவு தெரியுமா அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸோட போக போற. ஓகே, வெரி குட், ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போரிஃபெராப்பா. போரிஃபெராவோட டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் என்ன குயிக்கா சொல்லுங்க. இட் ஹஸ் a வாட்டர் கெனால் சிஸ்டம். சரியா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டையா இருக்கும், அது ஓஸ்டியான்னு சொல்லுவோம். அது பெரிய ஓட்டையா சொல்லுவோம் ஆஸ்கிலம். இது வந்து ஆஸ்கிலம், இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டியா. இந்த சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் ஆஸ்டியா, இந்த பெரிய ஓட்டை வந்து ஆஸ்கிலம். இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல் இருக்கும். அந்த செல் பேர் என்ன? குவானோசைட் செல். ஸ்பெஷல் செல் குவானோசைட் செல். இத வந்து நம்ம காலர் செல்ஸ்னு கூட சொல்லுவோம். ஓகே, வெரி குட். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கப்பா. Cycon, Cypha, Spongilla, also called as freshwater sponge, use Spongia, bathe sponge. Okay, very simple. இதுல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? வாட்டர் கெனால் சிஸ்டம் எதுல இருக்கு? போரிஃபெரால இருக்கு. இது என்ன சொல்லுவோம்? ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெரி குட். அடுத்ததா பார்க்கலாம். சீலன்ட் ரேட்டா. சீலன்ட் ரேட்டாவை நைடீரான்னு கூட சொல்லுவோம். இதுகிட்ட என்ன இருக்கும்? ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கும். ஸ்டிங்கிங் செல்ஸ்னா நைடோபிளாஸ்ட் செல். இது வந்து என்ன பண்ணும்? ஒன்னே கொத்திரும், கொத்திட்டு போகும் அந்த மாதிரி. ஓகே, நான் இதுல வந்து பார்த்தேன்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் நம்ம வந்து பார்ப்போம். இத என்ன பார்ப்போம்? ஆல்ட்ரேஷன் ஆஃப் generation. இல்லனா polyp produces medusa asexually and medusa produces polyp sexually. இது எதுல நடக்கும்? It is seen in obelia. Yes, yes, it is called as metagenesis. Very good. அடுத்து நம்ம பார்க்கலாமா? Physalia, Portuguese man of war, Adamsia, sea anemone, Pennatula, sea pen, Gorgonia, sea pen, Meandrina, brain coral. இப்போ நீங்க கேட்கலாம், சார் இத நான் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? பாருப்பா, இத நீ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுக்கோ. ஓகே, எஸ்பெஷலி இந்த எக்ஸாம்பிள் நான் நடத்துறப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருக்கேன் பசங்க கிட்ட. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருக்கேன், எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. எஸ், எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க? நிறைய பேர் பண்ணிருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் இதை நீங்க வச்சுக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா பார்க்கலாம். டீனோஃபோரா. டீனோஃபோரா பாத்தீங்கன்னா பயோலுமினிசன்ஸ் பா. என்ன இருக்கும்? பயோ, அது வந்து ஜொலி ஜொலிக்கும். ஓகே, அது வந்து க்ளோ பண்ணும் நைட்ல. கோம் பிளேட்ஸ் ஃபார் லோகோமோஷன். அதுல வந்து கோம் பிளேட்ஸ் இருக்கு, அது வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபார் மூவ்மெண்ட். எக்ஸாம்பிள் ப்ளூரோபாக்கியா அண்ட் டீனோப்ளேனா. பசங்களா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சிட்டு இருக்கோம். ஓகே, வெரி குட். அடுத்தது நம்ம பார்க்கலாம். பிளாட்டிஹெல்மின்திஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் as flatworms, hooks or suckers. ஓகே பசங்களா, இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் மேப்ஸ். ஓகே, क्वेश्चंस வந்து we will do on second and third and fourth. Okay, let us explain all these things. Okay, very good. Then பாத்தீங்கன்னா example Taenia and Fasciola. Platyhelminthes கிட்ட பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா it's a acoelomate. It is a acoelomate organism. Aschelminthes பாத்தீங்கன்னா it is pseudo coelomate organism. Example கேட்பாங்க, which one is acoelomate? Platyhelminthes. Which one is? Yes guys, pseudocoelomate, Aschelminthes. Example Ascariasis, Wucheria and Ancyclostoma. Next one, Annelida. It is the first coelomate organism.
பசங்களா ப்ளீஸ் ரிமெம்பர், யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா ஏசிலோமேட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளாட்டிஹெல்மின்திஸ். சூடோசிலோமேட் பாத்தீங்கன்னா ஆஸ்கில்மென்திஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை விட்டுற கூடாது. ஓகே, தென் அடுத்து நம்ம பார்த்தோம் எஸ் சீலோமேட் அனிலிடா. இங்க இருந்து எல்லாமே சீலோமேட். ஓகே, ஆர்த்ரோபோடா பேசிக்கலி பாத்தீங்கன்னா இன்செக்ட்ஸ். எல்லா புழு பூச்சில இருக்கும்ல, பூச்சி பேசிக்கலி புழு இல்ல பூச்சி, பூச்சில வந்து இதுல வரும். இல்ல இருக்கும் கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலட்டன், skeleton made up of chitin. Chitin ஒரு சப்ஸ்டன்ஸ் பா. ஓகே, jointed appendage. jointed அப்படினா jointed legs. இந்த கை கால்ல அப்படி அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பா. Nereis, Ferretima, Hirudinea. Okay, so Nereis is dioecious, Ferretima and Hirudinea they are yes monoecious. Okay, so இது வந்து பாருப்பா டீடைல்டா நான் சொல்லி கொடுக்கல. ஓகே, நான் வந்து மேஜரா உனக்கு வந்து என்ன சொல்றேன், இதுல உனக்கு தெரியும் சரியா, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதை மட்டும் நீ படிச்சுக்கணும். ஓகே, இப்போதைக்கு தென் நெக்ஸ்ட் ஒன் மொலஸ்கா. நீங்க பாத்தீங்கன்னா எஸ் தே ஹேவ் calcareous shell and head and muscular foot and visceral. இது வந்து நெத்தை, இது வந்து நெத்தைப்பா. ஓகே, தென் அகைன் பாத்தீங்கன்னா எல்லாத்தோட எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டென்சிவா இருக்கு சரியா. எக்ஸாம்பிள்ஸ் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும், எக்ஸாம்பிள்ஸ் தெரியலனா ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ஃபைலம் தெரியணும், அதோட எக்ஸாம்பிள் தெரியணும். ஃபைலமோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள். உங்ககிட்ட என்ன கேட்பாங்க, which of the following is acylomate. அந்த acylomate ல உனக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. Taenia, Ascaris, Pleurobrachia or Ctenophora. Which is acylomate? Answer is Taenia is acylomate. புரியுதா? சோ இந்த மாதிரி தான் क्वेश्चंस வரும். இந்த கேரக்டர் கொடுத்து which of them is அப்படினு கேட்பாங்க. Which of them is pseudocoelomate? Which of them is bioluminescent? Pennatula, Euspongia, Taenia or Pleurobrachia. Which is bioluminescent? It is Pleurobrachia. Okay, very good. அடுத்து பார்க்கலாம் Echinodermata. Echinodermata நீங்க பாத்தீங்கன்னாப்பா vascular system, water vascular. Peripheral என்னது? Water. Peripheral என்னது? Water canal system. இங்க வந்து பாத்தீங்கன்னா water vascular system. இதுல ஸ்பெஷலா நீங்க பாத்தீங்கன்னாப்பா adult has radial symmetry, larva has bilateral symmetry. பாருப்பா symmetryல நீங்க பாத்தீங்கன்னா porifera is asymmetrical, இது வந்து பாத்தீங்கன்னா radial symmetry. platyhelminthes இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா they are bilateral symmetry. சரியா? சோ கீழ போக போக ஆர்கன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டே போகுது. ஓகே, தென் இங்க பாத்தீங்கன்னா எஸ் நான் சொன்ன மாதிரியே எங்க போச்சு இது Echinodermata. Echinodermata பாத்தீங்கன்னா again radial symmetry வருதுப்பா இந்த adult and larva is bilateral. இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் கிளாஸ் நடத்துறப்பவே சொல்லிருக்கேன், இது வந்து எக்ஸாம்ல வரலாம். அடுத்து பார்க்கலாம் Hemichordata. worm like proboscis, collar and trunk. எக்ஸாம்ல கேட்பாங்க proboscis is seen in which organism? Hemichordata. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா Balanoglossus and Saccoglossus. இதுல வந்து என்ன இருக்கு, it has a proboscis. Next last பாத்தீங்கன்னா chordata. Chordata பாத்தீங்கன்னா it has a notochord, dorsal hollow nerve cord. dorsal பேக் சைடுல இருக்கு, ஹாலோவா இருக்கு, nerve cord இருக்கு. paired pharyngeal gill slits கூட இருக்கு. ஒரு chordate சொல்லணும்னா இந்த மூணும் இருக்கணும். சரி, அடுத்து பார்க்கலாம். இப்ப chordata நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பார்ட்டா டிவைட் பண்ணிருக்கோம், protochordates and vertebrata. protochordateனா முன்னால இருக்கிற chordate சரியா, ஃபர்ஸ்ட் வந்த chordates. இதுல நீங்க பாத்தீங்கன்னா they are urochordata or turnicata or cephalochordata. இதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம், இத பாத்தீங்கன்னா notochord is present in the larval tail. இதுல notochord இருக்கு, ஆனா எங்க இருக்கு, larva உள்ள tailல மட்டும் தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா the notochord is present from head to tail. notochord வந்து ஹெட்ல இருந்து tail வரைக்கும் இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் மட்டும் பாத்துக்கோங்க பா. இந்த மாதிரி notochord in larval tail, example Acidia, Selpha, Tololium. பசங்களா வெரி இம்பார்ட்டன்ட் பா சரியா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Hemichordata, Tunicata and Cephalochordata எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Cephalochordata பாத்தீங்கன்னா notochord present from head to tail. example Branchiostomata, Branchiostoma, also called as Amphioxus or Lancet. clear ஆச்சா? perfect. vertebrata இதுக்கு என்ன வித்தியாசம், இங்க பாத்தீங்கன்னா the notochord is converted into vertebral column. இதுல என்ன இருக்கு, notochord இருக்குப்பா. notochord made up of cartilage. இதுல என்ன ஆகுது, அந்த cartilage வந்து போனா மாறிடுது. என்ன ஆகுது, cartilage வந்து போனா மாறிடுது. ஓகே, நான் இங்க பாருங்க. so notochord is replaced by a vertebral column. vertebral column நம்ம vertebra இருக்குல, அந்த மாதிரி vertebral column இருக்கும்.
Now muscular heart with 2 to 3 4 chambers, kidney, paired appendages பார்த்தா இருக்கு. சரியா? vertebrate-ஆவை நீங்க பாத்தீங்கன்னாப்பா vertebrate-ஆவை நம்ம வந்து ரெண்டு பார்ட்டா டிவைட் பண்ணலாம். என்ன சார் ரெண்டு பார்ட்? agnatha and gnathostomata. agnatha என்ன அர்த்தம்? jawless, அது கிட்ட jaw இல்ல. சரியா? gnathostomata-னா they have jaws. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் cyclostomata, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் cyclostomata petromycin and myxine. Okay, lamprey and hagfish. Okay, they have 6 to 15 pair of gills, marine but migrate for spawning to the fresh water, their larvae after metamorphosis. புரியுதா? spawning னா முட்டை கொடுக்கிறதுக்காக. சரியா? முட்டை கொடுக்கிறதுக்காக fresh water க்கு வரும். அதுக்கு அப்புறம் லார்வா வந்து என்ன பண்ணும்? metamorphosis, அது வந்து பெருசாய் அது வந்து ஓஷனுக்கு திருப்பி போயிரும்பா. ஓகே, வெரி குட். அப்புறம் gnathostomatல சரியா ஜா இருக்குறதுல பார்த்தேனா ரெண்டு விதமானது. பைசிஸ், அப்படி பார்த்தேனா பைசிஸ்னா மீன்கள். மீன்களும் டெட்ராபோடால பார்த்தீங்கன்னா 4 கால் இருக்குது. சரியா? உங்க எல்லாருக்கும் 4 கால் இருக்குல்ல, நாங்கள டெட்ராபோடா. இதுல பாத்தீங்கன்னா amphibian, reptile, aves and mammals. இது 4 இருக்குப்பா. ஓகே, வெரி குட். பிரிதிஷ் அதுக்கு தான் வரேன். பிரிதிஷ் சொல்றான் சார் கான்ட்ரிச் தைஸ்க்கும் ஆஸ்ட்ரிச் தைஸ்க்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கோங்க. சரியா? கான்ட்ரிச் தைஸ் பாத்தீங்கன்னா the skeleton made up of cartilage. ostrich thighs தான் skeleton made up of bones. போன்னா calcium deposit ஆயிருக்கும்பா. cartilage பார்த்தா இப்படி flexible-ஆ இருக்கும். சரியா? சோ இத பார்க்கலாம். So yes, ரெண்டுமே streamlined body-ஆ இருக்கும். இது வந்து பார்த்தா marine, it can be marine as well as fresh water. நோட் பண்ணிக்கோங்கப்பா. Okay, then 5 to 7 pair of gills lit without operculum. operculum என்ன? gill-ஓட covering. operculum என்ன? gill-ஓட covering. இங்க பாத்தீங்கன்னா 4 pair of gills covered with operculum. 5 to 7 4 pairs. Okay, now idhula thevillappa, I'll tell you the main things. Air bladder is absent, it has air bladder. Contrich thighs kitta air bladder illa, avanga vandu continuous swim பண்ணிட்டே இருக்கணும். ஆனா இது வந்து continuous swim பண்ண தேவையில்ல. Okay, then இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாப்பா it is viviparous, இது வந்து oviparous. viviparous na it gives to the young ones, give birth to the young ones, this gives eggs. அடுத்ததா பாத்தீங்கன்னா கான்ட்ரிச் சைடுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆர்கன் இருக்கும்பா in torpedo, poison sting in trigon. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Then yes, sexes are separate, males have clasper. pelvic fins, in the pelvic fins male have clasper. clasper na it helps in reproduction pa, it helps in reproduction. Very good. Sexes are separate, it does not have clasper. Very good. Example பாருங்கப்பா, Scoliodon dogfish, Pristis sawfish, Carcharodon great white shark and Trigon stingray. Exocetus flying fish, Hippocampus seahorse, Labio rohu catla, Clarias magur, Betta fish fighting fish, Pterophyllum angelfish. Okay, இது Hippocampus பாத்துக்கோங்கப்பா, it's a ostrich thighs. Okay, very good. Then coming to the tetrapoda, tetrapoda is very simple. Humans தாப்பா. tetrapoda பாத்தீங்கன்னா amphibian, reptile, aves and mammals. இது வந்து நமக்கு எல்லாமே almost நமக்கு தெரியும். Okay, just understand this. Some mammals are oviparous, duck-billed platypus. Okay, இதெல்லாம் பாத்தீங்கன்னா oviparous, முட்டை கொடுக்கிறது. Okay, echidna இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டை கொடுக்கிற mammals பா. சரி, அது இல்லாம பாத்தீங்கன்னா they possess skin, hair and mammary gland. எல்லா mammals பாத்தீங்கன்னா ஸ்கின்ல உங்களுக்கு வந்து hair இருக்கும் and they have mammary gland or milk producing gland. Okay, very good. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னாப்பா see, amphibians they have, yes, amphibian have moist skin. These are very common, so இத நான் வந்து டீடைலா சொல்லி கொடுக்க போறது இல்ல. Okay, main important point சொல்லியாச்சு. Then quick-ஆ clap பண்ணுங்கப்பா. Yes, and இதுல example bufo, see, bufo is toad, rana, frog, hyla, salamander, ichthyophis. All these are yes amphibians, reptile, chelone, testuda, chameleon, calotes, crocodiles. Okay, alligator, hemodactylus, poisonous stingray. Okay, mangaros. Then here you comes corvus, columbia. இதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கணும்ப்பா. Okay, this is very very important. Why claps? Because we have completed one chapter. How many of you feel good about this? Yes, யாருக்குலாம் இந்த quick revision you பிடிச்சிருந்தது? Animal kingdom எவ்வளவு சிம்பிளான சாப்டர் உங்களுக்கு தெரிஞ்சதா? Yes, யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க சார் animal kingdom நான் பண்ணிடுவேன் சார்? How many of you feel animal kingdom நான் பண்ணிடுவேன் சார்? Yes. Example obvious அப்பா பாருப்பா, examples I cannot make you memorize. அது வந்து நீ எழுதி வச்சுக்கணும், அதுக்கு அப்புறம் தான் நீ பண்ண முடியும். Yes, அதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா கொஞ்சம் டீடைல்ஸ் இருக்குல்லப்பா பாரு.
இந்த இப்ப நீ பார்த்தல உனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 70% சாப்டர் தெரியும். இப்ப நம்ம பார்த்தத 70% உனக்கு சாப்டர் தெரியும். சரியா? அதுக்கப்புறம் டீடைலிங் நீ எப்படி பண்ணணும், இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து அந்த கொஞ்சம் இன்னும் டீடைலா பார்க்கலாம். உனக்கு என்னென்ன டவுட் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சது, அனிமல் கிங்டம்ல உனக்கு எல்லாமே தெரியும், எக்ஸாம்பிள்ஸ் தெரியாது. ஆமாவா இல்லையா? அனிமல் கிங்டம்ல யூ நோ எவ்ரிதிங், யூ டோன்ட் நோ தி எக்ஸாம்பிள். சோ என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரிவைஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப்டர் தி கிளாஸ். புரியுதா? இன்னைக்கு ஃபுல் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள்ஸ் போய் ரிவைஸ் பண்ணணும். எப்படி ரிவைஸ் பண்ணணும், இந்த 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 பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து உன் முன்னால வந்து ஒட்டி வச்சுக்கோ. ஓகேயா? அது இல்லாம இன்னி கொஞ்சம் டீடைலிங் பண்ணனும்னா what you have to do, which of them are marine, how many of them are monoecious or dioecious, சரியா? sexual reproduction ஆ asexual reproduction ஆ, சரியா? இது கொஞ்சம் இன்னி கொஞ்சம் டீடைலா நீ பண்ணனும், அது பண்ணலாம். got it? yes, very good. இந்த கிளாஸ்க்கு எண்ட்ல பா, trust me, இந்த கிளாஸ் எண்ட்ல உனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஐயோ எனக்கு இவ்ளோ தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். சரியா? அதான் மெயின். இந்த செஷனோட பாருப்பா, நிறைய பேர் சொல்றாங்க சார் क्वेश्चन பிராக்டிஸா, பாருப்பா லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 1 மந்தா நாங்க क्वेश्चन பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஏன் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் क्वेश्चन பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் a concept quick revision. உனக்கு இதெல்லாம் தெரியும், someone has to tell us, உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா பசங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓ எனக்கே அது சொல்லுவாங்கல்ல, ஹனுமார் இருந்தார்ல, ஹனுமாருக்கு வந்து அவங்க வந்து என்னால இந்த ஓஷனை கிராஸ் பண்ணி ஸ்ரீலங்கா போக முடியுமா தெரியாது. ஓகே, சோ ஜாம்பவர் இருப்பாரு, அவர் சொல்லுவாரு இல்ல உன்னால முடியும். அதே மாதிரி உங்களுக்குள்ள இது எல்லாமே இருக்குப்பா, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. someone has to tell you உனக்கு இது தெரியும் அப்படின்னு யாராவது சொன்னா you will be good to go. Okay, and that Jambavan, I am Jambavan, you are all Hanumans. yes. Okay, I hope you are understanding the context. எஸ் பா, பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் வாட்ஸ்அப் குரூப்லயும் நான் ஷேர் பண்ணிடுவேன் ஆஃப்டர் திஸ் கிளாஸ். ஓகே, அடுத்தது போலாமா, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். இத குயிக்கா முடிக்கலாமா? எஸ், வெரி குட். சோ லெட் அஸ் see பா, அனிமல் டிஷ்யூஸ் பாத்தீங்கன்னா எபிதீலியல், கனெக்டிவ், மஸ்குலர் அண்ட் நர்வஸ். இந்த 4 விதமான டிஷ்யூஸ் இருக்கும்பா. எபிதீலியல்ல பாத்தீங்கன்னா சிம்பிள் எபிதீலியம் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர், கம்பவுண்ட் மேட் அப் ஆஃப் மெனி லேயர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஸ்குவாமஸ், கியூபாய்டல் அண்ட் கொலம்னார். ஸ்குவாமஸ்னா ஃபிளாட் செல், கியூபாய்டல்னா கியூப் ஷேப், கொலம்னார் பாத்தீங்கன்னா பில்லர் ஷேப் செல்ஸ். ஓகே, we have these things. Now simple squamous பாத்தீங்கன்னா made up of single layer of cells. Okay, single layer of flat cells. இங்க பாத்தீங்கன்னா cuboidal, cube shaped, column shaped. எக்ஸாம் என்ன கேட்பாங்க, லொகேஷன் கேட்பாங்க. எக்ஸாம் என்ன கேட்பாங்க, லொகேஷன். சோ பாருப்பா, சிம்பிள் ஸ்குவாமஸ் எங்க இருக்கும், wherever exchange is happening. சரியா? எக்ஸ்சேஞ்ச் எங்க நடக்குது, in the alveoli of the lungs, Bowman's capsule, loop of Henle, inner lining of the cheek, எங்க எல்லா இடத்துலயும் squamous epithelium இருக்கும். Okay, then cuboidal epithelium பாத்தீங்கன்னா it is present in the smaller organ. Please understand this. Columnar epithelium is found in the larger organ. அப்படினா என்ன சார், பாருப்பா, cuboidal epithelium is found in acne of pancreas, tubular parts of nephron, iris, choroid, sweat glands. இது பார்த்தா சின்ன சின்ன ஆர்கன்ஸ். ஓகேயா? tubular parts of nephron, nephron இத்துணூண்டு தான் இருக்கும். சரியா? கிட்னிக்குள்ள millions of nephrons are there. so ஒரு nephron வந்து இத்துணூண்டு தான் இருக்கும், அதுல வந்து cuboidal cells இருக்கும். ஆனா columnar cells பார்த்தேனா in the stomach, liver, small intestine, இது எல்லா இடத்துலயும் என்ன இருக்கும், நம்மளோட columnar cells இருக்கும். okay, all this is there in the columnar cells. very good. now then I guess this is very easy. okay, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். then brush border பாத்தீங்கன்னா absorption secretion to move particles in specific direction. brush border column cells பாத்தீங்கன்னா பரவ இப்படி இருக்கும், they are brush border column cells like this. okay, brush border cuboidal cells இந்த மாதிரி இருக்கும். ciliated epithelium பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, basically they have cilia on them. okay, now இதுல நீங்க பாத்தீங்கன்னா present in small intestine, present in PCT of nephron, and ciliated cuboidal in neck of the nephron and collecting duct. ciliated columnar is found in vasa efferentia, fallopian tube. cilia enna panno, it just moves things in a certain particular direction. Just for normal information. okay, we'll go ahead. now stratified cuboidal epithelium pathina, they have many layers found in the basically skin or mammary glands, sweat glands and salivary glands of the body. okay, it protects the ducts from the various glands. okay, now
stratified என்ன அர்த்தம்ப்பா? stratified என்ன அர்த்தம்? there are many layers னு அர்த்தம். நிறைய லேயர் இருந்தா அது வந்து நம்ம வந்து protect பண்ணும்பா. Okay, just protects us. Okay, now coming to the entire parva, just have a overview of it. Okay, just have a overview of it. நம்ம அதுக்கு அப்புறம் இது வந்து குயிக்கா போயிடலாம். Okay, now connective tissue பாத்தீங்கன்னாப்பா, connective tissue ல பாத்தீங்கன்னா you have, yes, connective tissue, it connects the body, that is blood, bones, cartilage, சரியா? அதுலாம் பாத்தீங்கன்னா ligament, tendon, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா first வந்து நம்ம areola loose connective tissue ல பார்க்கலாம். loose connective tissue ல பாத்தீங்கன்னா the fibers are loosely arranged, okay, and they come under two category, areolar tissue and adipose tissue. areolar tissue பாத்தீங்கன்னாப்பா உன்னோட ஸ்கின்னுக்கு கீழ இருக்கும். எங்க இருக்கும் areolar tissue? present just below the skin and it is holding, இது வந்து என்ன பண்ணும், எல்லா ஆர்கன்ஸையும் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கும். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா adipose tissue வந்து நம்ம ஃபேட்டை ஸ்டோர் பண்ணும்பா. ஓகே, now அடுத்ததா பாத்தீங்கன்னா dense connective tissue ல பாத்தீங்கன்னா the fibers are densely arranged and they are regular or irregular. irregular என்ன அர்த்தம்? the fibers are arranged in a regular pattern seen in tendon and ligament. tendon என்ன பண்ணும்? connects a muscle to the bone, ligament connects bone to bone. Okay, then special connective tissue ல பாத்தீங்கன்னா skeletal muscles, cartilage and bone வரும், and fluid connective tissue ல blood and lymph. இத பத்தி டீடைலா நம்ம படிக்கல, ஏனா bones பத்தி நம்ம locomotion ல படிக்க போறோம், and blood பத்தி நம்ம வந்து body fluid circulation ல படிக்க போறோம். Okay, very good. Now coming to the types of muscles pa. Okay, coming to the types of muscles, there are three types of muscles: skeletal muscle, smooth muscle and cardiac muscle. skeletal muscle நீங்க பாத்தீங்கன்னாப்பா, yes, skeletal muscle is present in the, yes, muscles of the body, okay, normal, which you can control. It is found close to the bones. smooth muscle and cardiac muscle பாத்தீங்கன்னா they are involuntary. smooth muscle குறிப்பா பாத்தீங்கன்னாப்பா, smooth muscles குறிப்பா பாத்தீங்கன்னா they are present in the internal organ, நம்மளோட digestive system ல, respiratory tract ல, இது எல்லா இடத்துலயும் என்ன இருக்கும்? smooth muscles இருக்கும்பா. சரியா? uterus ல, fallopian tube ல எல்லா இடத்துலயும் என்ன இருக்கும்? smooth muscles இருக்கும். Okay, now cardiac muscle present in the heart only. இது என்ன பண்ணும்? they produce electrical impulses and they are continuously working. they are myogenic in nature. myogenic na, they can produce electrical impulse on their own. Okay, very good. Look, structure பாத்தீங்கன்னா இது வந்து cylindrical இருக்கும் with alternate dark and light band. smooth muscle பாத்தீங்கன்னா spindle shaped இருக்கும் with no dark and light band. cardiac muscle பாத்தீங்கன்னா they are cylindrical and branched. Okay, they are branched cells and they have intercalated disc. Okay, and they are basically branched and they have, yes guys, intercalated disc in between them and they have alternate dark and light bands also. சரியா? Okay, very good. so இது வந்து சின்ன சாப்டர் நாப்பா, குயிக்கா பேசிக்கா நம்ம வந்து முடிச்சிட்டோம். Okay, next chapter is breathing and exchange of gases. Okay, very important guys, very important இந்த சாப்டர் வந்து, and ரொம்ப ஈஸியான சாப்டர். Okay, இத குயிக்கா முடிக்கலாமா? yes, பாரு structure of organism ல பாத்தீங்கன்னாப்பா, structure of organism in animal ல பாத்தீங்கன்னா பாரு ஃப்ராகும் காக்ரோச்சும் இருக்குப்பா. சரியா? frog and cockroach I have done in detail, ஒரு செப்பரேட் செஷனே பண்ணியிருக்கேன், frog and cockroach. சரியா? so frog வந்து it is just like humans. cockroach பார்த்தனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்பா. cockroachல நீ பேசிக்கா நீ பார்த்தேனா, சரியா, malphizian tubules, hepatic CK எங்க இருக்கு, சரி, hepatic CK வந்து எங்க இருக்கு, malphizian tubules எங்க இருக்கு, அதோட நம்பர் எவ்வளவு இருக்கு, சரி, அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் பார்க்க வேண்டாம். அதோட reproductive system வந்து பாத்துக்கோங்க. சரியா? frog வந்து it is similar to human system only. Okay, frog is similar to human system only. cockroach கொஞ்சம் படிச்சுக்கோங்க. cockroachல பாத்தீங்கன்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா அதோட digestive system பாத்துக்கோங்கப்பா, digestive system பாத்துக்கோங்க and reproductive system. Okay, that's it. Okay, இது பத்தி ஸ்பெஷல் செஷன் ஐ கெஸ் ஒரு 1 வீக் முன்னாடி தான் நான் ஸ்பெஷல் எடுத்தேன், அதை வந்து பாத்துக்கோங்க. Okay, very good. Now coming to the most important chapter, breathing and exchange of gases. சரியா? குயிக்கா இத பாத்துக்கலாம். Now breathing and exchange of gases ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்கலாம்ப்பா. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் starts with the nasal chamber. சரியா? nasal chamber ல இருந்து ஏர் போகும். This is called as pharynx. பர்ப in the complete region is called as pharynx. This is called as larynx. புரியுதா? இந்த கம்ப்ளீட் ரீஜன் pharynx, இது வந்து larynx. larynxல இருந்து wind pipeக்கு போகும். wind pipeல இருந்து bronchi, bronchiல இருந்து lungs குள்ள போயிடும். lungsல பாத்தீங்கன்னா bronchioles வரும் and towards the end of the bronchiole is present the alveoli. Okay, alveoli என்ன நடக்கும்? exchange of gases நடக்கும்பா. Okay, let us understand. nasal cavity நம்ம பார்த்தாச்சு, pharynx பார்த்தாச்சு. glottisனா என்ன? glottis நீங்க பாத்தீங்கன்னாப்பா, see this is the wind pipe. சரியாப்பா?
So ஒரு human இருக்காங்களா, so it is like this. This is the food pipe, this is the wind pipe. Larynx இங்க இருக்கும். So there is a covering, okay, above the, this opening is called as glottis. இது மேல இருக்கிறது வந்து epiglottis. புரியுதாப்பா? Opening of wind pipe is glottis, the covering is epiglottis. Okay, the epiglottis covers the glottis to prevent entry of food. சாப்பிடுற சாப்பாடு வந்து நம்ம wind pipe குள்ள போகாம தடுக்கிறதுக்காக epiglottis இருக்கும்பா. சரியா? இது புரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்கலாம். ட்ரக்கியா நமக்கு தெரியும். சரியா? bronchi, bronchioles தெரியும். lungs நம்ம பார்த்துட்டோம். lungs குள்ள என்ன இருக்குப்பா? lungs குள்ள தான் நம்மளோட alveoli இருக்க போகுது. alveoli என்ன பண்ணும்? இங்க தான் exchange of gas நடக்க போகுது. நான் பிரீத் பண்ற கேஸ் வந்து blood குள்ள எங்க போகுது? இந்த alveoli. The air which I am breathing goes into the blood at the alveoli. சரியா? அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுப்பா? சோ பாருங்கப்பா, flow of air, trachea. சோ நீங்க trachea வரைக்கும் வந்துச்சா? trachea ல இருந்து bronchi, primary bronchi, secondary bronchi, tertiary bronchi அப்படின்னு அர்த்தம். பாரு bronchi வருதுல, இது வந்து உள்ள போய் branching ஆயிட்டே இருக்கும். புரியுதா? இது வந்து primary, secondary, tertiary சொல்றோம். கடைசில பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? கடைசில அங்க alveoli இருக்கும். alveoli என்ன நடக்குது? இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா exchange of gases between the blood and the alveoli நடக்குது. சரி, கொஞ்சம் முன்னால போலாம். சோ நான் சொன்ன மாதிரியே பாருங்கப்பா, என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இஸ் pulmonary respiration. ரெஸ்பிரேஷனோட ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? நம்ம வந்து ஏரை பிரீத் இன் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஏரை நம்ம வந்து பிரீத் இன் பண்றோம். இது வந்து என்ன சொல்றோம்? pulmonary ventilation or breathing அப்படின்னு சொல்றோம். சரியா? ரெண்டாவது என்ன நடக்கும்பா? external respiration. external respiration நீங்க பாத்தீங்கன்னாப்பா, diffusion of oxygen and carbon dioxide across the alveolar membrane. நான் பிரீத் பண்ண, பிரீதிங் ஆயிடுச்சு, இங்க கேஸ் வந்துருச்சா, இங்க இருந்து அது வந்து எங்க போகும்? பிளட்ல போகும். பிளட்ல போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அந்த பிளட் வந்து இத வந்து டிஷ்யூஸ் கிட்ட கொண்டு போகும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கேசஸ் பை த பிளட் டு த டிஷ்யூஸ். டிஷ்யூஸ்ல என்ன நடக்கும்? இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் between the blood and the tissue. So diffusion of oxygen from the blood and the tissue so that the tissue gets oxygen. டிஷ்யூக்கு வந்து இப்போ ஆக்சிஜன் கிடைச்சாச்சு, டிஷ்யூ வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துரும். இப்ப கடைசி ஸ்டெப் பாத்தீங்கன்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் தான் என்ன ஆகும்? இங்க தான் நம்ம குளுக்கோஸ் வந்து உடையுது and எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. எனர்ஜி எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? எனர்ஜி வந்து நம்ம செல்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. இங்க என்ன நடக்குது? நம்ம குளுக்கோஸை உடைக்கிறோம் யூசிங் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் எனர்ஜி. சரியா? பை ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது? பை ப்ராடக்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது which the tissues gives to the blood. blood வந்து லங்ஸ்க்கு கொண்டு வரும் and இங்க நம்ம வந்து எக்ஸேல் பண்ணிடுவோம். சரியா? வெரி குட். எக்ஸாம்ல என்ன வரும் சார்? எக்ஸாம்ல நீங்க பாத்தீங்கன்னாப்பா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். சரியா? இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் அர்த்தம் நம்ம பிரீத் பண்றோம்ல, அப்ப என்ன மசில்ஸ் இன்வால்வ் ஆகுது? இத பார்த்தேனாப்பா நமக்கு இங்க வந்து ஒரு டயாஃப்ரம்னு ஒரு மசில் இருக்கும். நம்ம லங்ஸ் வந்து பார்த்தேன்னா டயாஃப்ரம்னு ஒரு மசில் மேல உட்கார்ந்து இருக்கு. இப்ப அந்த டயாஃப்ரம் கண்ட்ராக்ட் ஆகும். இந்த டயாஃப்ரம் பாரு இப்படி இருக்கும். இட் வில் கண்ட்ராக்ட் அண்ட் என்ன ஆகும்? இது வந்து புல் பண்ணும் த லங்ஸ் இன் த anterior posterior axis, இந்த ஆக்சிஸ்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்கோஸ்டல் மசில் இருக்குப்பா. அந்த மசில் வந்து இது இப்படி இருக்கும் லங்ஸ். புரியுதா? டயாஃப்ரம் வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுது, இன்டர்கோஸ்டல் மசில் வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுது. என்ன ஆகுது? நம்மளோட லங்ஸோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது என்னாச்சு? உள்ள வந்து பிரஷர் வந்து கம்மியாயிரும். பிரஷர் கம்மியாயிருச்சுன்னா வெளியே இருந்து ஹை பிரஷர்ல இருந்து ஏர் வந்து நம்ம லங்ஸ்க்குள்ள போயிடும். திஸ் இஸ் கால்ட் as inhalation. Exhalation என்ன ஆகும்? The diaphragm relaxes, the volume வந்து decrease ஆகும், intercostal muscle கூட ரிலாக்ஸ் ஆயிரும். சோ உள்ள பார்த்தீங்கன்னா பிரஷர் ஹை ஆயிரும். ஹை பிரஷர்ல இருந்து ஏர் வந்து வெளியே வந்துரும். புரியுதா? சோ இது என்னென்ன மசில்ஸ் இன்வால்வ்டா இருக்கு? diaphragm and intercostal muscle. diaphragm வந்து anterior posterior axisல இன்க்ரீஸ் பண்ணும். intercostal muscle வந்து dorsal ventral axisல வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, வெரி குட். now inhalation பாத்தீங்கன்னா contraction of external intercostal muscle and diaphragm pulls the ribs outward and upwards. Okay, see, diaphragm pulls it down and intercostal muscle pulls it towards the ventral axis. Okay, dorsal ventral axis. I guess இத நான் explain பண்ணிட்டேன். Let's move to this is very important pa. சரியா? respiratory volumes இதுல இருந்து எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. ஓகே, ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ்ல இருந்து எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. இத பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி பார்த்தா டைடல் வால்யூம். டைடல் வால்யூம்னா அர்த்தம் the amount of air we breathe in or breathe out by normal expiration. Okay, very good. It is 500 ml. Okay,
நம்ம நார்மலா மூச்சு இழுத்து மூச்சு விடுறோம்ல, அதுல வந்து எதை சொல்றோம், அதை வந்து நம்ம டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து 500 ml தான். அடுத்தது பார்க்கலாம். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ நார்மல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் இன்னி எக்ஸ்ட்ராவா எவ்வளவு மூச்சு உள்ள எடுத்துக்கலாம், அது என்ன சொல்றோம்? இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எக்ஸ்ட்ராவா டைடல் வால்யூம்க்கு அப்புறம் நீ எவ்வளவு எக்ஸ்ட்ராவா எடுத்துக்க முடியும்? இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2500 to 3000. பசங்களா நம்ம பாரு, நம்ம எக்ஸாம்ல கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணோம்ல, அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க இந்த டைடல் வால்யூம், ஐஆர்வி, இஆர்வி, இதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்திருந்தது. சரியா? இதுல பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தி நியூமெரிக்கல் வேல்யூஸ் அண்ட் த மீனிங் ஆஃப் த ஈச் வேர்ட். அடுத்தது பார்க்கலாம். ரெசிடுவல் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் என்ன அர்த்தம்? டைடல் வால்யூம்க்கு அப்புறம் நம்ம எவ்வளவு ஏரை ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸ்பயர் பண்ணலாம். பாரு, எக்ஸ்பிரேஷன் என்ன, அதுக்கப்புறம் how much extra I can give out. இதன் வந்து எக்ஸ்பிரேட்டரி வால்யூம் இட் இஸ் 1000 to 1100 ml. ரெசிடுவல் வால்யூம் என்ன அர்த்தம்? எஸ், amount of air that stays inside the lungs even after forced expiration. நம்ம லங்ஸ்ல எவ்வளவு ஏர் இருக்கும் ஈவன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் என்ன சொல்லுவோம், அது நம்ம வந்து ரெசிடுவல் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். 1100 to 1200 ml. தென் இன்ஸ்பிரேட்டரி கெபாசிட்டி, பாருப்பா எல்லாமே இங்கிலீஷ் தான். எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் இங்கிலீஷ். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். பாருப்பா எல்லாமே இங்கிலீஷ் தான். இது என்ன சொல்றாங்க? இன்ஸ்பிரேட்டரி கெபாசிட்டி நம்மளால இன்ஸ்பயர் பண்ணோட கெபாசிட்டி எவ்வளோப்பா? இட் இஸ் டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் பர்சன் கேன் இன்ஸ்பயர் ஆஃப்டர் டைடல் வால்யூம் பிளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எக்ஸ்பிரேட்டரி கெபாசிட்டி எவ்வளவு நாள் முடிச்சு விட முடியும்? tidal volume plus expiratory capacity extra. Okay, now functional residual capacity அப்படின அர்த்தம் the volume of air that will remain in the lung after normal expiration. normal expiration பண்ணதுக்கு அப்புறம் expiratory reserve volume and residual volume தான் எக்குள்ள இருக்க போகுது. இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எக்ஸாம்ல கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. then vital capacity பாத்தீங்கன்னா maximum volume of air a person can breathe in after forced expiration. forced expiration பண்ணிட்டு நான் என்னலாம் விட்டுட்டேன்? expiratory reserve volume போயாச்சு, சரியா? tidal volume போயாச்சு, right? exactly, right? and inspiratory reserve volume also it is gonna be added over here. சரியா? பாருப்பா vital capacity பாரு, forced expire பண்ணதுக்கு அப்புறம் tidal volume, expiratory reserve volume, அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா inspiratory reserve volume கூட நீ இன்னி breathe பண்ணலாம். ஓகே, நீ மூணே வெளியே விட்டுருக்க. Okay, that is vital capacity. அடுத்ததா பாத்தீங்கன்னா டோட்டல் லங் கெபாசிட்டி, லங்குள்ள எவ்வளவு ஏர் இருக்கு. சரியா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இதுல வந்து ரெசிடுவல் வால்யூம், இதுல வைட்டல் கெபாசிட்டி பிளஸ் ரெசிடுவல் வால்யூம் மட்டும் ஆட் பண்ணிரு. ஏன்னா ரெசிடுவல் வால்யூம் வந்து உங்க லங்ஸ்குள்ள எப்பயும் இருக்கும்பா. ரெசிடுவல் வால்யூம் நீ பார்த்தேன்னா நம்ம லங்ஸ்குள்ள எப்பயும் இருக்கும். சரியா? சோ அதை வந்து நீ இதுல ஆட் பண்ணிட்டேன்னா இட் இஸ் டோட்டல் லங் கெபாசிட்டி. இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? எஸ், எனிஒன்? யாருக்காவது இதுல கன்ஃபியூஷன் இருக்காப்பா? yes, no, very good. சபரி சொல்றாங்க, சார் ஐ வுடன்ட் ரிமெம்பர் த வேல்யூ சார். பசங்களா ஆப்வியஸா வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும்லப்பா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார். பர் டைடல் வால்யூம் வந்து சிம்பிள் பா, 500 ml. சரியா? இன்ஸ்பிரேட்டரி கெபாசிட்டி நீ பார்த்தா ரொம்ப ஹையஸ்டா இருக்கும். இட் இஸ் த ஹையஸ்ட் ஒன், 2500 ml to 3000 ml. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பார்த்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே, ரெசிடுவல் வால்யூம் பார்த்தா ஜஸ்ட் 100 ml மோர் தென் திஸ். ஓகே, மத்ததெல்லாம் ஃபார்முலாஸ் தான். பாரு, இது ரொம்ப ஈஸி, இது ரொம்ப ஈஸி. ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெபாசிட்டி இது கூட ஈஸி. வைட்டல் கெபாசிட்டி பேரை வச்சே கண்டுபிடிக்கலாம். ப்ளீஸ் பசங்களா அதோட மீனிங் நீங்க யோசிங்க. ப்ளீஸ் அதோட மீனிங்க பாருங்க. பாருப்பா, வைட்டல் கெபாசிட்டி என்ன? நான் எவ்வளவு ஏரா பிரீத் இன் பண்ண முடியும் ஆஃப்டர் ஃபோர்ஸ் எக்ஸ்பிரேஷன். ஃபோர்ஸ் எக்ஸ்பிரேஷன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம் அண்ட் எக்ஸ்ட்ராவா இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இத மூணையும் சேர்த்தேன்னா என்னோட வைட்டல் கெபாசிட்டி. டோட்டல் லங் கெபாசிட்டி என்ன பண்ணும்? வைட்டல் கெபாசிட்டி கூட ஜஸ்ட் ரெசிடுவல் வால்யூம் ஆட் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான் ஆயிரும். எஸ், கிளியரா? கிளியராப்பா? எஸ், நெக்ஸ்ட் போலாமா? வெரி குட் பா, நெக்ஸ்ட் போலாம். பெர்ஃபெக்ட். அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னாப்பா ஆல்வியோலர் அண்ட் பிளட் அண்ட் பிளட் அண்ட் டிஷ்யூ. ஆல்வியோலையும் பிளட்டுக்கு நடுவுல ஏன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அதை நம்ம பார்க்கலாம். புரியுதா? பாரு, நான் பிரீத் பண்ணியிருக்கேன், என் லங்ஸ்ல இருந்து பிளட்டுக்குள்ள ஆக்சிஜன் போகுது. ஏன் போகுது? ஏன்னா நான் பிரீத் பண்ணிருக்கிற ஏர்ல வந்து
ஆக்சிஜன் வந்து அதிகமா இருக்கு, பிளட்ல ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. இந்த கான்சென்ட்ரேஷன் டிஃபரன்ஸால என்ன ஆகுது, லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் வந்து பிளட்குள்ள போகுது, லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் வந்து பிளட்குள்ள போயிடுச்சு, அண்ட் பிளட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து இங்க வந்துருச்சு. சோ பாருப்பா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பாரு, அட்மாஸ்பியரிக் ஏர்ல ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு, 159 யூனிட்ஸ் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.3. நம்ம பிரீத் பண்ணுவோம்ல, என் ஆல்வேக்கு வர்றப்ப 104 ஆயிருச்சு, அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 40 ஆயிருச்சு. ஸோ பிளட் வருது பாருப்பா, இங்க இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வருது. சரியா, இப்போ என் லங்ஸ் கிட்ட டீஆக்சிஜனேட்டட் பிளட் வருது. இத டிஃபரன்ஸ் பாரு, இங்க வந்து 40 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹை, ஃப்ரம் ஹியர் இட் வில் கம் ஓவர் ஹியர். எக்ஸாம்ல இந்த யூனிட் கூட கேட்பாங்கப்பா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸாம்ல இந்த யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The concentration or partial pressure of oxygen in the alveoli is 104 unit. Partial pressure of carbon dioxide in the alveoli is 40 units. Partial pressure of oxygen in the deoxygenated blood which is coming to the lungs is 40 units. And concentration of deoxygenated blood coming to the lungs is 45. இது பார்ப்பா அதிகமா இருக்கும். This is high, so the blood, the carbon dioxide will go from the blood to the this thing. இல்ல ஒரு क्वेश्चन கேட்கலாம், நீங்க ஒரு क्वेश्चन கேட்கலாம், சார் இதுக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 யூனிட்ஸ் வித்தியாசம் இருக்கு, இதுக்கும் பாத்தீங்கன்னா 5 யூனிட் தான் வித்தியாசம் இருக்கு, ஏன் சார் 5 யூனிட் வித்தியாசம் இருந்தா இது வந்து டிஃப்யூஷன் எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு கேள்வி வரலாம். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி கேள்வி வரலாமா வரக்கூடாதா? சார் இது ரெண்டுக்கும் நடுவுல இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, சோ ஈஸியா ஆக்சிஜன் வந்து இங்க போகும், ஆனா இதுக்கு நடுவுல டிஃபரன்ஸ் வந்து 5 யூனிட் தான் இருக்கு, இதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு போகுமா? எஸ் எஸ் போகுமா போகாதா? எஸ். ஏன் பார்ப்பா, இந்த 5 யூனிட் இஸ் சஃபிஷியன்ட் டு மேக் த கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்ஃபர். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்லப்பா, இட் இஸ் மோர், எஸ் இட் இஸ் மோர் soluble as compared to the oxygen, it is more diffusible as compared to the oxygen. அதனால இந்த சின்ன டிஃபரன்ஸே போதும் இந்த கார்பன் டை ஆக்சைடை இங்க கொண்டு வர்றதுக்கு. புரியுதா? எஸ் எக்ஸாக்ட்லி, இட் இஸ் 20 to 25 times more soluble அப்படின்னு டொமேட்டோ சொல்றான். எக்ஸாக்ட்லிப்பா, புரியுதா? கார்பன் டை ஆக்சைடு வந்து இது வந்து அதிகமா புரியுதா, அதோட கெப்பாசிட்டி இருக்குல்ல டிஃப்யூஷன் ஆகிறதுக்கு, அது வந்து அதிகமா இருக்கு as compared to oxygen. சோ அதனால இந்த சின்ன டிஃபரன்ஸே போதும். அடுத்தது பாத்தீங்கன்னாப்பா பாருப்பா, இப்ப பிளட் வந்து டிஷ்யூ கிட்ட போகுது, லங்ஸ்ல இருந்து இப்ப பிளட் வந்து டிஷ்யூ கிட்ட போகுது. சோ டிஷ்யூக்கும் லங்குக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாம். சோ பாருப்பா, டிஷ்யூஸ்ல நீ பார்த்தேன்னா டிஷ்யூல ஆக்சிஜன் வந்து 40 யூனிட் தான் இருக்கு. இப்போ ஆக்சிஜனேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இது பாரு, ஆக்சிஜன் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இதுல ஆக்சிஜனோட பார்ஷியல் பிரஷர் வந்து 95 ஆயிருச்சு. சோ இப்போ என்ன ஆகும், இங்க இருந்து ஹையர்க்கா ஆக்சிஜன் இது வந்து டிஷ்யூஸ் கிட்ட போயிடும். ஆஸ் ஆக்சிஜன் இஸ் நவ ஹை இன் த பிளட், பாருப்பா இங்க வந்து பிளட்ல ஆக்சிஜன் கம்மியா இருந்தது. சோ என்ன ஆச்சு, ஆல்வை வந்து பிளட்க்கு ஆக்சிஜன் கொடுத்தாச்சு, பிளட் வந்து ஆல்வை கிட்ட இருந்து ஆக்சிஜன் வாங்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருப்பா, டொமேட்டோ இருக்கான், சரியா? டொமேட்டோ வந்து டொமேட்டோ வந்து என்கிட்ட இருந்து ஆக்சிஜன் வாங்கிட்டு, நான் ஆல்விலை, டொமேட்டோ வந்து டிஆக்சிடேட் பிளட், டொமேட்டோ வந்து என்கிட்ட வந்தா நான் என்ன பண்ணேன், டொமேட்டோக்கு ஆக்சிஜன் கொடுத்தேன். ஸோ டொமேட்டோ என்ன பண்றான், இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு போய் என்ன கொடுக்குறான், இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு போய் டிஷ்யூஸ் கிட்ட கொடுத்துறான். சரியா? டிஷ்யூஸ் என்ன கொடுக்குது டொமேட்டோக்கு, டிஷ்யூஸ் கிட்ட கார்பன் டை ஆக்சைடு ஹையா இருக்கு. இவங்க வந்து டொமேட்டோக்கு 40, டொமேட்டோக்கு என்ன கொடுக்குறாங்க, கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குறாங்க. ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட 45 யூனிட் தான், இது வந்து எனக்கு வந்து திருப்பி கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துறான். புரியுதா? So it is all because of the difference in the concentration. Okay, so example என்ன கேட்பாங்க, what is the concentration of oxygenated blood at the tissue level? பசங்களா, கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன், ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷன் எந்த இடத்துல கேக்குறாங்க அது இம்பார்ட்டன்ட் பா. லங்ஸ்ல கேட்டாங்கன்னா, at the alveoli கேட்டாங்கன்னா, at the alveoli the oxygen concentration is 104 in the alveoli and 40 in the 40 is carbon dioxide, and blood oda பாத்தீங்கன்னா 40 and 45. ஆனா இதே டிஷ்யூ லெவல்ல கேட்டாங்கன்னா, டிஷ்யூ லெவல்ல ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு, 40 and 45. பிளட்ல டிஷ்யூல எவ்வளவு இருக்கு, 95 and 40. புரியுதா? எந்த இடத்துல கேக்குறாங்க அது இம்பார்ட்டன்ட். லங்ஸ்ல கேக்குறாங்களா இல்ல டிஷ்யூல கேக்குறாங்களா அது இம்பார்ட்டன்ட். ஓகே, இது புரிஞ்சிருச்சுலப்பா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? இது கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா இல்லையா? கிளியரா இருக்கா இல்லையா? வெரி குட். அடுத்ததா பார்க்கலாம்ப்பா. இன்னொரு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம ஏர்ல நீங்க பார்த்தீங்கன்னா 78% நைட்ரோஜன் இஸ் தேர்,
21% oxygen is there. So இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாப்பா இது பாருங்கப்பா, thickness of the membrane. Diffusion membrane is 3 layered thick, that is alveolar squamous epithelium, endothelium of alveolar capillaries and the basement membrane. அப்படின்னு என்ன அர்த்தம் பாருப்பா, இந்த alveoli இருக்குலப்பா, alveoli-க்கும் blood-க்கும் நடுவுல 3 லேயர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன 3 லேயர்? alveolar squamous epithelium, okay, endothelium of இது endothelium of capillaries and the basement membrane between them. புரியுதா? இந்த ஸ்பேஸ் வந்து என்ன 3 லேயர் இருக்கு? One layer is squamous epithelium, then there is endothelium of blood vessel capillaries, and the third one is the basement membrane in between the two. Okay, very good. Then நான் சொன்ன மாதிரியே solubility of carbon dioxide is 20 to 25 times more than solubility of oxygen. So carbon dioxide could diffuse much faster with a small unit difference only. Okay appa, very good sir. அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, oxygen வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது? 97% of oxygen is transported as oxyhemoglobin. புரியுதா? எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது? ஹீமோகுளோபின் வந்து 97% ஆக்சிஜனை ஆக்சிஹீமோகுளோபினை டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓகே, தென் அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னாப்பா கார்பன் டை ஆக்சைடு நீங்க பாத்தீங்கன்னா 20 to 25% of carbon dioxide is transported as, yes guys, transported as carbon dioxide only. 70% நீங்க பாத்தீங்கன்னா it is transported as bicarbonate ions and 7% பாத்தீங்கன்னா dissolved in the form of plasma. இது என்ன சொல்லுவோம்ப்பா? இத நம்ம வந்து yes, இது என்ன சொல்லுவோம்? yes, transport is called as carb amino hemoglobin. புரியுதா? The 20 to 25% of carbon dioxide is transported as, yes, carb amino hemoglobin. புரியுதா? ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்தா ஆக்சி ஹீமோகுளோபின், ஹீமோகுளோபின் வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட சேர்ந்தா கார்ப் அமினோ ஹீமோகுளோபின். இது வந்து பாத்தீங்கன்னா 20 to 25%, 70% as bicarbonate and 7% வந்து பாத்தீங்கன்னா blood plasma. இந்த bicarbonate ஃபார்ம் பண்றதுல ஒரு என்சைம் இருக்கும்பா, அந்த என்சைம் பேர் என்ன? Yes, what is the name of the enzyme which helps in formation of bicarbonate? இது வந்து பாத்தீங்கன்னா carbonic anhydrase enzyme. சரியா? Carbonic anhydrase enzyme helps in conversion of carbon dioxide to bicarbonate, and it helps in reverse reaction also from bicarbonate to carbon dioxide at the tissue level. Okay, okay, very good, perfect. Biomolecules next session Shruthi ma'am எடுப்பாங்கப்பா, don't worry, shining star. Perfect. So நம்ம இது வந்து பார்த்துட்டோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாப்பா the sigmoid curve. சரியா? sigmoid curve நம்ம வந்து பார்க்கலாம். So if you see pa, yes, if you see saturation of hemoglobin and partial pressure of oxygen, நம்ம வந்து saturation of hemoglobin and partial pressure of oxygen பாத்தீங்கன்னாப்பா we get a sigmoid curve. சரி, இத நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுல என்ன பார்த்திருக்காங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஆக்சிஜனையும் ஹீமோகுளோபினையும் சேர்றதுல தடுத்து நிறுத்தும் இல்லனா ஹெல்ப் பண்ணும். ஓகே, what is it? Factors affecting formation of oxyhemoglobin. எந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஆக்சிஜனையும் ஹீமோகுளோபினையும் சேர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லனா அதை தடுத்து நிறுத்தும், அதை பார்க்கலாம். Okay, what are the factors? Partial pressure of oxygen, partial pressure of carbon dioxide, hydrogen ion and temperature pa. புரியுதா? இந்த நாலு விஷயம் டிசைட் பண்ணோம் ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபின் கூட சேருமா இல்ல ஆக்சி ஹீமோகுளோபின் வந்து பிரிஞ்சிருமா. இந்த நாலு ஃபேக்டர்ஸ் வந்து அதை டிசைட் பண்ணுப்பா. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சி ஹீமோகுளோபின் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஹையா இருந்துச்சுன்னா அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருந்ததுன்னா, ஹைட்ரஜன் கம்மியா இருந்ததுன்னா, டெம்பரேச்சர் கம்மியா இருந்தா என்ன ஆகும்? இட் ப்ரோமோட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் oxyhemoglobin. It promotes formation of oxyhemoglobin. இத ரிவர்ஸ் பண்ணி if carbon dioxide is high, oxygen is low, okay, then hydrogen ion is high, temperature is high, இது என்ன பண்ணும்? This promotes breakdown of oxyhemoglobin. புரியுதா? சோ பாருப்பா, நம்ம alveoli இருக்கும்ல, alveoli-ல oxygen is high, carbon dioxide is low, hydrogen ion is low, temperature is low. So இங்க என்ன ஆகும்? Oxyhemoglobin will form. At the tissue site, oxygen is less, carbon dioxide is high, hydrogen ion is high, temperature is high. So what will happen? The oxygen will break out from the, yes, oxygen will break out from the this thing, hemoglobin, so that the tissue can get oxygen.
புரியுதா? So in alveoli, high oxygen, low carbon dioxide, lesser concentration of hydrogen ions, and low temperature. Favorable for formation of oxyhemoglobin. Here at the tissue, low oxygen, high carbon dioxide, high hydrogen ions, and high temperature. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. Okay. Yes. Very good. So இது பாருப்பா, இந்த sigmoid curve பாத்தீங்கன்னா, yes, partial pressure of oxygen and percentage saturation of hemoglobin. So இது நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்பாங்க, when will this shift towards the right? ரைட்ல ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஆக்சி ஹீமோகுளோபின் வந்து ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா it is forming அர்த்தம். If it is shifting towards the left, that means this is the right, this is the scenario, which means high oxygen, low carbon dioxide, low hydrogen ion, and low temperature. If it is shifting towards the right, that means oxyhemoglobin is not forming. That means there is low partial pressure of oxygen, high carbon dioxide, high hydrogen concentration, high temperature. Yes, இது clear ஆச்சாப்பா? Yes, பசங்களா இது clear ஆச்சா? இல்ல ரொம்ப ஃபாஸ்டா போறோமா? சார் என்ன சார் இவ்வளவு ஃபாஸ்டா சொல்லி கொடுக்குறீங்க, என் பிரெயினே ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு. எஸ், ஓகே பசங்களா, இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கணும். ஃபாஸ்டா இருந்தா தான் நம்ம வந்து ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒரே நாள்ல. ஓகே, இது பாருப்பா, this is just for your brain. பிரெயினுக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்தா ஏதாவது உனக்கு டவுட் இருந்தா இதுக்கப்புறம் நீங்க வந்து क्वेश्चन சால்வ் பண்ணணும். ஓகே, பாருப்பா, இன்னைக்கு நீ ரிவைஸ் பண்ணு, அதுக்கப்புறம் மெயினா பார்த்தா நாளைக்கு வந்து நீ போய் क्वेश्चन சால்வ் பண்ணணும். ஓகே, perfect. So now every 100 ml of blood carries 5 ml of oxygen. ரொம்ப important. Okay, very good. And every 100 ml of blood carries 4 ml of carbon dioxide. And நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா, see, carbonic anhydrase helps in formation of bicarbonate ions. Okay, very good. நான் சொன்ன மாதிரியே CO2 is carried as by hemoglobin as carbaminohemoglobin. Okay, இது நான் சொல்லியாச்சு already. Very good. This is all done. அடுத்ததா பார்க்கலாம்ப்பா, ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, எஸ். நவ ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர், ஓகே, located in the medulla region of the brain, regulates inspiration and expiration. இது எங்க இருக்குப்பா? மெடுலால இருக்கு. Pneumotaxic center present in the pons region. Moderate the function of respiratory rhythm center. மெயினா பாத்தீங்கன்னா இதாப்பா மெயின். சரியா? மெடுலா தான் மெயின். இது வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Neural signal from this center can reduce the duration of inspiration and thereby alter the respiratory set. मतलब இது வந்து இதுக்கு சிக்னல் கொடுக்கும், ரெஸ்பிரேட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ இல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அந்த மாதிரி. கீமோ சென்சிட்டிவ் ஏரியா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. situated adjacent to the rhythm center which is highly sensitive to carbon dioxide and hydrogen. எக்ஸாம்ல கேட்பாங்க, concentration of what will affect the breathing or breathing. So parpa, carbon dioxide and hydrogen only can affect the rate of breathing. Oxygen does not affect the rate of breathing. Okay, so now increase in the concentration in carbon dioxide and hydrogen activates chemosensitive area which will in turn activate rhythm center. Necessary adjustment of the respiratory process will be done. புரியுதா? உன் பாடியில கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அதுதான் உன்னோட பிரீதிங் ரேட்டை டிசைட் பண்ணுப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா receptors associated with aortic arch and carotid artery can also recognize changes in carbon dioxide and hydrogen concentration. புரியுதா? அயோட்டாலையும் கெரோட்டிக் ஆர்டரிலையும் என்ன இருக்கு? சில ரிசெப்டர்ஸ் இருக்கு. இது வந்து அகைன் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரோஜன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் டிசைட் பண்ணி பிரீதிங் எக்ஸ்சேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணுமா அதான் சொல்லணும். புரியுதா? இது எல்லாமே எங்க சொல்லுது? இது கிட்ட வந்து சொல்லுது. ஓகே, they are telling the medulla. Got it? Very good. Last part pa, bronchial asthma. It is difficulty in breathing causing wheezing due to inflammation of bronchi and bronchioles. ரொம்ப important. நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். Disorders are very very important. Emphysema, yes, reduction in the surface area of alveoli. Alveoli gets damaged. Chronic which alveolar walls are damaged due to which respiratory surface is decreased caused because of cigarette smoking.
occupational lung disease, it is working in the stone quarry, சரியா, construction site la work பண்றப்ப இது வந்து disease வரும்ப்பா. Okay, involving grinding of stones, breaking of so much dust. புரியுதாப்பா? அந்த டஸ்ட் வந்து மூக்கு வழியா போய் லங்ஸ்ல வந்து செட்டில் ஆயிரும். ஓகே, அதனால ஆகும். Then yes, long exposure can give rise to inflammation leading to fibrosis and causing ciliary lung damage. Workers in such industry should wear protective mask. அவ்வளவுதான். Yes, clear. So yes, இன்னொரு தடவை கிளாப் பண்ணுங்க, ஏன்னா நம்ம இன்னொரு சாப்டர் முடிச்சிட்டோம். Yes guys, yes, very good, claps for you. ஏன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான செஷன் தான், புரியுதா? இந்த செஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான செஷன் தான், ஆனா நீங்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்க. குட் ஜாப். எஸ், வெரி குட், வெரி குட். எஸ், டோனி சார் will end this game. பர்ஃபெக்ட்டா பசங்களா? பாருங்க, இந்த பாரு, இது வந்து முடியல, சரியா? இதுக்கப்புறம் பாரு, இந்த சாப்டர் நான் ரிவைஸ் பண்ணுவோம்ல, அதுல உனக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டவுட்டை நீ போய் பார்க்கணும். அப்பதான் இந்த சைக்கிள் முடியும். ஓகே, இந்த ரிவிஷன் சைக்கிள் முடிய போகுது. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளட் பார்ட், சரியா? பிளட்ல என்ன இருக்கும்? பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். பிளாஸ்மா மேக்ஸ் அப் 55% of the blood. Formed elements la paatena RBC, WBC and platelet. RBC, WBC and platelet. It has 55 plasma la paatena 55%. சொன்ன மாதிரியே இதுல வந்து 90% water இருக்கும்பா. அதுல இருந்து பாத்தீங்கன்னா 6 to 8% protein. இதுல பாத்தீங்கன்னா fibrinogen, globulin and albumins. Fibrinogen helps in clotting, globulin helps in formation of antibodies, albumin help in osmotic balance. Osmotic balance na நம்ம பாடியில எவ்வளவு தண்ணி இருக்கணும், எவ்வளவு எலக்ட்ரோலைட் இருக்கணும், அதோட பேலன்ஸ் வந்து டிசைட் பண்ணும். Okay, sodium, calcium, magnesium, bicarbonate, chloride. Okay, glucose, amino acid, lipids are also present. Electrolytes and this thing is also present. அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்து பாத்தீங்கன்னாப்பா RBC. RBC are the highest in number. They are 5 to 5 million, produced in red bone marrow, no nucleus. Hemoglobin 12 to 16 grams per 100 ml. Okay appa, then lifespan is 120 days. இதுதான் important. WBC, சரியா? WBC நீங்க பாத்தீங்கன்னா they are of two types, granulocytes and agranulocytes. Granulocytes பாத்தீங்கன்னா அதுகிட்ட வந்து grain மாதிரி structures இருக்கும்பா. They have grain like structures. Examples basophil, eosinophil, basophil and neutrophils. பாருப்பா, example கேட்பாங்க, which of them is highest? Neutrophil is the highest, 60 to 65%. அடுத்ததா பாத்தீங்கன்னா lymphocyte, then monocyte. Least is basophil. Basophil பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும்பா. eosinophil பாத்தீங்கன்னா 2 to 3%. Okay, yes, very good. Okay, perfect. Neutrophil, monocyte or phagocytic, lymphocyte helps in production of antibodies. They are also killer T cells. Then pathina basophil produce histamine, serotonin, etc. Eosinophil is produced against the allergies. Okay, function namak clear aayiruchu. Thrombocyte pathina platelet, they help in clotting of the blood. சரியா? blood clot la help பண்ணுவாங்க. They are 1.5 to 3 lakhs per ml of blood. Leukocyte பாத்தீங்கன்னாப்பா they are in thousands. Okay, leukocyte or WBCs are thousands, okay, per ml of blood. Very good. Now அடுத்தது பாத்தீங்கன்னாப்பா blood grouping. blood group உங்களுக்கு தெரியும்லப்பா. blood group A has antigen A, blood group B has antigen B, blood group AB has AB. Okay, antibodies anti-B, anti-A. There is no antibody in like AB, and there is antibody A and antibody B in case of O. சரியா? O blood group is universal donor, AB is universal recipient. Okay, very easy. idhe ega doubt irukappa? You have any doubt in this? Very good. Yes, antigen enappa? Say this is RBC la, RBC mele A protein irukum. This is the A blood group. If the RBC has B protein, it is called as B blood group. If the RBC has A and B both, it is AB blood group. If the RBC has no protein or glycoprotein, it is called as, yes guys, O blood group. Okay,
சில பசங்க கேட்பாங்க சார் பாசிட்டிவ்னா என்ன, A பாசிட்டிவ் B பாசிட்டிவ். ஸோ A தவிர அவங்கிட்ட வந்து RH புரோட்டீன் கூட இருந்தா you are RH positive. If you do not have RH then it is negative, B negative. புரியுதா? இந்த RH புரோட்டீன் வந்து ஃபர்ஸ்டா நம்ம வந்து ரீசஸ் மங்கில பார்த்தோம்ப்பா. அந்த மங்கில இருக்கிற புரோட்டீனோட ஆர்பிசில இருந்தா நீ பாசிட்டிவ், இல்லைன்னா நீ நெகட்டிவ். சரியா? இதுல ஒரு கேஸ் வரும்பா, அது பேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நியர்லி 80% ஆஃப் ஹியூமன்ஸ் ஆர் RH பாசிட்டிவ். ஓகே, நவ இதுல ஒரு கேஸ் வரும்பா, எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் பாருங்க, குயிக்கா பாத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு RH நெகட்டிவ் மதர் இருக்காங்க. சரியா? RH நெகட்டிவ் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு. சரியா? RH நெகட்டிவ் மதர் இருக்காங்க, அவங்களோட குழந்தை பார்த்தேன்னா RH பாசிட்டிவ். ஏன்னா குழந்தையோட அப்பா வந்து பாசிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதுல என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வந்து நார்மலா இருக்கும்பா. The first pregnancy will be normal, but அந்த பர்த் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த குழந்தையோட பிளட் வந்து அம்மாவோட பிளட்டோட கான்டாக்ட்ல வந்துடும். ஸோ என்ன ஆகும்னா அம்மாவோட பாடியில என்ன ஆகும், ஆர்ஹெச்க்கு அகெயின்ஸ்டா ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். என்ன ஆகும், ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிரும். புரியுதா? an antibody is produced against the RH antigen. So next pregnancy la enna agona, this RH antibody, if the baby is again RH positive, this will attack the baby and it will lead to complications. புரியுதா? So it will cause complications. So இத என்ன சொல்றோம், erythroblastosis fetalis. இத நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? This can be avoided by giving anti-RH antibodies to the mother. புரியுதா? So இத எப்படி அவாய்ட் பண்ணலாம்? It can be avoided by giving anti-RH antibodies to the mother after first pregnancy. Okay, after the first pregnancy. என்னோட டயக்ராம் பார்த்து சிரிக்கிறீங்களா? ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 2 hours எல்லாமே சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்களா சிரிச்சுட்டு இருக்கீங்க. எஸ் வேணி, இன்னைக்கு வந்து ரிவிஷன் பா. சரியா? கொஸ்டின் பிராக்டிஸ் பாரு 1 month பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ரிவிஷன், அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இன்னைக்கு ரிவிஷன், நாளைக்கு ரிவிஷன், நாளான்னைக்கு பார்த்தேன்னா கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண, நாளான்னைக்கு அடுத்த நாள். ஓகே, குழந்தைக்கு தலை கோணையா இருக்கா? அப்படிதான்ப்பா, எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான். எஸ், ரெடி, வெரி குட். கிளாட்டிங் ஆஃப் த பிளட்ல பாத்தீங்கன்னாப்பா, எஸ் இன்ஜர்ட் டிஷ்யூ பாருப்பா, டிஷ்யூ இன்ஜர் ஆகும்ல, அதுக்கப்புறம் என்ன ஆகும், there is prothrombin is present, okay, which converts prothrombin into thrombin. புரியுதாப்பா? நம்ம பிளட்ல வந்து prothrombin இருக்கும்பா, இது வந்து கன்வெர்ட் ஆகும் into thrombin by thrombokinase. சரியா? So then what will happen, this thrombin will convert fibrinogen into fibrin. இந்த ஃபைப்ரின் வந்து நீங்க பாத்தீங்கன்னா it will form network. இதுல வந்து RBC மாட்டிக்கிட்டு ஒரு blood clot form ஆயிடும். சரியா? இதுல எந்த பாத்தீங்கன்னா calcium is involved, which ion is involved, calcium is involved அப்படின்னு சொல்லணும். இது கிளியரா இருக்காப்பா? வெரி குட். அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டை பார்க்கலாம்ப்பா. சரியா? ஹார்ட் பாத்தீங்கன்னா ஃபிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 chambered ஹார்ட் இருக்கும். சரியா? ரெப்டைல்ஸ்ல, amphibiansல பாத்தீங்கன்னா 3 chambered ஹார்ட் இருக்கும், எக்ஸெப்ட் crocodile. crocodile is a reptile which has a 4 chambered heart. ஹியூமன்ஸ், பேர்ட்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா 4 chambered ஹார்ட் இருக்கும். சரியா? அந்த ஹார்ட்டை கொஞ்சம் நம்ம வந்து டீடைலா பார்க்கலாம்ப்பா. சரியா? எஸ். So pericardium is covering of the heart, epicardium is outer covering, myocardium is the middle layer, endocardium is the innermost layer. சரியா? அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் டயக்ராம் பார்த்துக்கலாம்ப்பா. So yes, so நீங்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஹார்ட் இருக்குல்ல. சரியா? இது நம்மளோட ஹார்ட். ஹார்ட்ல எக்ஸாம் என்ன கேட்பாங்க, this is left atrium, left ventricle, right atrium, right atrium, சரியா, right ventricle பா. So இதுல நீங்க பாத்தீங்கன்னா please understand this, organs இங்க வந்து lungs. Okay, now பாருப்பா, lungs ஐயும் left atrium, இங்க வந்து என்ன இருக்கு, pulmonary vein. சரியா?
pulmonary vein என்ன பண்ணுது, it brings oxygen rich blood from the lungs to the left atrium. left atrium left ventricle க்கு நடுவுல பாத்தீங்கன்னாப்பா என்ன இருக்கு, bicuspid valve. bicuspid valve இருக்கு. ஓகே, then left ventricle க்கும் organs க்கு நடுவுல என்ன இருக்குப்பா, aorta இருக்குப்பா. and left ventricle க்கும் aorta க்கு நடுவுல ஒரு valve இருக்கு, இது பேர் என்ன, semilunar valve. ஓகே, ஆர்கன்ஸ்ல இருந்து blood வந்து deoxygenated blood வந்து ரைட் ஏட்ரியம் க்கு போகும், and this is vena cava. vena cava takes the blood from the organs to the right atrium. vena cava பார்த்தா superior vena cava and inferior vena cava. superior vena cava takes the blood from the upper parts of the body, inferior vena cava takes the blood from the lower parts of the body and puts it in the right atrium. right atrium right ventricle க்கு நடுவுல என்ன இருக்குப்பா, tricuspid valve. okay, then blood வந்து right ventricle க்கு, right ventricle ல இருந்து lungs க்கு போகும், right ventricles க்கு lungs க்கு நடுவுல என்ன இருக்கு, this is pulmonary artery. this is the only artery which carries deoxygenated blood. pulmonary vein is the only vein which carries oxygenated blood. and right ventricle க்கு pulmonary artery க்கு நடுவுல என்ன இருக்குப்பா, again இங்க கூட பாத்தீங்கன்னா there is a semi-lunar valve. there is a semi-lunar valve. இன்னொரு விஷயம் இங்கே பார்த்து, இங்க ஏதாவது டவுட் இருக்கா, இதுல ஏதாவது டவுட் இருக்கா, எஸ், இங்க ஏதாவது டவுட் இருக்காப்பா, எனி டவுட் till here? got it. semilunar valve வந்து இங்க இருக்கு, இங்க இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாப்பா, please understand on the right corner of the right atrium இங்க வந்து என்ன இருக்குன்னா SA node ன்னு ஒன்னு இருக்கும்பா. there is a SA node. yes, arteria vein என்னப்பா, which artery or vein? see, aorta is the artery, vena cava is a vein. this is pulmonary artery. என்னப்பா டொமேட்டோ, என்னப்பா ஆச்சு உனக்கு, டொமேட்டோ என்ன கேள்வி கேட்டிருக்க? bicuspid valve is also called as mitral valve pa. டே டொமேட்டோ, தக்காளி தக்காளி என்னப்பா டவுட் உனக்கு, கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? ஒருத்தன் கேக்குறா, what is semilunar valve? the valve between atrium, left atrium and aorta, also right ventricle and pulmonary artery is the semilunar valve. ஓகே, புரியுதாப்பா? valve பா, சரி பாத்துக்கோப்பா. so SA node என்ன பண்ணும், it is the pacemaker of the heart. pacemaker என்ன அர்த்தம் பாருப்பா, நம்ம ஹார்ட்ல பாத்தீங்கன்னா our heart is made up of tissues which is auto அது வந்து எக்ஸைட் ஆயிட்டே இருக்கும்பா, புரியுதா? எல்லா செல்ஸும், என்னோட ஹார்ட்ல இருக்கிற எல்லா செல்ஸும் பீட் பண்ணிட்டே இருக்கும், சரியா? ஆனா இந்த குறிப்பா இந்த ரைட் ஏட்ரியம்க்கு ரைட் கார்னர்ல இருக்கு, இது வந்து it beats at 72 per minute. இதுக்கு கீழே வந்தீங்கன்னா பாருப்பா, இது வந்து இன்டர்னோடல் பாத்வே. இங்க பாரு, so this is right corner. இங்க பாத்தா left corner of the lower cornerல பார்த்தா இங்க வந்து என்ன இருக்கும், இது வந்து AV node பா. this is AV node. it beats at 40 per minute. புரியுதா? சோ ஆனா இந்த SA node என்ன பண்ணும், இத கூட 70 beats per minute ல பீட் பண்ண வச்சிரும். okay, then the signal goes to the ventricle, left bundle of his and right bundle of his, and இங்க பார்த்தா Purkinje fibers. there will be Purkinje fibers. ஓகே, சோ இது இப்படிதான் பாரு, நம்ம ஹார்ட்ல வந்து இம்பல்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து இங்க போகுது, இங்க இருந்து அதுக்கு அப்புறம் வென்ட்ரிகல்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகுது. சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் வந்து ஒரே அடியா பீட் பண்றது இல்ல. ஓகே, எஸ் கமலேஷ், அதான் சொல்றேன். கமலேஷ் is asking, sir, why SA node is called as pacemaker of the heart? because
SA node decides that heart will beat at 72 per minute. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்ல நிறைய பசங்க இருக்காங்க சரியா, SA நோட், AV நோட், பர்கின்ஜே ஃபைபர், பண்டல் ஆஃப் எல்லாரும் இருக்காங்க. ஆனா கிளாஸ்ல பாத்தீங்கன்னா யாரு ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறா? SA நோட் வந்து எல்லாத்த விட ஃபாஸ்டா ஓடுறா. ஸோ SA நோட் ஓடுறதால என்ன ஆகுது? எல்லாரும் அவன பின்னாலேயே ஃபாஸ்டா ஓட வேண்டியதா இருக்கு. புரியுதா? ஸோ ஒருத்தன் டீச்சர் கிட்ட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டானா எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணதான் வேணும், ஹோம்ஒர்க் வந்து காட்டு தான் செய்யணும். அதே மாதிரி SA நோட் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறதால என்ன ஆகும்? SA நோட் வந்து கூடவே மற்ற எல்லா செல்ஸையும் ஓட வைக்குது. தட் இஸ் வை வி ஆர் காலிங் SA நோட் as a பேஸ் மேக்கர். ஏன்னா அது வந்து செட் பண்ணுது, அது வந்து எல்லாத்தையும் 72 per minutes அப்படின்னு ஃபாஸ்டா ஓட வைக்குது. புரியுதா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யோசிப்போம், நம்ம ஹார்ட் வந்து டுபுக்னு பீட் பண்ணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி நடக்காதுப்பா. ஹார்ட் வந்து எப்படி பீட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆகும். ஏன்னா பாருப்பா, சிக்னல் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? சிக்னல் வந்து இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஸ்டார்ட் ஆகி ஏட்ரியால இருக்கு, அதுக்கப்புறம் தான் வென்ட்ரிகல்ஸ்க்கு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வில் பி ஏட்ரியா வில் கண்ட்ராக்ட், then ventricles will contract and then both of them will relax. புரியுதா? சோ இது நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம்ப்பா. சோ in the beating of the heart, the first step is atrial systole. atrial systole என்ன அர்த்தம்? ஏட்ரியா வந்து கண்ட்ராக்ட் ஆகும்பா. சரியா? சோ அதுக்கு முன்னால என்ன நடக்கும்னா கொஞ்சம் ஐயோ எழுதி வச்சது எல்லாமே போயிருச்சு. வாழ்க்கையில் மனுஷனுக்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்கப்பா. ஒருத்தன் வந்து ஃபாஸ்டா சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சா அதுல இவ்வளவு பிரச்சனை. எனிவேஸ், ஐயோ அதான் எழுதி வச்சிருக்கிற மேல தண்ணி ஊத்திடுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் டயஸ்டோல்பா. செகண்ட் பாத்தீங்கன்னா ஏட்ரியல் சிஸ்டோல், and then ventricular systole. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன நடக்கும்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ பாருப்பா, ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன ஆகும்னா, பிளட் வந்து பல்மனரி ஆர்டரி வந்து பிளட் கொண்டு வரும். திஸ் இஸ் ஓப்பன். ஸோ ஜாயிண்ட் டயஸ்டோல் என்ன நடக்கும்னாப்பா, பாருப்பா, பிளட் வந்து இங்க இருந்து வரும். பிளட் வந்து அப்படியே இது ஓப்பனா தான் இருக்கும். bicuspid and tricuspid valve are open and the blood will start coming over here. Semilunar valves are closed. புரியுதா? இந்த வால்வ் வந்து க்ளோஸா இருக்கு, இந்த வால்வும் க்ளோஸா இருக்கு. ஸோ பிளட் வந்து இங்க இருந்து வரும், டைரக்டா இங்க வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். இது கிளியரா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஏட்ரியல் சிஸ்டோல். ஏட்ரியல் சிஸ்டோல் என்ன ஆகும்னா, ஏட்ரியா வந்து கண்ட்ராக்ட் பண்ணுப்பா. திஸ் கண்ட்ராக்ஷன் இன்க்ரீசஸ் த ஃப்ளோ பை 30%. புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனா இருந்தது, சும்மா மெல்லையா விழுந்துட்டு இருந்தது. அது கண்ட்ராக்ட் பண்ண உடனே கொஞ்சம் ஃபாஸ்டா the flow will increase by 30%. That is atrial systole. So in joint diastole, all this bicuspid and tricuspid valve are open and the blood is slowly coming. But when the atria contract, the inflow is increased by 30%. So atria contract அடுத்தது பாத்தீங்கன்னாப்பா, then is ventricular systole. Ventricular systole என்ன நடக்கும்? Now the atria contract is relaxing, now the ventricles will contract. So ventricle contract இது வந்து இப்படி வெளியே போகும்பா. And when the ventricles are contracting, this valve is closed, this valve get closed. Bicuspid and tricuspid valve get closed, semilunar valves open up. Okay, semilunar valves open up, and when the ventricle and the blood goes out of the body. Okay, and then what will happen? The ventricle will again start relax. After contraction, the ventricle will again start relaxing, and both of them will relax together. And again, it is joint diastole. Clear? Clear acha? So இன்னொரு விஷயம் பாருங்கப்பா. So when ventricle is contracting, bicuspid and tricuspid valves close and produce a sound called as lub. Exam la கேட்பாங்க, why, when is lub produced? Lub sound is produced when bicuspid and tricuspid valves close. Then dub. புரியுதாப்பா? So அதுக்கப்புறம் இதுக்கான semilunar valve open ஆச்சுல, when ventricles start relaxing, the semilunar valves will close and it will produce the sound dub. Dub is produced by closure
closure of semilunar walls. Dub is produced by semilunar walls and lub is produced by closure of bicuspid and tricuspid wall. Clear apa? Yes guys, clear ah? Very good. So avlodhan game avlodhan. Seriyappa? Aortic semilunar wall idu enga irukumpa? Aortic semilunar wall present between the aorta and the left ventricle. Pulmonary semilunar wall present between the right atrium and the right ventricle and the pulmonary artery. Okay, bicuspid wall between, yes guys, left atrium and left ventricle. Tricuspid wall between, yes, tricuspid wall is present between the right atrium and the right ventricle. Perfect. So அடுத்ததா அவ்வளவுதான்ப்பா. சரியா? Arteries, capillaries and veins. இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம் நீங்க பாத்தீங்கன்னா, arteries generally carry blood away from the heart, veins carry blood towards the heart. பாருப்பா, இது heart இருக்குல்ல, this is organ. So the artery brings blood towards the organ, veins take blood from the organ towards the heart. Okay, this is number one. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாப்பா, arteries இருக்குல்ல, they have thick wall. Yes sir, thick இருக்கும். ஏன்னா it is under high pressure. Heart வந்து pump பண்ணிட்டே இருக்குல்ல, so heart is under high, so this is thick wall. Vein have thin wall and broader lumen. Lumen என்ன அர்த்தம்? diameter பா. For example பாரு, இது வந்து this is thick. This is, let's say, artery, so the vein will be like this. Purida. So can you see here the lumen is bigger. This lumen is bigger. This lumen is smaller. Okay. So veins have broader lumen. Here it is narrow lumen. They have thick wall. They have thin wall. Okay. They take blood towards, so away from the heart. They will take blood towards the heart. They generally carry oxygen rich blood except pulmonary artery. They generally carry deoxygenated blood except pulmonary vein. Clear? Avlodhan. Capillaries பாத்தீங்கன்னா, they are just one layer thick pa. Capillaries are one cell layer thick because இங்க தான் என்ன நடக்கும்? இங்க தான் exchange நடந்துட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஏதாவது உள்ள வருது வெளியே போகுது என்ன நடக்கும்? Capillariesல மட்டும் தான் நடக்குது. So that is one layer thick. Okay, that's it. Perfect. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம blood vessel இருக்குல்ல, அது வந்து மூணு லேயர் இருக்கும்பா. That is tunica externa, tunica media and tunica interna. Blood vesselல மூணு லேயர் இருக்குப்பா. External outermost layer, median middle layer and innermost layer is interna. Okay, so this is very simple. Moving forward, இப்ப பாத்துக்கோம்பா. பாருப்பா, pulmonary circulation னா என்ன? Yes, pulmonary na, anything pulmonary means related to the lungs pa. Anything pulmonary means related to the lungs. Rest is systemic. Parpa. The systemic circulation and pulmonary circulation together, they make up the double circulation. Double circulation in artham, the blood goes through the heart twice. நம்ம blood இருக்குல்ல, ஹார்ட்ல இருந்து ரெண்டு தடவை வந்து நம்ம ஹார்ட்ல இருந்து blood வந்து பாஸ் ஆகுதுப்பா ஒரு சைக்கிள்ல. சரியா? ஒரு சைக்கிள்ல ஒரு ரவுண்ட்ல blood வந்து ஹார்ட்ல இருந்து ரெண்டு தடவை பாஸ் ஆகுது. ஓகே, சோ என்ன சொல்லுவோம்? அதை நம்ம வந்து டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பல்மனரி சர்க்குலேஷனையும் சிஸ்டமிக் சர்க்குலேஷனையும் சேர்த்தேன்னா டபுள் சர்க்குலேஷன் உனக்கு கிடைக்கும். Pulmonary circulation na, the circulation between the lungs and the heart. Systemic circulation padna, circulation between the body organs and the heart. Okay, so illa paakalam pa. So pulmonary circulation ni paathena pa enga irundhu start agudhu? It starts from the right ventricle basically. Okay, this is wrong. Okay, so pulmonary circulation பாத்தேனா பா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இது வந்து ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து pulmonary artery, okay, then lungsல இருந்து pulmonary vein and then going into the left atrium. Yes. பசங்க சொல்றாங்க சார் தமிழ்ல கொலை பண்றீங்க. பசங்களா பாரு, language is a medium to communicate பா. நான் சொல்றது உனக்கு புரியணும். சரியா? நான் வந்து சொல்றது உனக்கு புரியணும். நான் எவ்வளவு ஃபீலிங்கோட சொல்லிட்டு இருக்கேன் அது உனக்கு தெரியுதா? நான் எவ்வளவு ஃபீலிங்கோட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட்
ஒருத்தன் வந்து நல்லா ஃபீலிங்கோட சொல்லி கொடுத்தா எனக்கு வந்து தெரிஞ்சது என்னன்னா அது வந்து ரீச் ஆயிரும். திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ். உங்களுக்கு தெரியல, பட் நான் உனக்கு வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அது வந்து நான் கம்யூனிகேட் பண்ணிடுவேன். ஏன்னா என் மனசுல வேற எதுவும் இல்லை, எனக்கு இது நல்லா தெரியும், நான் வந்து உனக்கு எப்படி சொல்லி கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஓகே, ஸோ தமிழை கொலை பண்றீங்களா? சில நேரம் வாயில அப்படியே வார்த்தை அப்படியே மாட்டிக்கும், வாயில வந்து வார்த்தை மாட்டிக்கிட்டு வெளியே வராது. ஓகே, என்ன புலவே சந்தமா உரையாடுங்களா? பசங்க சொல்றாங்க என்ன ஃபீலிங் சார்? ஃபீலிங்னா என்னப்பா? எனக்கு ஃபீலிங்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஃபீலிங். ஓகே, ஓகேவா? ஸோ பல்மனரி சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னாப்பா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த right ventricle. Okay, right ventricle and the pulmonary artery, lungs, pulmonary vein and this thing. Systemic circulation pathina starts from the left ventricle. Left ventricle and the aorta, aorta and the organs, organs and the vena cava to right atrium. Okay, this is systemic circulation. Okay, இது கரெக்டா போட்டுருக்கான் பாரு, இங்க இருந்து ஆரம்பிக்காது. It starts from this thing. இது தப்பா போட்டுருக்கான். Anyways, I guess you got it. Okay அப்பா, perfect. வேற இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேமா. எஸ்ஏ நோட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு வரும். இங்க இருந்து branches. Okay, the left bundle of his and right bundle of his then goes to Purkinje fibers and the ventricles will contract. Okay, இது கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ப்பா. Okay, this I have explained. Now இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, ECG ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, இது நம்ம பார்த்திருக்கோம். ஸோ பசங்க இந்த பாத்தீங்கன்னா it is like this P wave இந்த மாதிரி. ஓகே, அண்ட் திஸ் திங் P Q R S T. இந்த P wave என்னப்பா சொல்லும்? the P wave notes atrial contraction. ஓகே அப்பா, or depolarization of atria. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் வந்து atria contract ஆகும், that is depolarization of atria. then இந்த QRS complex பாத்தீங்கன்னா contraction of the ventricles. நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் atria contract ஆகும், அடுத்ததா ventricles contract ஆகும். So yes, QRS represents depolarization of the ventricles or ventricular contraction triggered by signal from AV node. Then T wave pathina, that is end of contraction of ventricles, represent repolarization of ventricles or ventricular relaxation, completion of the standard heartbeat. Okay, இது ரொம்ப important பா. T wave என்ன பண்ணுது? Repolarization of ventricles. Ventricles வந்து திருப்பி relax state க்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். Okay, very good. The PR interval and ST interval between these periods of electrical activity intervals allowing for blood flow. இந்த வந்து blood flow allow பண்றதுக்கு அந்த பேசிக்கா intervals இருக்குல்ல, atrial contraction க்கு அப்புறம் ventricular அந்த நடுவுல இருக்கிற டைம் தான் PR and ST. சரியா, this PR and ST. Okay, very good, this is clear. அடுத்ததா பாத்தீங்கன்னா disorders of circulatory system ரொம்ப ரொம்ப important topics. So பார்க்கலாம்ப்பா. High blood pressure na hypertension. Okay, then blood pressure that is higher, that is then normal பாத்தீங்கன்னா 120/80 is normal pressure பா. இதோட அதிகமா இருந்தா என்ன சொல்லுவோம்? hypertension. Okay, very good. Now if yes, high blood pressure leads to heart disease and also affects vital organs like brain and kidney. Okay, then angina pectoris, இது என்ன நடக்குப்பா? acute chest pain பா. It is acute chest pain appears when not enough oxygen is reaching the heart muscles. ஹார்ட்ல இருக்கிற மசில்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கலனா இந்த ப்ராப்ளம் நடக்கலாம். Okay, it can happen in occur between men and women of any age, common among the middle aged and elderly. Okay, very good. It occurs due to condition that affect the blood flow. இது ரொம்ப சிம்பிள் ஆனப்பா. CAD or atherosclerosis very important. என்ன நடக்கும்? The blood vessel, there is a deposition in the blood vessel பா. நம்ம வீட்ல இருக்கிற பைப்ல வந்து அடைச்சிரும்ல, அதே மாதிரி ஹார்ட்டுக்கு போற குழாய் வந்து அடைச்சிருச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? CAD அப்படின்னு சொல்லுவோம். சரியா, it affects the vessel that supplies blood to the heart muscle. புரியுதா? நம்ம ஹார்ட்ல இருக்கிற செல்ஸ்க்கு வந்து நம்ம ஹார்ட்ல செல்ஸ் இருக்காங்களப்பா, அந்த ஹார்ட்ல இருக்கிற செல்ஸ்க்கு வந்து நமக்கு ஆக்சிஜன், அதுக்கு சாப்பாடு எல்லாம் தேவைப்படும்ல. So there is a blood vessel which supplies nutrients, oxygen to the cells of the heart. அது என்ன சொல்லுவோம்? coronary artery அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதுல blockage நடந்துருச்சுன்னா இது நடக்கும். It is caused by deposition of calcium, fat, cholesterol and fibrous tissue which makes the lumen narrower. புரியுதா? அப்ப இங்க டெபாசிட் ஆயா என்ன பண்ணும்? இது வந்து நேரோ பண்ணிட்டே இருக்கு. ஸோ blood வந்து flow பண்ண முடியாது. சரியா,
அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் heart failure. When heart is not pumping blood effectively enough to meet the needs of the body. புரியுதாப்பா, உன்னோட ஹார்ட் வந்து சரியா பீட் பண்ண மாட்டேங்குது, உன்னோட blood வந்து இங்க வரைக்கும் வர மாட்டேங்குது, புரியுதா? so it is not able to supply blood throughout the all. புரியுதா? ஹார்ட் வந்து ஒரு மோட்டர் மாதிரிப்பா, அந்த மோட்டரோட பவர் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. okay, in some times called as congestive heart failure because congestion of lung is one of the main symptoms of the disease. ரொம்ப important. என்ன சொல்லுவோம்? congestive heart failure. It is heart failure is not same as the cardiac arrest. cardiac arrest ன்னு அர்த்தம் ஹார்ட் வந்து நின்னுரும், ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். okay, or a heart attack when the heart muscle suddenly damaged by inadequate supply of oxygen. புரியுதாப்பா? பாருப்பா, ஹார்ட் ஃபெயிலியர் வேற, ஹார்ட் அட்டாக் வேற, கார்டியாக் அரெஸ்ட் வேற. கார்டியாக் அரெஸ்ட் என்ன நடக்குது? ஹார்ட் வந்து நின்னுருச்சு, சரியா? ஹார்ட் வந்து நின்னுருச்சு, தட் இஸ் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்னா ஒரு பார்ட் ஆஃப் த ஹார்ட் கெட்ஸ் டேமேஜ், சரியா? ஹார்ட் ஃபெயிலியர்னா ஹார்ட் வந்து பம்ப் பண்ண மாட்டேங்குது, சரியா? ஓகே, மூணு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, டிசார்டர்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும், எல்லா டிசார்டர்ஸ்ல இருந்தும். ஓகே, வெரி குட். ஏய், இன்னொரு சாப்டர் நம்ம வெற்றிகரமா முடிச்சிட்டோம், சரியா? எஸ் பசங்களா, யாருக்கெல்லாம் சார் இப்ப நம்ம வரை என்ன படிச்சோம், ஒரு ஆல்மோஸ்ட் 3-4 சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம். யாருக்கெல்லாம் இது கான்ஃபிடென்ட்டா இருக்கு? எஸ், how many of you feel confident? சார் இவ்வளவு எனக்கு தெரியுமா, எனக்கே தெரியாம இருந்தது, நான் இவ்வளவு படிச்சிருக்கேனா, அவ்வளவு எனக்கே தெரியாம இருந்தது அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எஸ், யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கு? நான் இவ்வளவு படிச்சிருக்கேனா, ஐயோ எனக்கே தெரியலையே. கிளாஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கு, நோ டவுட், கிளாஸ் ஃபாஸ்டா தான் இருக்கு, ஆனா இட் இஸ் குட். வெரி குட் பா, வெரி குட். சோ அடுத்த சாப்டர் நம்ம எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் பார்க்கலாமா? குயிக்கா முடிச்சிடலாம். ஓகேப்பா, சோ மூணு விதமான ஆர்கானிசம்ஸ் இருக்கும்பா. ஒன்னு பார்த்தீங்கன்னா அமோனோடெலிக், யூரியோடெலிக் அண்ட் யூரிகோடெலிக், சரியா? அமோனோடெலிக் பார்த்தீங்கன்னா they excrete ammonia, யூரியோடெலிக்ல பார்த்தீங்கன்னா excrete product is urea, யூரிகோடெலிக்ல பார்த்தீங்கன்னா excrete product is uric acid, சரியா? reptile, birds, snail and insects, they are uricotelic. then marine fishes, terrestrial amphibians and mammals are ureotelic, and fishes, bony fishes, aquatic amphibians and aquatic insects are amonotelic organisms. அதை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னாப்பா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குல்ல, இட் ஆல்சோ ரிமூவ்ஸ் வேஸ்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் அன்டைஜஸ்டட் ஃபுட். லங்ஸ் ஆல்சோ ரிமூவ்ஸ் வேஸ்ட் ஆஸ் கார்பன் டை ஆக்சைடு. லிவர் பார்த்தீங்கன்னா பைல் பிக்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும். கிட்னி பார்த்தீங்கன்னா அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணும். ஓகே, நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நான் வெரி குட். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம்ப்பா. ஸோ நமக்கு என்ன தெரியும், கிட்னி இருக்கு, கிட்னில இருந்து 2 வயர் வருது, இது பேர் என்ன? யுரேட்டர். யூரேட்டர்ல இருந்து பார்த்தா இது வந்து யூரினரி பிளாடர் பா, இது வந்து பார்த்தா யுரேத்ரா. சரியா? யூரின் வந்து இங்க ப்ரொடியூஸ் ஆகும், இங்க இருந்து யூரேட்டர் வழியா வந்து யூரினரி பிளாடர்ல ஸ்டோர் ஆகும், இங்க இருந்து யூரேத்ரா வழியா வெளியே போயிடும். சரியா? so there are 2 யூரேத்ரா. கிட்னிக்கு மேல பார்த்தேன்னா எந்த கிளாண்ட்? அட்ரினல் கிளாண்ட் இருக்குப்பா. சரியா? ரீனல் ஆர்டரி அண்ட் ரீனல் வெயின். Renal artery supplies blood, oxygenated blood to the kidney, and renal vein takes the blood, impure blood away from it. Okay, very good. Now kidney oda structure பாத்தீங்கன்னா பர்பா, இது கிட்னி இருக்குல்ல, கிட்னியோட அவுட்டர் இந்த லேயர் என்ன சொல்லுவோம்? This layer is called as cortex. பயாலஜில outer layer is called as cortex and the inner layer is called as medulla. medulla பாத்தீங்கன்னா medullary pyramids இருக்கும்பா. இந்த மாதிரி medulla has pyramids in the kidney which is called as medullary pyramid. Okay, so இது பார்த்தா medullary pyramid, this is medullary pyramid, medullary pyramid. Okay, medullary pyramid. In the pyramids க்கு நடுவுல இந்த மாதிரி வருதுலப்பா, cortex is getting in between the pyramid, this is called as columns of Bertini. renal column னு கூட சொல்லலாம், columns of Bertini கூட சொல்லலாம். இது எல்லாமே இருக்குலப்பா, இங்க என்ன இருக்கு? this is renal pelvis. if you can see, இந்த இடம் என்னது? இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல ரீனல் பெல்விஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சிருச்சாப்பா? திஸ் இஸ் கார்டெக்ஸ். இது வந்து இதெல்லாம் பார்த்தா கார்டெக்ஸ், இது வந்து பார்த்தா மெடியூலா,
சரியாப்பா இதில் பார்த்தா மெடியூலா இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் திங் பெல்விஸ் அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது நடுவில் வந்து columns of Botany between the renal columns இது clear ஆச்சாப்பா yes this part clear very good then அடுத்தது பார்த்தீங்கன்னாப்பா நெஃப்ரான் பா okay this is very important நெஃப்ரான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க சரியா நெஃப்ரான்ல பார்த்தீங்கன்னாப்பா நெஃப்ரான் is the functional unit of kidney நம்ம சட்னி இருக்குல்ல ரெண்டு சட்னிலையும் சின்ன சின்ன யூனிட்ஸா இருக்கும் அந்த யூனிட் பேர் என்ன நெஃப்ரான் சின்ன சின்ன யூனிட்ஸ் இருக்கு அந்த யூனிட் பேர் வந்து நெஃப்ரான் இந்த நெஃப்ரான் பார்த்தேனாப்பா இந்த நெஃப்ரான்ல தான் யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது சரியா இந்த நெஃப்ரான்ல தான் யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது so both the kidney have millions of nephron and each nephron is producing small amount of urine அது எல்லாத்தையும் சேர்த்தேனா it is complete urine produced by the kidney புரியுதா ஃபார் எக்ஸாம்பிள் you all are nephrons வச்சுக்கலாம் சரியா நீங்க எல்லாரும் nephrons நீங்க எல்லாரும் ஒரு கிட்னில இருக்கீங்க இன்னொரு கிட்னில பாதி பசங்க இருக்காங்க ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா யூரின் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஸோ அது எல்லா யூரினும் சேர்த்தானா இட் இஸ் டோட்டல் யூரின் ப்ரொடியூஸ் பை த கிட்னி சரியா ஸோ இப்போ நெஃப்ரான் இருக்கீங்களா ஸோ நீங்க எல்லாரும் நெஃப்ரான் உங்க நெஃப்ரான்ல உனக்கு தலை இருக்கு அந்த தலை பேர் தான் ரீனல் கார்பசல் அந்த தலையில தான் குளோமெருலஸ் அண்ட் பாமன்ஸ் கேப்சூல் மீதி இருக்கிற பார்ட்ல டியூப்ஸா இருக்கு அந்த டியூப்ல என்ன த டியூப் இஸ் பேசிக்கலி the tubular part the PCT Henle's loop DCT இதெல்லாம் பார்த்தேன்னா the tubular part ஓகே ஷீல் கவலைப்படாதப்பா கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் இப்போ உனக்கு புரிய வச்சிருக்கேன் கவலைப்படாத இது கிளியரா ஆச்சாப்பா ஸோ நெஃப்ரானோட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாப்பா the nephron looks like this சரியாப்பா okay so this is renal corpuscle என்ன அர்த்தம் glomerulus and Bowman's capsule பா பட் இது வந்து பார்த்தேனா glomerulus இது வந்து பார்த்தேனா Bowman's capsule சரியா இது வந்து பார்த்தேனா PCT இது வந்து பார்த்தீங்கன்னா DCT இது வந்து இந்த லூப் இருக்குல்லப்பா இது என்ன சொல்லுவோம் ஹென்லேஸ் லூப் சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிங் டியூப் இது கிளியர் ஆச்சப்பா ஓகே ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் afferent arteriole this is efferent arteriole okay the afferent arteriole brings the blood okay it gets filtered and then it goes like this okay appa idu purinjirucha please understand this inga vandu filtration nadakumpa seriya glomerulus pathana it's the blood capillaries collection of blood capillaries Bowman's capsule neenga pathina this bowl like structure is called as Bowman's capsule pa seriya adutha pathina PCT Henle's loop and DCT PCT la pathina pa maximum absorption please understand PCT la maximum absorption of water takes place around 80% of the water will be absorbed over here சரியாப்பா very good அடுத்ததா பாத்தீங்கன்னா DCT and collecting tube ல வந்து selective reabsorption நடக்கும் selective reabsorption என்ன அர்த்தம் என் பாடியில தண்ணி கம்மியா இருந்தா இங்க வந்து தண்ணி இன்னி அப்சார்ப் ஆயிருக்கும் என் பாடியில தண்ணி அதிகமா இருந்தா இந்த இடத்துல தண்ணியோட அப்சார்ப்ஷன் நடக்காது புரியுதா பேஸ்ட் ஆன் த பாடி நீட் பாடிக்கு தேவைப்பட்டதா இங்க அப்சார்ப் பண்ணுவாங்க தேவையில்லைன்னா அப்சார்ப் பண்ண மாட்டாங்க சரியா வெரி குட் இது புரிஞ்சிருச்சு இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாப்பா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த யூரின் ஃபார்மேஷன் இருக்குல்ல 3 ஸ்டெப்ல நடக்கும்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் இங்க வந்து பிளட் கொண்டு வராங்களா இங்க வந்து பிளட் வந்து ஃபில்டர் ஆகும்பா the blood gets filter இந்த ஃபில்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபில்ட்ரேட் வந்து PCT ல வந்துரும் சரியா சோ ஃபில்ட்ரேட் வந்து PCT ல என்ன ஆகும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்சஸ் ஆர் absorbed back in the tubular parts என்ன ஆகும் the important things are absorbed back and the third step பார்த்தா tubular secretion என்ன அர்த்தம்ப்பா பாருப்பா சில வேஸ்ட் மெட்டீரியல் வந்து இங்க ஃபில்டர் ஆகாம இருக்குல அதெல்லாம் வந்து இந்த blood capillary இருக்குல this blood capillary it runs parallel to this so என்ன ஆகும்னா இந்த blood capillaries வந்து சில ions யூரியாவை சில other material வந்து இதுக்குள்ள போடும் this is called as tubular secretion புரிஞ்சதாப்பா so what are the 3 steps first is ultrafiltration number 2 is reabsorption number 3 is yes guys number 3 is tubular secretion இந்த 3 ஸ்டெப் நடக்கும் சரி ஒரு பையன் கேட்டிருந்தா சார்
இத வந்து என்ன சொல்றீங்க கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் எனக்கு புரியல, அது நம்ம பார்க்கலாம்ப்பா. ஸோ பாருப்பா, ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு விதமான நெஃப்ரான் இருக்கும்பா. ஒன் இஸ் கார்டிகல் நெஃப்ரான், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜக்ஸ்ட்ரா குளோமெருலர் நெஃப்ரான். ஓகே, ஜக்ஸ்ட்ரா மெடிலரி நெஃப்ரான். ஸோ பாருப்பா, கார்டிகல் நெஃப்ரான் நீ பார்த்தேன்னா, கார்டிகல் நெஃப்ரான் வந்து லூப் ஆஃப் ஹென்லே இருக்குல்ல, லூப் ஆஃப் ஹென்லே வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே, லூப் ஆஃப் ஹென்லே இஸ் வெரி ஸ்மால். In juxtamedullary nephron பார்த்தீங்கன்னா the loop of Henle is very deep and it runs into the medulla. ஜெனரலா பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து கார்டெக்ஸ்ல இருக்கும், இந்த பார்ட் வந்து கீழே இருக்கிற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஹென்லேஸ் லூப் மெயினா பார்த்தீங்கன்னா மெடுலால இருக்கும்பா. ஸோ இது வந்து மெடுலால ரொம்ப கீழே வரைக்கும் இருந்தால் என்ன சொல்லுவோம், மெடுலரி நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹென்லேஸ் லூப் வந்து சின்னதாக இருந்ததுன்னா சொல்லுவோம் கார்டிகல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே அப்பா, வெரி குட். ஸோ இப்போ பாருங்கப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் சரியா. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ். வெரி குட். யா, ஸோ பாருப்பா, this descending limb of Henle is permeable to water பா. descending limb is permeable to water. ஸோ என்ன ஆகும், கீழே வர வர தண்ணி வெளியே வந்துருச்சுன்னா என்ன ஆகும், இது வந்து கான்சென்ட்ரேட்டட் யூரின் ஆயிரும். ஆமாவா இல்லையா சொல்லுங்கப்பா. இந்த ஃபில்ட்ரேட் வந்து கீழே வர வர என்ன தண்ணி வெளியே வந்துருச்சுன்னா இது வந்து கான்சென்ட்ரேட்டட் யூரின் ஆயிட்டே போகும். ஆமாவா இல்லையா? then when it goes up, this layer is permeable to electrolyte and impermeable to water. The descending limb is permeable to water, impermeable to electrolyte. The ascending limb is permeable to electrolyte and impermeable to water. இது புரிஞ்சதா? நீங்க கேட்கலாம், சார் ஏன் சார் இது இங்க வந்து டைல்யூட் பண்றீங்க, இங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றீங்க? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பாருப்பா, எனக்கு தேவைப்பட்ட தண்ணியை நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ கீழே வர வர யூரின் வந்து கான்சென்ட்ரேட் ஆகிட்டே போகும். மேலே வர்றப்ப நான் எலக்ட்ரோலைட்டை வெளியே எடுத்துட்டேன். ஸோ அகைன் யூரின் வில் கெட் டைல்யூட்டட். புரியுதா? ஸோ ஐ ஹவ் டேக்கன் ஆல் த இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டான்சஸ் அவுட் ஆஃப் இட். Are you able to understand? Very good. இது புரிஞ்சுதாப்பா? The descending limb of Henle is permeable to water and impermeable to electrolyte. Ascending limb is permeable to electrolyte, impermeable to water. இது எக்ஸாம்ல கேட்கலாம்ப்பா, ஸ்டேட்மெண்டா கேட்கலாம். பர்ஃபெக்ட். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாப்பா, பாருப்பா, இது மேல இருக்கிறது கார்டெக்ஸ், கீழே இருக்கிறது மெடுலால. So as you come down, the concentration keeps on increasing. புரியுதாப்பா? 300 osmol milliliter per milliliter to 1200 osmolarity. புரியுதா? கார்டெக்ஸ்ல ஆஸ்மோலாரிட்டி கம்மியா இருக்கு, கீழே வர வர ஆஸ்மோலாரிட்டி வந்து அதிகமா இருக்கு. இந்த ஆஸ்மோலாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு மேக் த யூரின் பா, டு கிரியேட் கரெக்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் யூரின். ஓகே, podocyte is the type of cell pa found in the nephron. Okay, it's a cell found in the nephron. Focus on this counter current mechanism. Okay appa, parpa. So cortex la irundhu keela vara enna agum, the concentration of ions keeps on increasing. Seri, osmolarity keeps on increasing. Such osmolarity is necessary for urine formation. சரியா? இது எப்படி ஹெல்ப் பண்ணுது நம்ம பார்க்கலாம். So இந்த osmolarity ஏன் important? It is important for urine formation. இது clear ஆச்சா? Question கேட்பாங்க, why is osmolarity? This is important for urine formation. What is the osmolarity? It is 300 in the cortex, and when it come down, it becomes 1200. Okay, now this osmolarity is maintained by something called as counter current mechanism on the ayyo. நான் யோசிச்சேன், ஏன்டா அப்படி. சரி, சரி, இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் எப்படி நடக்கும்னாப்பா, ஐயோ, so there is a parallel blood vessel running parallel to this thing pa. There is a blood vessel running parallel to the Henle's loop. Let me draw that also. Okay, this is Henle's loop. There is a blood vessel which is running parallel to it. So பார்ப்பா என்ன நடக்கும்னா, நான் என்ன சொன்னேன், the osmolarity is what here, இங்க 300 osmolarity இருக்கு மெடுலா வரைக்கும் வர்றப்ப 1200, கீழே வர வர osmolarity வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. osmolarity இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அயன்ஸ் வந்து இங்க கீழே அதிகமா இருக்காங்க, கீழே வந்து அயன்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சோ பார்ப்பா நான் என்ன சொன்னேன்,
So this is releasing water. Inga inda thanni veliya varudha. And from here what happens? Electrolytes are coming. So NaCl is coming out of here. Puriyudha, the upper this thing NaCl is released. NaCl is picked up by descending limb of vasa recta. Please understand pa. Counter current ஏன் சொல்றோம்? ஏனா இங்க வந்து flow இந்த மாதிரி நடக்குது. இங்க வந்து flow வந்து இப்படி நடக்குது. So இந்த NaCl இங்க ரிலீஸ் ஆகுதுலப்பா. இது வந்து இங்க இருந்து பிக் ஆகுது. So இந்த NaCl வந்து கீழ வர வர பாருப்பா NaCl ஆட் ஆயிட்டே போகும். ஆட் ஆயிட்டே போகும். கீழ வர வர இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. புரியுதா? When as the NaCl is added, this osmolarity keeps on increasing. It becomes 1200 and இங்க வந்து பாரு தண்ணி இருக்குல, இங்க அதிகமா தண்ணி இருக்கு. So what is happening here? What is happening? The electrolytes start coming out of here. The electrolytes start coming and it again from 1200 because water is over here, it becomes 1000, 800, 600, 300 osmolarity வந்துட்டு இருக்கும். புரியுதா எப்படி ஆச்சுன்னு? Yes. So if you can see the osmolarity is maintained 300 to 1200 because of this counter current mechanism. ஏனா இங்க NaCl இங்க போகுது, இது வந்து கீழ வர இன்க்ரீஸ் ஆயிட்டு இங்க வந்து தண்ணியால இது வந்து எலக்ட்ரான்ஸ் வெளிய வந்துட்டு இருக்கு. So this counter current is maintained. The counter current mechanism maintains the 300 to 1200 osmolarity from the cortex to the this thing, from cortex to the medulla region. This is important for urine formation. இதுல கூட பாத்தீங்கன்னா please understand, இது பக்கத்திலே நீ பார்த்தேனா கலெக்டிங் டியூப் கூட இருக்கும். இது பக்கத்திலே நீ பார்த்தேனா இங்க பார்த்தனா கலெக்டிங் டியூப் இருக்கும்பா. சரியா? இந்த கலெக்டிங் டியூப் வந்து யூரியாவை ரிலீஸ் பண்ணோம். This urea is picked up over here and this goes here and it comes back here. So this also helps in maintaining the osmolarity. Okay, so NaCl and urea helps in maintaining this osmolarity of 300 to 1200. பசங்களா இது புரிஞ்சதா? Yes, is this part clear? Yes. யார் கேட்டா கவுண்டர் மெக்கானிசம்? யார் கேட்டா கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்? யார் கேட்டாங்க? இப்ப புரிஞ்சதாப்பா? புரிஞ்சதா புரியலையா? Very good. Very good. Perfect. Okay appa, so parma na sonna types of the cortical nephron. Cortical nephron na enna artham? The Henle loop is short and extends very little into the medulla. Okay, vasa recta is absent. So this is 85% is cortical nephron and JG or juxtamedullary nephron pathina 15% is juxtamedullary nephron or Henle's loop is long. Okay, now நான் சொன்ன மாதிரி what are the three steps of urine formation pa? Glomerular filtration and tubular reabsorption followed by tubular secretion. These are the three steps of this thing. பாருங்க உங்களுக்கு வந்து filtrationம் தெரியும், tubular reabsorption தெரியும். Filtrationல நீங்க பாத்தீங்கன்னா please understand this. Water, salt, nutrients, molecule, waste molecules move from the here. புரியுதாப்பா? From here into the filtrate. Please understand blood cells சரியா பெரிய பெரிய protein இதெல்லாம் வரக்கூடாது. Okay, then tubular secretion la pathina certain molecules such as hydrogen ions, okay, penicillin are actively secreted from the peritubular capillary network into the convoluted tubule. Purida perit capillary na in the blood vessels surrounding this, okay, they are putting it inside. Okay, very good. Now na sonna mari counter current mechanism pa Henle's loop and vasa recta. If you can see both of them are blowing like this. Okay, blood flow is in opposite direction of the vasa recta. Okay, in both of them. Now the flow of filtrate in the two limbs of Henle's loop and the flow in the vasa recta is in the opposite direction due to the counter current mechanism and the proximity between the Henle's loop vasa recta. Osmolarity of 300 milliosmol per liter in the cortex to 1200 milliosmol per liter in the medulla. சொன்னேன்லப்பா cortex ல இருந்து medulla வர்ற வரைக்கும் 300 to 1200 ஆயிரணும். Okay, NaCl is transported by ascending limb of Henle. Please understand, ascending limb of Henle irundhu NaCl vandu enga varudhu? Descending limb of vasa recta. Similarly, small amount of urea enter thin segment of ascending limb of Henle, okay, which is transported back to interstitium by collecting tube. Sonelapa, so urea enter the ascending limb of Henle. Urea enter the ascending limb of Henle and come back into the this thing interstitium by the this thing collecting tube.
Electrolytes and urea retain the interstitium and maintain a concentration gradient in medullary interstitium. It enables easy passage of water from the collecting tube to concentrate the filtrate. The decedian collecting duct produce 4 times concentrated urine than the initial filtrate. So urine vandu it becomes 4 times more concentrated. Pasangala counter current mechanism clear acha agaleya? Yes. இதை விடுங்க, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, அது கிளியர் ஆச்சா? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட், வெரி குட். சரியாப்பா? ஐ கெஸ் இது கிளியர் ஆயிடுச்சு. வெரி குட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம். சரியா? இதுல என்ன நடக்குது சார் பார்க்கலாம். இதுல நடக்குதுன்னா பாருப்பா, நம்ம வந்து சம்டைம்ஸ் நம்ம குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட், குளோமெருலார் ஜிஎஃப்ஆர் என்ன அர்த்தம்? The amount of blood filtered by the glomerulus. Okay, so the amount of blood filtered, எவ்வளோ filtered ஆகுதோ அவ்வளோ urine form ஆகும்ல. So when the glomerular filtration rate comes down, அப்படின்னு என்ன அர்த்தம்? blood வந்து filter ஆக மாட்டேங்குது, கம்மியாக தான் blood filter ஆகுது அப்படின்னு அர்த்தம். So அந்த நேரத்தில் என்ன ஆகும்? நம்ம ஜேஜி செல்ஸ் இருக்குல்லப்பா, ஜேஜி செல்ஸ் juxtaglomerular cells, they will produce, they are a type of cells. Okay, they are a type of cells present in the nephron. What they do? They produce renin. Yeah, they produce renin. Renin produce angiotensin 1. Angiotensin 1 in turn produces angiotensin 2, which is a vasoconstrictor. Vasoconstrictor அர்த்தம் அது வந்து blood vessels ஓட diameter வந்து கம்மி பண்ணிரும். கம்மி ஆயிடுச்சுன்னா ஆகும், pressure வந்து increase ஆயிரும். So pressure increase ஆயிடுச்சுன்னா glomerular filtration rate will go on increasing. புரிஞ்சதா? சோ ஜிஎஃப்ஆர் கம்மி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த பிளட் வெசலோட டைட் பண்ணணும், இந்த டயாமீட்டரை கம்மி பண்ணணும். அது எப்படி கம்மி பண்ணலாம்? பை angiotensin 2. Angiotensin 2 எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? the JG cells will produce renin, renin will produce angiotensin 1, angiotensin 1 will will cause the constriction of the blood vessel and increasing the GFR. ஓகே, பேரலா பாத்தீங்கன்னாப்பா அகைன் ஜிஎஃப்ஆர் கம்மி ஆச்சுன்னா நம்ம பாடியில வந்து ஏடிஹெச் ஹார்மோன் கூட ப்ரொடியூஸ் ஆகும். ஏடிஹெச் வந்து வாசோப்ரெசின் கூட சொல்லுவோம். சரியா? இது கூட என்ன பண்ணும்? இட் அகைன்ஸ் constricts the blood vessel and increases the blood pressure, which increases the GFR. Okay, then apart from that, yes guys, apart from that, this angiotensin 2, what does it do? It makes adrenal cortex to release aldosterone. Again, it is also, yes guys, it can increase sodium and water reabsorption, increase secretion of potassium and hydrogen ions in the urine. It causes this. புரியுதா? so renin என்ன பண்ணுது? renin வந்து adrenal cortex கிட்ட aldosterone release பண்ண சொல்லுது, which is causing absorption of all these things. Got it? Yes, very good. Then there is something called as ANF, atrial natriuretic factor. ANF என்ன பண்ணும்? it acts against the renin angiotensin mechanism. புரியுதா? இது என்ன பண்ணும்? if glomerular GFR is very high, if GFR is high, it will bring it down. Renin angiotensin mechanism என்ன பண்ணுது? it is increasing the GFR. ANF decreases the GFR. So ANF is basically acting against all these things, against ADH, against renin angiotensin mechanism and against aldosterone. Clear? So ANF is opposite to this. Okay, very important. Perfect. Yay. பசங்களா வெரி குட். சோ இன்னொரு சாப்டர் நம்ம வெற்றிகரமா முடிச்சிட்டோம். குட் ஜாப். எஸ், claps for you. Well done. Well done guys. Great job everyone. Yes, confidence வருதா? கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தா, நம்ம படிச்சிருக்கோம் அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் வருதா கொஞ்சம்? சரியா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் பார்ட். சரியா? வெரி குட். So let us see, there are two types of amoeboid movement, muscular movement and ciliary. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லப்பா. Let us go to something smooth muscle, cardiac muscle, skeletal muscle. நான் வந்து ஸ்டார்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Now coming to the skeletal muscle structure part, the
membrane of a muscle fiber is called as sarcolemma. The cytoplasm is called as sarcoplasm. The endoplasmic reticulum is called as sarcoplasmic reticulum. Muscle. Then glycogen is stored carbohydrate. Muscle store carbohydrate in the form of glycogen. Okay, myoglobin, a red pigment that stores oxygen for muscle contraction. Myoglobin, it's a red color substance which stores oxygen in the muscles. Now, myofilament, a bundle of myofilaments that contracts. Myofibril basically muscle cells. Okay, myofilament, muscle cell kulle fibers irukumba. They are called as myofilament, actin and myosin filament. Okay, very good. Now let us understand the structure of actin and myosin in the body. Okay, so நம்ம muscle இருக்குல்லப்பா, muscle bundles இருக்கும். Okay, called as fascicles. Okay, they are joined together by fascia, connective tissue. Okay, so இது வந்து நம்ம muscle இருக்குல்ல, இதுல வந்து நிறைய bundles இருக்கும்பா. இதை சொல்லுவோம் muscle fascicles அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ள பார்த்தா muscle fibers இருக்கும். புரியுதா? ஸோ மசில் இருக்குன்னா அந்த மசில்ல நிறைய பண்டில்ஸ் இருக்கும். அந்த பண்டில்ஸ்ல என்ன இருக்கு? இது மாதிரி மசில் ஃபைபர்ஸ் இருக்கு. புரியுதா? இந்த ஃபைபர்க்குள்ள நீ பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஃபைபர் இஸ் லைக் திஸ். ஓகே, தே ஹேவ் ஆல்டர்னேட் டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் பா. இந்த மாதிரி தே ஹேவ் ஆல்டர்னேட் டார்க் அண்ட் லைட் பேண்ட். ஏன் இந்த டார்க் அண்ட் லைட் பேண்ட் இருக்கு? ஏன்னா இதுல வந்து ஃபிலமெண்ட் இருக்குப்பா, ஆக்டின் ஃபிலமெண்ட் அண்ட் மயோசின் ஃபிலமெண்ட். This actin and myosin are arranged alternatively. The actin and myosin are arranged alternatively over here. Okay, that is why, yes, it looks alternatively, it is looking dark and light. Okay, very good. Now, ipa konjam paakalam. So, idu paru. So, actin filament, if you see, this is actin. So, actin is partially. Paru. So, this is myosin. The actin overlaps it like this. So, yeah, actin is not overlap pannirukku. So, the middle of the actin is called as Z line. Okay, the space between the two Z line is called as sarcomere. It is the functional unit of a muscle. Okay, it is functional unit irukku. சரியா? So, நம்ம muscle contract பண்றப்ப என்ன ஆகும்னா, இந்த actin இருக்குல்ல, this is actin. This is myosin. Okay, actin and myosin are there. Now, this space, if you can see, actin வந்து myosin overlap பண்ணிருக்கு, ஆமாவா இல்லையா? இந்த overlap பண்ணாத இடத்துல என்ன சொல்லுவோம்? H zone அப்படின்னு சொல்லுவோம். Okay, H zone அப்படின்னு சொல்லுவோம். சரியா? The center of myosin is called as M line. Okay, so நம்ம contract பண்றப்ப என்ன ஆகும்னா, the actin slides over the myosin. The actin slides over the myosin. In the band நம்ம சொல்லுவோம் A band கூட சொல்லுவோம்ப்பா. It is also called as A band. So if you see the actin வந்து சொல்லுவோம் I band னு சொல்லுவோம். I band or isotropic band, A band anisotropic band. புரியுதா? So என்ன ஆகும்? contract பண்றப்ப இந்த actin வந்து slides over the myosin. சரியா? the edge zone வந்து decrease ஆகும். The edge zone contracts. Okay, and it will open up. And the sarcomere also contracts. Okay, but the myosin remains same. The length of the myosin does not change, so that the A band does not change. So what is the Z line? These are the middle of the actin, and the space between the two lines is called as sarcomere. M line is the mid of the myosin. Okay, and H zone is the non-overlap part of the this thing, myosin with the actin. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காப்பா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? Very good. Very good, Pak. So actin filament is made up of, yes guys, F actin, tropomyosin, and troponin. சரியாப்பா? F actin பார்த்தேன்னா இந்த மாதிரி ஸ்விவல் ஆயிருக்கும். F actin is made up of small globular actin. G actin கூட சொல்லுவோம். They are made up of globular actin. Okay, tropomyosin is also fibrous. It is like a, fibrous. It is also wrapped around it. Troponin is present at regular location on tropomyosin.
Troponin is present on regular spaces in tropomyosin. Myosin is made up of, yes guys, meromyosin, which is like this. Yes, it is made of meromyosin, which looks like this. Okay, it has actin binding site and ATP binding site, guys. It is one the heavy meromyosin. This is called as light meromyosin. The tail part is called as light meromyosin. This part is called as heavy meromyosin. The one the ATP binding site and actin binding site. Okay, very good. So, enna nadakona idu clear aidichla. Very good. So, this is now அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி கொஞ்சம் பார்க்கலாம்ப்பா. சரியா? நான் என்ன சொன்னேன், நம்ம மயோசின் மேல ஏடிபி பைண்டிங் சைட் இருக்கு, ஆக்டின் பைண்டிங் சைட் இருக்குப்பா. சரியா? இப்ப ஆக்டின் வந்து மேல இருக்கு. So ஆக்டின் மேல இருக்குனா இதுல என்ன ஆகும்னாப்பா, ட்ரோபோனின் சொன்னேன்ல, ட்ரோபோனின் is sitting on tropomyosin at regular intervals. So நம்ம கன்ட்ராக்ஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம 5 சிக்னல் வரும், நியூரான்ல இருந்து சிக்னல் வருது கன்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னு. சிக்னல் வந்தோட என்ன ஆகும்னா, சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து கால்சியம் அயனை ரிலீஸ் பண்ணும். என்ன பண்ணும், கால்சியம் அயனை ரிலீஸ் பண்ணும். இந்த கால்சியம் வந்து ட்ரோபோனின் இருக்குல்ல, அதுகிட்ட பைண்ட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் டர்ன் பண்ணிரும், so that the myosin can attach to the actin. புரியுதா? மயோசின் வந்து ஆக்டின் கிட்ட அட்டாச் ஆற சைட் இருக்குல்ல, அதை இருந்து ட்ரோபோனினை தள்ளி வச்சிரும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், மயோசின் உட்கார்ந்துருக்க இடத்துல ட்ரோபோனின் உட்கார்ந்துருக்கு. கால்சியம் வந்து என்ன பண்ணுது, கால்சியம் வந்து ட்ரோபோனினை தள்ளி விட்டுருது. போடா இங்க இருந்து போ, மயோசின் தான் இங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து மயோசின் உட்கார்றதுக்காக அந்த இடத்தை காலி பண்ணுது. ஸோ மயோசின் கேன் கோ அண்ட் அட்டாச் டு த ஆக்டின். புரிஞ்சதா? என்ன ஆகுது, கால்சியம் அண்ட் ரிலீஸ் ஆகுது. இட் இஸ் ரிமூவிங் த ட்ரோபோனின் which is masking the site where the myosin can bind to the actin. Okay, that is the first step. ரெண்டாவது என்ன ஆகும், இந்த myosin இருக்குலப்பா, it uses the energy of the ATP binds to the ATP binding site and it forms a cross bridge with the actin. அதுக்கப்புறம் it pushes it towards the inside by called a stroke, and the contraction has happened. அதுக்கப்புறம் என்ன ஆகும், the ATP, a fresh ATP binds to this, it breaks the cross bridge and the myosin will come down. This process keeps on repeating and causes the contraction of the muscle. புரியுதாப்பா? so myosin வந்து என்ன பண்ணுது, அந்த ATP யூஸ் பண்ணி ஒரு cross bridge form பண்ணி அதை வந்து pull பண்ணுது. so that makes the actin slide over the myosin. Actin is sliding over the myosin. That is why it is called as sliding filament theory. Okay, so பாருங்கப்பா, an impulse comes. Okay, வந்தோடனே என்ன ஆகும், yes, a signal is sent, calcium ion is released from the sarcoplasmic reticulum, calcium binds with troponin, okay, and removes the site where the myosin can bind. Using the energy from the ATP hydrolysis, myosin binds to the active site of the N8. So using the energy, the myosin is binding to the actin, okay, to form the cross bridge. This pulls the actin filament to slide over the myosin. Okay, as you can see, this we have done. Okay, the Z line attached to the actin is pulled, and the Z line it also pulled towards the towards the center. And what is happening, the contraction is shortening. I band gets shortened, A band retains the length. பசங்களா, A band வந்து length retain பண்ணிருக்கும். Okay, now myosin release. Now what happens, the myosin releases ADP and inorganic phosphate because ATP broke and goes back to the relaxed state. A new ATP bind and the cross bridge is broken. புரியுதாப்பா? இப்படி ஜாயின் ஆகி புல் பண்ணிருச்சுல, ஒரு புது ATP வந்து ஜாயின் பண்ணோம், அது வந்து உடைஞ்சு திருப்பி கீழே வந்துடும். Okay, this again process is repeated the same thing. Okay, very good. இது கிளியர் ஆயிடுச்சாப்பா guys and girls? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? Yes, very good. Now the ATP is again hydrolyzed by the myosin head and the above process is repeated. When calcium ions are pumped back into the sarcoplasmic reticulum, contraction முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், calcium வந்து திருப்பி போயிடும், and troponin will again come and sit on the myosin where the myosin was binding. Okay, it will keep binding on tropomyosin where the myosin was binding, and the cross bridge will be broken. Okay, there will be no this thing. Yes, very good. Next பாத்தீங்கன்னாப்பா, skeletal system. Okay, let us do skeletal system quickly.
அப்பா இவ்வளோ நிறைய சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணிடும். நான் ஸ்டார்டிங்கில் யோசித்தேன் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுதுன்னு. பட் இட் வாஸ் குட். ஐ கெஸ் வி டிட் குட் ஜாப். எஸ் ஆர் நோ கைஸ்? பசங்களா நல்ல ஜாப் பண்ணணுமா இல்லை நல்ல ஜாப் பண்ணலையா? I'll take I guess half an hour more. Yes. Yes or no? என்னப்பா பேச மாட்டேங்கிறீங்க. Anyways, so skeletal system பார்த்தீங்கன்னாப்பா axial skeleton which is in the axis and appendicular skeleton which is arms. சரியா? So axial skeleton பார்த்தீங்கன்னா skull. Skull consists of cranial bones and facial bone. Cranial bones 18 number, facial bone 14 number. No need to remember the name part. இது தேவையில்லை, பேர் தேவையில்லை. But yeah, understand this thing. Then vertebral column na pathengina there are 7 cervical. Idu thevapa, the number is important. 7 in the cervical cult region, okay, 12 in the thoracic, 5 in the lumbar, sacrum and coccyx, they are fused vertebra. Okay, 5 vertebra are joined to form sacrum and coccyx is formed by 4. Okay, so yes, if you see that is totally, if you see, yes pa, yes, it is 33 vertebra, right? Very good. Yes, total 33 vertebra, but sometimes இது வந்து ரெண்டு ஃபியூஸா கேட்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ribs பாத்தீங்கன்னா there are 12 pair of ribs. Out of this, first 7 is true ribs, 8, 9 and 10 are floating ribs. Last 2 are, yes guys, sorry, 8, 9, 10 are false ribs and the last 2 are floating ribs. சரியாப்பா? So true ribs என்ன அர்த்தம்? பின்னால இருந்து, yes, பின்னால இருந்து vertebral column and attached to the front in the sternum. That is the true ribs. False ribs என்ன அர்த்தம்? பின்னால vertebral column attach ஆயிருக்கு, ஆனா முன்னால வந்து பாத்தீங்கன்னா 7th vertebral attach, 7th rib attach ஆயிருக்கு. They are not connected to the sternum. That is false rib. And floating ribs என்ன அர்த்தம்? They are connected to the vertebral column from the here front. They are not connected to anything. Okay, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th and 12th are floating. Okay, 8, 9, 10th are, yes guys, false ribs. Thank you pa Vasiha Parveen. I'm glad useful இருந்தது. Then பாத்தீங்கன்னா sternum is, yes, sternum is the chest bone here, flat bone, hyoid bone is present here, and ear ossicles are present in the ears. Malleus, incus and stapes. 3 in this, 3 in this. Okay, very good. Appendicular skeleton நான் சொன்ன மாதிரியே கை கால் இருக்குதுப்பா. சரியா? So the pectoral girdle is this one, consists of clavicle and scapula is the triangular bone. Okay, then pelvic girdle la பாத்தீங்கன்னாப்பா, yes, pelvic girdle la you have ischium pubis. Okay, ischium, ilium and pubis. Okay, so they are 3 bones are joined together to form, and they join to form the 2 hip bones. Okay, or called as pelvic girdles. Okay, now 4 limbs la பாத்தீங்கன்னாப்பா, arms la பாத்தீங்கன்னா you have humerus, radius and ulna. இங்க பாத்தீங்கன்னா carpals, metacarpals and phalanges. Okay, remember the number pa. See, carpal is 8 in number. Okay, phalanges is 14 in number. Okay, total there are 30 bones in one arm. One arm 30 bones. இங்க பாத்தீங்கன்னாப்பா, see, hind limb na கால்கள்ல, கால்ல femur, then calves la பாத்தீங்கன்னா tibia, fibula, then you have ankle. Tarsal are 7. Please understand pa. See, carpal is 8, ankle, ankle தெரியும்லப்பா, ankle காலோட அந்த joint இருக்குல, அங்க வந்து 7 tarsals are there. Okay, very good. Yes, and metatarsal same, and the கால்ல இருக்குதுப்பா. And phalanges, if you see, 14 bones are there. Okay, இங்க வந்து ஒன்னு கம்மியா இருக்குல, இது வந்து knee cap பா, that is patella, that makes it 1 plus 1. Okay, very easy. Next வந்து இது ரொம்ப important பா, synovial joint, fibrous joint and cartilaginous joint. Okay, fibrous joints are found in the skull. Okay, in the skull they are immovable joint. Cartilage joints are found between the vertebra, they are partially movable. Then synovial joint ரொம்ப important பா, ball and socket joint between the humerus and pectoral girdle inga connect ஆகுது. Even leg and the pelvic girdle also you have ball and socket joint. Hinge joint, hinge na இந்த மாதிரி இப்படி மூவ் ஆகுது. Okay, elbow, knee, all of them are hinge joint. Pivot joint between the atlas and axis inga. Atlas is the first vertebra pa. Atlas is the first vertebra, axis is the next one. Okay, so my head can move like this. This is called as pivot. Gliding joint between carpals and between tarsals. Saddle joint between the carpal and metacarpal of the thumb. Inga irukku. Seriya, that's the saddle joint. Cool, very important. Saddle joint, all these joint and where they are present.
Okay, then next guys, disorders idla nalla neenga thappu pannittu irundinga. Okay, myasthenia gravis and muscular dystrophy, please understand the difference. Okay, myasthenia gravis guys, autoimmune disorder affecting neuromuscular junction leading to fatigue, weakening and paralysis of the skeleton. Muscular dystrophy is degeneration of the skeletal muscle, it is a genetic disorder. Tetani, wild contraction of muscle due to low calcium ions. இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் அயன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் வந்து ஸ்வெல்லிங் ஆயிரும், அது வந்து சொல்றோம் ஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ், போன் வந்து கொஞ்சம் வீக் ஆயிரும், ஈஸியா உடைஞ்சிரும். ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர் பிகாஸ் ஆஃப் டிக்ரீஸ் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். கவுட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட் டியூ டு அக்யூமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட். வெரி இம்பார்ட்டன்ட் ஆல் தீஸ் டிசார்டர்ஸ். எஸ், பர்ஃபெக்ட் கைஸ். ஐ கெஸ் நம்ம லாஸ்ட் சாப்டருக்கு வந்தாச்சு. ஓ நோ, இதுக்கப்புறம் கெமிக்கல் கோஆர்டினேஷன் கூட இருக்கே பசங்களா, 2 சாப்டர் இருக்குப்பா. ஓகே, குயிக்கா பார்க்கலாம். ஓகே, இன்னும் 2 சாப்டர் இருக்கு. ஓகே, நியூரல் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் a நியூரான். சரியா, நியூரான் பத்தி நமக்கு தெரியும். நியூரான்ல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் டென்ட்ரைட். ஓகே, டென்ட்ரைட் இருக்கு, செல் பாடி, ஆக்சான் அண்ட் ஆக்சான் டெர்மினல். ஓகே, and information always flows from dendrite to cell body to axon and axon to the axon terminal. Information வந்து எப்பவுமே இப்படி தான் flow ஆகும். Okay, very good. Now nerve impulse நீங்க பாத்தீங்கன்னாப்பா, okay பசங்களா நம்ம வந்து இதுல நிறைய questions பார்த்திருக்கோம். Okay, we have seen lot many questions. Okay, so உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் இருக்கு. பைபோலார் நியூரான்ஸ் ஆர் ஃபவுண்ட் வேர், யூனிபோலார் நியூரான்ஸ் ஆர் ஃபவுண்ட் வேர் அண்ட் மல்டிபோலார் நியூரான்ஸ் எங்க இருக்குன்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும். ஓகே, நவ நர்வ் இம்பல்ஸ் என்ன அர்த்தம்ப்பா, பாருப்பா நம்ம நியூரான் இருக்குல்ல, அந்த ஆக்சான்ல எப்படி இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ ஆகுது அது நம்ம பாக்குறது. சரியா, ஸோ ஜெனரலா நீங்க ஆக்சான்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்து நெகட்டிவா இருக்கும்பா, வெளியே வந்து பாசிட்டிவா இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் ஆர் மெம்பரேன் பொட்டென்ஷியல். ஓகே, உள்ள நெகட்டிவா இருக்கு, வெளியே பாசிட்டிவா இருக்கு. இது வந்து ஏன் இருக்கும், பிகாஸ் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் புரோட்டீன்ஸ் அண்ட் சோடியம் பொட்டாசியம் பம்ப். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்கும். சரியா, ஸோ ஃபார் எவ்ரி 3 sodium thrown out, 2 potassium is taken in. ஸோ இதனால என்ன ஆகுது, ஓவரால் 1 நெகட்டிவ் சார்ஜ் வந்துருது. ஏன்னா நாங்கள் 3 சோடியம் வெளியே தூக்கி போடுறோம், 2 பொட்டாசியம் தான் வருது. ஸோ ஓவரால் தேர் இஸ் a 1 நெகட்டிவ் சார்ஜ். அபார்ட் ஃப்ரம் தட் தேர் இஸ் a பொட்டாசியம், தேர் இஸ் a நெகட்டிவ் புரோட்டீன். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நெகட்டிவ் ஆயிரும்பா, உள்ள நெகட்டிவ் வெளியே பாசிட்டிவ். இது என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் கால்ட் as ரெஸ்டிங் பொட்டென்ஷியல். சரியா, ஸ்டிமுலஸ் வந்த உடனே என்ன ஆகும்னா, நம்ம ஒரு டச் பண்றோம், ஏதாவது சிக்னல் வருது, என்ன ஆகும்னா அப்ப என்ன ஆகும்னா the channel open up and there is an influx of ions, especially sodium ion. So influx ஆன என்ன ஆகும்னாப்பா, உள்ள வந்து பாசிட்டிவ் ஆயிரும் and வெளியே வந்து நெகட்டிவ் ஆயிரும். புரியுதாப்பா, சோ வந்து ஆப்போசிட் ஆயிருச்சு in this region. ஓகே, இத வந்து என்ன சொல்லுவோம், ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜெனரேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜெனரேட் ஆயிருச்சு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் என்ன இருக்கு, உள்ள நெகட்டிவ் வெளியே பாசிட்டிவ். ஆக்ஷன் பொட்டென்ஷியல் என்ன இருக்கு, உள்ள பாசிட்டிவ் வெளியே நெகட்டிவ். சரியாப்பா, சோ இந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து இப்படி இங்க இருந்து இங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. and to complete the circuit this will go here. so this information will go this side and again it will be negative inside and positive outside. புரியுதா, சோ இந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து இப்படியே ஸ்லோவா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிரும். okay, this is called as ஆக்ஷன். ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் புரிஞ்சாச்சா, ரெஸ்டிங் பொட்டென்ஷியல்ல உள்ள நெகட்டிவ் இருக்கு, வெளியே பாசிட்டிவ் இருக்கு. ஆக்ஷன் பொட்டென்ஷியல்ல உள்ள பாசிட்டிவ் வெளியே நெகட்டிவ் இருக்கு. சரி, இதான் கேட்பாங்க எக்ஸாம்ல. ஓகே, வெரி குட். ஆக்ஷன் பொட்டென்ஷியல் are the rapid change in the charge across the membrane that occurs when a stimulus is applied. Depolarization refers to sudden change in membrane potential, usually from relatively negative potential to internal charge. Okay, repolarization refers to returning back. Please understand pa, இது பாருப்பா, போலரைஸ் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் இது வந்து ரிட்டர்ன் ஆகும்ல, நார்மலுக்கு வந்துடும்ல, அதை வந்து சொல்லுவோம் it is repolarized or it has come to a resting potential again. Okay, very simple. Now that is there. So yeah, in response to a signal initiated dendrites, sodium channel open within the membrane. Okay, sodium channels open and inside becomes positive. As sodium ions are more concentrated on the outside, opening of the sodium channel causes a positive influx of sodium ions
influx of sodium ions makes inside more positive, okay, or basically depolarization happens. Flowing of sodium ion channels open within the membrane of the axon. As potassium ion are more concentrated inside the neuron, opening of potassium channel causes a passive efflux of potassium. So the potassium kuda veliya poga aarambichirum. The efflux of potassium causes membrane potential to return to a more negative internal difference. Parpa. So paru நம்ம stimulus apply பண்ணோம்னா என்னாச்சு, சோடியம் அயன் வந்து உள்ள வந்தாச்சு, உள்ள வந்தோடனே இது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. சரியா, உள்ள வந்தோடனே இது வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு, and இது வந்து இந்த பக்கம் ஃப்ளோ பண்ணுது. Okay, and the circuit is getting completed over here. சரியா, இது நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த சைட் இருக்குல்ல, இந்த சைட்ல என்ன ஆகும்னா, so இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், the potassium ions open, the channel for potassium, so potassium வந்து வெளிய போக ஆரம்பிச்சிடும். When the potassium starts going out, this positive out goes out and it again comes back to the negative. நான் சொன்னேன்ல resting potential திருப்பி வரும், அது திருப்பி ஏன் வருது, because of potassium ions start going out. புரியுதா, ஃபர்ஸ்ட் பாரு டச் பண்ண உடனே சோடியம் உள்ள வந்துருச்சு, சரி வந்த உடனே அப்புறம் என்ன ஆகுது, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து முன்னால போகுது, போன உடனே என்ன ஆகும்னா அந்த பொட்டாசியம் அயன்ஸ் கூட ஓபன் ஆயிடும். So the potassium will go out and again the negative charge is stored over here. Yes, பசங்களா புரியுதா, கொஞ்சம் புரியுதா இல்ல என்ன சார் தலைக்கு மேல போகுது எல்லாமே? எஸ், பர்ஃபெக்ட். நீங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஸ்டிங் பொட்டன்ஷியல்ல உள்ள நெகட்டிவ் இருக்கும், வெளியே பாசிட்டிவ் இருக்கும். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகும், எஸ் உள்ள பாசிட்டிவ் வந்துரும், வெளியே நெகட்டிவ் இருக்கும். ஓகே, and action potential எதால நடக்குது, when the stimulus is applied, sodium ions are going in, changing the potential difference over there. Got it? Very good. Now, yes, இந்த ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்தது வந்துப்பா நம்ம வந்து டைரக்டாவே நர்வஸ் சிஸ்டம் பார்க்கலாம். நர்வஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாப்பா ரெண்டு விதமா ரெண்டு பார்ட்டா நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்னு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து பார்த்தா பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு மட்டும். பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபர்தர் divided into two parts, sympathetic and parasympathetic, and it is involuntary. புரியுதா, sympathetic and parasympathetic are opposite in action to each other. Sympathetic increases the heartbeat, increases the saliva production, increases the breathing rate. Parasympathetic decreases the heartbeat, decreases the saliva production, decreases the breathing rate. புரியுதா, so sympathetic increase பண்ணும், parasympathetic decrease பண்ணும். அடுத்தது somatic nervous systemல பாத்தீங்கன்னா it is voluntary, you can control that. Okay, புரிஞ்சுதாப்பா? So central nervous system consists of brain and spinal cord. Then peripheral nervous system basically consists of somatic nervous system and autonomous nervous system. Somatic means this is voluntary. Okay, and peripheral nervous system neenga basic ah pathengana, these are nerves coming out of brain and spinal cord pa. Okay, peripheral nervous system is basically nerves coming out of brain and the spinal cord. Okay, perfect. This is done. Now, these are the brain structure and basically major function pa. Cerebrum pathengana, it is the major thinking part of the brain. Inga the major memory, major thinking, everything will happen. Performs sophisticated activities like plays major role in memory, learning, speech, emotion, intelligence, and it is the major region for motor and sensory signaling. And it also has association areas also. Okay, now then pathengana thalamus serves as the input center for sensory data aging, going to cerebrum, output center of motor, basically acts the link between the cerebrum and the other parts. Then most important pa hypothalamus, responsible for thirst, hunger. Okay, yes, functions as a homeostatic also and helps in thirst, hunger and everything. Midbrain receives integrated auditory and coordinated visual reflexes sensory data due to high brain center. Midbrain pathengna pa reflexes of the upper parts of the body. Okay, visual reflexes and basically sound reflexes. Okay, now pons controls breathing, medulla breathing, circulation, swallowing and digestion, basically some involuntary functions also. Cerebellum is basically responsible for balancing of the body. Okay, coordinated movement, like for example ennoda kaiyum kaalum ellame coordinated ah nadakanum, adu helps in this is done by cerebellum. Okay, very good. பசங்களா இந்த மேஜரா பாத்தீங்கன்னா லிம்பிக் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கும். Okay, limbic system is responsible for your emotions, okay, sexual behavior. Okay, yes, hypothalamus along with amygdala forms the limbic system.
Okay, they are responsible for basically sexual behavior and the emotion. அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. and அதை வந்து NCERT நீங்க போய் திருப்பி பார்க்கணும். Okay, limbic system எங்க இருக்குன்னு பார்க்கணும். Okay, yes, will you do that? Perfect. So பசங்களா last chapter, chemical coordination and integration. Okay, let us do the last chapter. Ready? Yes. Boys and girls, ready? இல்ல டயர்ட் ஆயிட்டீங்களா? இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஆனா ஆல்மோஸ்ட் 2.5 hours ஆயிடுச்சு. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. லைக் ட்ரஸ்ட் மீ 2 hours போயிருச்சு. தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. எஸ், ஓகே. ஸோ கெமிக்கல் கோஆர்டினேஷன்ல பாத்தீங்கன்னா மேஜரா கிளாண்ட்ஸ் பத்தி சரியா கொஞ்சம் குவிக்கா முடிக்கலாம். ஏன்னா அடுத்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி மேம் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் கிளாண்ட் தெரியல. எக்ஸோக்ரைன் endocrine gland, they have ducts. Exocrine glands do not have ducts. Okay, so basically நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹார்மோன்ஸ் அவங்களோட ஃபங்க்ஷன் பா. Okay, so first gland is hypothalamus gland. Okay, first is hypothalamus. Okay, it controls activity of the pituitary gland pa. It produces inhibiting hormones or it produces secretory hormones. Secretory hormones na pituitary கிட்ட போய் சொல்லும் secrete பண்ணு, inhibitory pituitary கிட்ட சொல்லும் secrete பண்ணாத அப்படினு சொல்லும். Okay, for example, it has thyrotrophin releasing hormone. Releasing na it will tell pituitary to release thyroid stimulating hormone. Adrenocorticotrophin releasing hormone அப்படினா அர்த்தம் it will tell pituitary to release adrenocorticotrophin hormone. Follicle stimulating hormone releasing hormone, it will tell pituitary release follicle stimulating hormone. புரியுதாப்பா? It produces releasing hormone which tells pituitary to release a hormone. So அந்த மாதிரி. Okay, so இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ப்பா. So yeah, this acts on other hormones also. Okay, for example, luteinizing hormone releasing hormone acts on the pituitary and makes the release of luteinizing hormone. Growth hormone releasing hormone, it makes pituitary release growth hormone. Somatostatin inhibits secretion of growth hormone. புரியுதா? இது வந்து ரிலீஸும் பண்ண வைக்குது, நிறுத்துது. சரியா? It stops also. Prolactin releasing hormone cause release of prolactin. Okay, major is guys pituitary. Pituitary is the master gland or very important gland. Okay, நீங்க சொல்லலாம் சார் hypothalamus pituitary control பண்ணுதே. So hypothalamus நாங்க ஏன் master gland சொல்லக்கூடாது? அது அப்படிதான்ப்பா. சரியா? Pituitary is the master gland because it directly controls all the other gland. Pituitary பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட் டிவைட் பண்ணிக்கோப்பா. Anterior pituitary and posterior pituitary. Anterior pituitary is called as adenohypophysis and it is further divided into pars distalis and pars intermedia. Posterior pituitary is called as neurohypophysis divided into pars nervosa. Okay, abba, please understand. Anterior pituitary, posterior pituitary ரொம்ப important பா. Posterior pituitary does not produce hormone but it releases the hormone produced by hypothalamus. புரியுதாப்பா? hypothalamus வந்து oxytocin and ADH produce பண்ணோம். It gives posterior pituitary, it releases it. புரியுதா? yes பா, posterior pituitary என்ன பண்ணுது? hypothalamus கிட்ட இருந்து வர்ற ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுது. Okay, now anterior pituitary composed of this we will talk about it. Anterior pituitary hormone பாத்தீங்கன்னா thyroid stimulating hormone acts on the thyroid gland. Follicle stimulating hormone acts on the testis and ovary. LH again acts on the testis and ovary. Adrenocorticotrophic hormone acts on the adrenal cortex. Growth hormone, prolactin basically causes production of milk. Okay appa? Yes, these are all hormones and their function. You know about this. Yes, very good. அடுத்தது பார்க்கலாம். Then நான் சொன்னேன்ல pars distalis. Anterior pituitary is divided into pars distalis and pars intermedia. Pars intermedia produces melanocyte stimulating hormone which stimulates production of melanocyte, basically skin coloration. இது important இருக்கும். Then posterior pituitary சொன்ன மாதிரியே ADH which helps in maintenance of water and electrolyte balance in the body. Oxytocin, it causes contraction during the birth of the baby or also release of the milk.
Okay, so நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா pineal gland பா present in the brain, size of a peanut. It's responsible for yes பா என்ன சொல்றது diuretic சொல்றேன். It is responsible for circadian rhythm of the body. Circadian rhythm na 24 hours rhythm of the body. Yes, okay, yeah, diurnal rhythm of the body. Okay, the hormone is called as melatonin. Okay, appa sleep wake cycle, body temperature, metabolism, pigmentation and menstrual cycle is maintained by pineal gland. Major பாத்தீங்கன்னா the 24-hour rhythm, நம்ம காலைல எந்திரிக்கிறோம், நைட் தூங்குறோம், அதெல்லாம் decided by this thing. Then thyroid gland pa produces thyroxine hormone. Okay, and yes pa it is responsible for metabolism of the body. Thyroid gland பாத்தீங்கன்னா thyroxine hormone வந்து metabolism ரொம்ப important. இதுக்கு வந்து iodine நமக்கு தேவைப்படும் பா. Iodine is for this thing. Okay, very good, perfect. Okay, and one more thing, it produces thyrocalcitonin which also helps in regulation of calcium ions. Okay, நம்ம bloodல எவ்வளவு கால்சியம் இருக்கணும் அது வந்து thyrocalcitonin வந்து டிசைட் பண்ணும் along with parathyroid hormone பா. Parathyroid hormone and thyrocalcitonin regulate the amount of calcium in the blood. Okay, now deficiency disease, hypothyroidism na par hypo na kammi, hyper na adhigam. Okay, when thyroxine is less it causes cretinism. Okay, it is basically dwarfism, mental retardation, stunted growth and abnormal deaf mutism. Okay, hypothyroidism, the thyroxine is high in the body, it causes exophthalmic goiter and grave disease also. So yeah, it causes goiter also. Goiter is a hypothyroidic. Okay, very good. Now exophthalmic na kannu வந்து அப்படியே வெளிய வர்ற மாதிரி இருக்கும்பா. Okay, கண்ணு வந்து வெளிய வர்ற மாதிரி இருக்கும். Okay, now a peculiar edema of the eyes, increased metabolic rate, heat intolerance, increased sweating, weight loss, insomnia, tremor and nervous இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா part of this thing, exophthalmic goiter. Okay, now next is pa thymus. Thymus வந்து பார்த்தீங்கன்னா sternum க்கு பக்கத்துல இருக்கும்பா. Okay, it decreases in size with age. It decreases in size with age, so it is responsible for immunity part. It produces hormone called as thymosin which is responsible for immunity. புரியுதா? வயசாக என்ன ஆகும் நம்மளோட yes வயசாக என்ன ஆகும் நம்மளோட thymus வந்து குறைஞ்சிட்டே போகும். Thymus will become small. That is why வயசானவங்களுக்கு வந்து disease வந்து ஈஸியா வர்ற மாதிரி இருக்கும். புரியுதாப்பா? So that is what it is. Okay, yes, நீங்க படிச்சிருப்பீங்களாப்பா T lymphocyte they mature at thymus because of this thymosin this thing hormone. Okay, very good. Next is adrenal gland. Adrenal gland பாத்தீங்கன்னா it produces adrenaline hormone which is fight or flight hormone. சரியா? Addison disease பாத்துக்கோங்கப்பா. Under production of adrenaline hormone causes Addison disease which is weakness and fatigueness. Okay, இது emergency hormone நமக்கு தெரியும். சரியா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா adrenal cortex secretes glucocorticoids and mineralocorticoids. Pasangla, please understand this. Adrenal gland produces two types of hormone. One is adrenaline produced by medulla. Adrenal gland irukla idla kuda medulla na inner part, cortex na outer region. Cortex na ma kidney la pathna cortex na outer region, medulla na inner part. Adhe mari idla pathina cortex na outer region and medulla na inner part. This is cortex outer region, medulla is inner part. Okay, so the cortex is called as cortical hormone. புரியுதாப்பா? cortexல glucocorticoid mineralocorticoid என்ன பண்ணும்? glucocorticoid maintains glucose concentration, mineralocorticoid maintains mineral coordination and medullary hormones maintain, yes guys, medulla maintains yes the adrenaline production. Okay, very easy. Now pancreas guys, it produces insulin and glucagon responsible for glucose in the blood. Insulin decreases the glucose, glucagon increases the glucose in the blood. Insulin is produced by beta cell, glucagon is produced by alpha cell. Okay, pancreas rendu vidhamana cell irukku, alpha and beta. Alpha produces glucagon, beta produces insulin. Okay, very good. Hyperglycemia, if உங்க பிளட்ல வந்து குளுக்கோஸ் ரொம்ப நாளைக்கு ஹையா இருந்தா சொல்லுவோம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
Okay appa, very good. Other glands idu paathutom. Testis in male produces testosterone, ovaries produces estrogen. Okay, idu namakku theriyum. Testosterone oda function, estrogen oda function namakku theriyum. Okay, idu important, but please understand this. Heart, kidney, stomach, intestine, liver also produce hormone. Please understand, heart produces atrial natriuretic factor, ANF. Na idu pathi sonnela, causes dilation of blood vessel which results in blood decrease in the blood pressure. Sonnela, ANF works against renin angiotensin mechanism. அம்மாலியா நோட் பண்ணிக்கோங்கப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, kidney produces erythropoietin which helps in production of RBC. Erythropoiesis is another production of RBC. யார் ஹெல்ப் பண்றா? கிட்னியோட erythropoietin. Stomach produces gastrin which causes release of gastric juice. Intestineல நீங்க பாத்தீங்கன்னா secretin and cholecystokinin ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. Secretin stimulates secretion and release of bicarbonate ion and water from the pancreas. Secretin acts on the pancreas. Cholecystokinin stimulates pancreas for release of enzyme and also stimulates bile juice, release of the bile juice from the gallbladder and the liver. Liver angiotensinogen stimulates adrenal cortex to produce aldosterone. Yes, very good, perfect part. So yes, yeah, mechanism of hormone action pa romba important. Please understand pasangala, idanalla padichukonga pa. Parpa, hormones are of different type pa. Some of them are peptide hormone. Peptide na made up of amino acid. Okay, then there are steroid hormone made up of steroids. Steroids are chemical. Iodothyronine made up of iodine. Okay, and amino acid derivatives. Example na vachikonga pa, which of them is peptide? Insulin, glucagon, pituitary, hypothalamic hormones. These are all peptide hormones. Okay, steroid hormone பாத்தீங்கன்னா cortisol, testosterone இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கணும். iodothyronine இது ஈஸியா இருக்கும். அமினோ ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா epinephrine. This is basically this thing, adrenal hormone. Okay, now பாருப்பா, சில ஹார்மோன் வந்து ஒரு ஆர்கன் இருக்குல்ல, சில ஹார்மோன் வந்து ஆர்கனோட செல் மெம்பரேனோட இன்டராக்ட் பண்ணும். So they are called as, yes guys, they are called as membrane bound hormones and they bind with a membrane bound receptor. சில ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்னா செல்லுக்குள்ள போய், சரியா, செல்லுக்குள்ள போய் அதோட டிஎன்ஏ கூட இன்டராக்ட் பண்ணும். These are called as intracellular hormone and they have a intracellular receptor. புரிஞ்சதாப்பா? ஹார்மோன் மெக்கானிசம் வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு வந்து hormone has a receptor on the cell membrane or hormone has a receptor inside of the cell. Okay, the hormone that bind with a membrane bound receptor normally do not enter the target cell but produces a secondary messenger. புரியுதாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்குல, அதுக்கு மெசஞ்சர் பாண்ட் மெம்பரேன் பாண்ட் ரிசெப்டர் இருக்கும். அது அட்டாச் பண்ணி இன்னொரு செகண்டரி மெசஞ்சர் ப்ரொடியூஸ் பண்ணும் which acts and causes the result. Okay, yes, it generates the second messenger which turn regulates cellular metabolism. The hormone, steroid hormone which interact with the intracellular receptors mostly regulates gene expression or chromosome function by interaction with the hormones that are complex within the genome or within the DNA. Okay, these biochemical actions result in physiological development. Puriyadappa? So membrane bound receptor, they produce what? A secondary messenger and which causes the metabolic changes, whereas intracellular receptor, the hormones which have a receptor inside of the cell, they interact directly with the genome or the DNA and causes the metabolic changes. Okay, so example is steroid hormone for intracellular receptors. Yes guys, clear? Yes, yes, very good pa, perfect, perfect, claps for you pa, well done. என் கூட சேர்ந்து இவ்வளவு நேரம் என்ன டாலரேட் பண்ணிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் 2.5 hours. Great job pa, well done, great job,
பர்ஃபெக்ட். இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும்பா, இல்லைன்னா நம்ம ஜைலமோட டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ண சொல்றேன் இப்பவே. சரியா? ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உனக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கும். ஓகே, திஸ் கண்டென்ட் இஃப் யூ see it is very well organized. சரியா? இதை நீ வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வந்து சூப்பர்பா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். அண்ட் பசங்களா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டீங்களா, கடைசி 4-5 டேஸ்ல வந்து படிக்காத மாதிரி உனக்கு தோணும், நான் ஒண்ணுமே படிக்கலையே அந்த மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஆனா அதை பார்த்தா நீ பயப்படக்கூடாது. ஓகே, டோன்ட் பி ஸ்கேர்ட். படிக்காத மாதிரி ஃபீலிங் வந்தா கவலையே படாத, எல்லாமே கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். சரியா? நீ வந்து கான்ஃபிடென்ட்டா இப்ப லாஸ்ட் 4-5 டேஸ்ல இதை ரிவைஸ் பண்ணு. அதுக்கப்புறம் பிவைக்யூஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணு. நாங்க உங்க கூட சேர்ந்து பிவைக்யூஸ் பிராக்டிஸ் பண்ண போறோம், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ எஸ் அண்ட் யூ கைஸ் ஆர் டூயிங் கிரேட் பா. சரியா? கவலைப்படாதீங்க. கடைசி நேரத்தில் பயமா தான் இருக்கும், படிக்க தோணாது. சரியா? ஒரு மாதிரியா இருக்கும். எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லா வந்துடும். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ பசங்களா அடுத்த கிளாஸ் வந்து ஸ்ருதி மேம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, 1:45 வந்து ஸ்ருதி மேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்ருதி மேம் வில் ஸ்டார்ட் அட் 1:45. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்ருதி மேம் வந்து கிளாஸ் 12 ஓட ஜூலாஜியை கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஓகே, அட்டெண்ட் தட் கிளாஸ். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆஷிமா மேம் வந்து ஐ கெஸ் 3:30 or 4 o'clock வந்து பாட்னி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததா டோனி சார் வந்து பாட்னி ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல் டேல நீங்க வந்து மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் 11-12 ஃபுல் சாப்டர் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். மெயினா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி. ஓகே, பர்ஃபெக்ட். So guys, thank you for joining and அடுத்த வீடியோல பார்க்கலாம். 15 மினிட்ஸ்ல 1:45 க்கு ஸ்ருதி மேமோட கிளாஸ் இருக்கு, அதை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். டேக் கேர். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2ஆம் தேதி வரேன்ப்பா, செகண்ட், அண்ட் we will do 2023 கொஸ்டின் பேப்பர். ஓகே, டேக் கேர் அண்ட் பை பை. படிச்சுட்டே இருங்க, விட்டுறாதீங்க. சரியா? கடைசி நேரத்தை விட்டக்கூடாது. ஓகே, நாங்க உங்க கூடவே இருப்போம். ஓகே, டோன்ட் வரி அட் ஆல். நாங்க எப்பயும் உங்க கூடவே இருப்போம். உனக்கு பயமா இருந்தா கண்ணை மூடு, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. பயமா இருந்தா ஜஸ்ட் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். சரியா? பயமா வந்து பிராக்டிஸ் ஒன்றும் புரியலையா, பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஆர் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துக்கோ, உனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எஸ். படிச்சது எல்லாமே மறக்கிற மாதிரி இருக்கும், கவலையே படாத. மார்க்ஸ் கம்மியா வந்தாலும் கவலைப்படாத. அதிகமாக வந்தா ஓவர் கான்ஃபிடென்ட்டா வரக்கூடாது. சரியா? டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட் ஆல்சோ, டோன்ட் பி அண்டர் கான்ஃபிடென்ட். ஜஸ்ட் டூ த ஒர்க். கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும்ப்பா. ஓகே, அண்ட் இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுறது ரிவைஸ் பண்ணிக்கோங்க NCERT. ஓகே, தேங்க்யூ கைஸ். see you in the next class. Take care. 1:45 Shruthi ma'am session. Okay, bye bye.
Okay, hello pasangla. Good afternoon, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க Shruthi Maam and today we are going to start our end game marathon. Correcta? Are you all able to see me, hear me, all clear? Everyone? Is everything okay? Connection எல்லாம் fine-ஆ? Good afternoon. Good afternoon, Theodore, Shining Star, Hasna, Dream Queen, Femina, Kanimori, Gunashri. Fantastic, fantastic. All right. Super. ஸோ பசங்களா இன்னைக்கு வந்து நம்ம எண்ட் கேம் மேரத்தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம எண்ட் கேம் மேரத்தான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are taking entire zoology today. Okay, and entire zoology எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம full syllabus வந்து ரிவைஸ் பண்ண போறோம் பசங்களா. ஆல்ரெடி 11th standard syllabus வந்து அம்ரித் சார் வந்து ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி கொடுத்துட்டாரு இல்லையா? இஸ் தட் ஓகே? So அதனால இப்போ நம்ம வந்து we will be starting off with biomolecules. Okay, and biomolecules க்கு அப்புறமா வந்து I'll be taking the entire 12th standard syllabus for zoology. Okay, so ஒரு 2.5 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்காவா எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் டேக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட கிளாஸ் முடிஞ்ச உடனே டோனி சாரும் அஷிமா மேமும் வந்து they will come in and do botany. Okay, so அதனால வந்து in the whole process definitely I am sure that இன்னைக்கு உங்களுடைய biology revision will be complete பசங்களா. Okay, yes everyone, so can I see some stars out there in the chat box? எல்லாரும் வந்து உங்களுடைய பிரேக் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாரை தெறிக்க விடுங்க பார்க்கலாம். Everyone, okay, I think some network glitch, but I'm able to see your chat and everything. So adnala vandu please do kind of refresh your page and come back. அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Everybody, all right. Ma'am lag ஆகுது. Okay, now I think it's better. ஒரே ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க பசங்களா. I think it should be fine. Now is it okay everybody? Yes, என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா தானே இருக்கு? ஓகே காயத்ரி, thank you. சாந்தினி, ஹஸ்னா, ஓகே ஃபைன், இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ அவ்வளோதான் நமக்கு. பட் அஃப்கோர்ஸ் யூனோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தாலே இட் மீன்ஸ் தட் நமக்கு கிளாஸில் நடுவில் வந்து யாரும் சூனியா வைக்க மாட்டேன், அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம பக்காவாக வச்சுக்கலாம். ஆல் ரைட், ஸோ தேட்ஸ் த ஸ்பிரிட் பசங்களா. கமெண்ட் பாக்ஸில் எனக்கு இந்த ஸ்டார்ஸ், இந்த ஸ்பிரிட் தான் வந்து எனக்கு வேணும். ஸோ தேட்ஸ் ஃபென்டாஸ்டிக் டு சி. ஓகே, நவ் ஐ நோ தட் இன்னைக்கு ஃபுல் நாள், ஓகே இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாள் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக யூ கோயிங் டு ப்ராசஸ் தி என்டையர் சிலபஸ் இல்லையா, விச் இஸ் நாட் ஈஸி. ஓகே, அது வந்து டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். பிக் அப்ளாஸ் உங்க எல்லாருக்குமே, பிக் கிளாப் உங்க எல்லாருக்குமே, பெரிய ஸ்டார். பிகாஸ் நீங்க இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து ஃபுல் டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ரிவைஸ் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம் பசங்களா. ஓகே, ஸோ நம்ம ஃபுல் சிலபஸ் மேரத்தான்ல நம்ம வந்து we just going to revise all the important topics, எல்லா இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் திருப்பியும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரதுக்காக வேண்டி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம கம்யூனிட்டியில் அப்லோட் ஆகிடும் பசங்களா ரைட் ஆஃப்டர் த கிளாஸ். ஸோ அதனால மறக்காமல் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒன்ஸ் நம்ம கிளாஸ் முடிச்ச உடனே இந்த பிடிஎஃப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்கனாலோ இல்லை ஒரு தடவை நீங்கள் இந்த பிடிஎஃப் படிச்சுட்டு நீங்கள் வந்து இஃப் யூ கோ அஹெட் அண்ட் ரீட் யுவர் என்சிஆர்டி ரொம்ப கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் டெஃபினட்டாக எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு இதுலேயே cover ஆயிடும். ஓகே, இஸ் தட் கிளியர் பசங்களா? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்டையர் டே ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்டையர் டே என்ன தோணிட்டே இருக்கும்? யூ வில் கீப் ஃபீலிங் லைக் யூனோ மேம் நாங்கள் வந்து வீணோ படித்தது ஞாபகம் இல்லை, ஆர் நம்ம படிக்கிறது வந்து ஃபீல்ஸ் லிட்டில் டிஸ்கனெக்டட், நமக்கு வந்து அவ்வளோ சரியான கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது, மறந்து போகுது. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தோணிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஒரு தோணிட்டே இருக்கிற ஒரு ஆஸ்பெக்டை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட்
believing in yourself and revising. Okay, is that clear? So அதனால first of all, of course நீங்க ஒரு வருஷமா உங்களோட எஃபர்ட் போட்டிருக்கீங்க, or at least இந்த கடைசி ஒரு வாரம் நீங்க கண்டிப்பா உங்களோட எஃபர்ட்ஸ் நீங்க போட போறீங்க. ஸோ போட போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து எதுக்கு தேவையில்லாத பயம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஜாலியா ரிவைஸ் பண்ணக்கூடிய இடத்த வந்து எதுக்கு தேவையில்லாத தாட்ஸை வச்சு நம்ம வந்து பிளாக் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதனால வந்து just keep calm, keep cool, just tell yourself that இல்ல நான் படிச்சிருக்கேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிறது நீங்க முதல்ல நம்ப ஆரம்பிங்க. it will automatically come. Okay, so இங்க வந்து இந்த full week வந்து பாத்தீங்க அப்படின்னா starting from today till நீங்க வந்து எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் we are going to be there பசங்களா. we are going to make sure that உங்களுக்கு ரிவிஷன் முடிச்சு, question paper practice முடிச்சு, previous years questions, sample papers எல்லாம் முடிச்சு உங்களை பக்காவா ரெடி பண்ண போறோம். ஓகே, ஸோ அதனால எனி டைம் இஸ் நெவர் டூ லேட். ஓகே, நம்ம வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ரிக்ரெட்ஸும் இல்லாத லெவலில் இனிமே வரக்கூடிய இந்த ஒரு வாரத்தை நம்ம பக்காவா யூட்டிலைஸ் பண்ணலாம், பக்காவா யூஸ் பண்ணி நம்மளோட கான்செப்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட் ஆகலாம். ஓகே, ஸோ கேன் ஐ see some stars out there in the chat box? பார்க்கலாம் பசங்களா, everyone. And வந்ததுக்கு ஆதாரமா அந்த லைக் பட்டனை தட்டுங்க பார்க்கலாம். everyone அந்த அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்க, ஸ்டார்ஸ் தெரிக்க விடுங்க, and let's start today. Okay, so I will just start off with biomolecules, and biomolecules க்கு அப்புறமா வந்து I will move into the class 12 syllabus. சரியா? so biomolecules class 11th ல இருந்து ரொம்ப ஹை வெயிட்டேஜான இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், followed by class 12 ஓட entire chapters வந்து I am going to cover for you. ஓகே, ஸோ அதனால வந்து யாரெல்லாம் வந்து இன்னும் லஞ்ச் பிரேக்ல இருக்கீங்களோ எல்லாரும் வந்து குயிக்கா லஞ்ச் முடிச்சுட்டு வந்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லுங்க. அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் பயோமாலிக்யூல்ஸ் பசங்களா. ஆர் வி ரெடி? எஸ், ஆர் வி ஆல் ரெடி? எவ்ரிபடி? யா, ஐ நோ கோகுல், இந்த வீக், தட்ஸ் வாட் ஐ மென்ட். ஓகே, ஆல் ரைட், ஃபென்டாஸ்டிக். நவ் நம்மளோட இங்க இந்த ப்ரிப்பரேஷன் மட்டும் இல்லாம நம்ம யூடியூப்ல வந்து நடக்கிற கிளாஸஸ் இது மட்டும் இல்லாம April 27th ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு. இதுல இருந்து May 3ஆம் தேதி வரைக்கும் நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸ்ல we going to have 7 days of free classes பசங்களா. நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா starting from 27th 28th ல இருந்து 3rd of May வரைக்கும் daily full day there are going to be classes, revision classes, question paper practice எல்லாமே உங்களுக்கு கொடுத்து கடைசியா ஒரு mock testum வந்து will be happening in the கோயம்புத்தூர் campus. Okay, so அதனால if you are in and around definitely நீங்க வந்து போய் இந்த 7 days of free classes நீங்க avail பண்ணிக்கலாம். Okay, it will be definitely useful because one on one நீங்க teachers ஓட interact பண்ணலாம். Teachers வந்து will help you in doubt clarification. So இதுக்கு எல்லாமே வந்து it will be very useful if you attend the 7-day classes. Okay, now அது மட்டும் இல்லாம இந்த end gameல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த entire week, okay, starting from today until 3rd, okay, Friday வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா we're going to make sure that all in all நீங்க கண்டென்ட் ரிவைஸ் பண்ணி question papers practice பண்ணி எல்லா டைமென்ஷன்ஸ்ல இருந்தும் ரெடியா இருக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டென்ட் முடிக்கணும் அப்படின்னா அந்த ஃபுல் சிலபஸ் ரிவிஷன் தான் வந்து நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சு நம்ம வந்து இன்னைக்கு ஹோல் டே we are going to be doing revision for biology. நாளைக்கு வந்து full day you will be doing for physics and chemistry. and இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா we will have the entire solving of papers. Okay, so நம்ம வந்து previous year questions entire papers எடுத்து solve பண்ண போறோம் பசங்களா. 23, 22, 21, 20 papers எல்லாமே வந்து we are going to solve. Okay, so நீங்க வந்து நம்ம classes attend பண்ணி இந்த revision இது முடிஞ்சு okay revision marathon நீங்க attend பண்ணி அதுக்கப்புறமா நம்ம solve பண்ண போற ஒரு 4-5 question papers ஃபுல்லாவே நீங்க attention கொடுத்து pay பண்ணீங்க, இங்க வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு 80% ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் டன். ஓகே, ஸோ நோ செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிற பீப்புள் கூட இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். சரியா? இஸ் தட் கிளியர் எவ்ரிஒன்? எவ்ரிபடி? ஓகே, ஸோ அயன்மேன், காயத்ரி, குணஸ்ரீ, ஜாஸ்மின், நெவில், டொமேட்டோ, சாயோகன், எவ்ரிபடி ஆல் ஓகே? ஸோ ஆரம்பிச்சிடலாம் பசங்களா. நம்மளோட ஃபர்ஸ்ட்
topic for today, which is biomolecules. Okay, so நம்ம biomolecules again 11th standard syllabusல இருந்து இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு சாப்டர் பசங்களா. So ஆரம்பிச்சிடலாமா everybody? Shall we begin? Clear everyone? Okay, so lunch break போன எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வாங்க and let's start off with biomolecules பசங்களா. So biomolecules அப்படின்னு சொல்லும்போது basically molecules that are present in biological species, okay, no biological organisms. So ஒரு பாக்டீரியாவா இருக்கலாம், ஒரு சின்ன சைஸ் பிளான்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபங்கையா இருக்கலாம், இல்ல it can be a human being. எந்த சைஸ் எந்த ஒரு ஆர்கானிசம் எடுத்தாலும் some components that give life, அதுதான் நம்மளோட biomolecules. So என்னெல்லாம் biomolecules broad-ஆ நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ எப்படி வந்து ஒரு ஸ்டீல் ஒரு பிரிக்ஸ் ஒரு சிமெண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோமோ அது மாதிரி ஒரு ஹியூமன் பாடி ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல வந்து we will have the carbohydrates, proteins, lipids and nucleic acids. Okay, so fundamentally இது எல்லாம் தான் நம்மளுடைய biomolecules. But என்ன பயோமாலிக்யூல்ஸ் ஒரு பீஸ் ஆஃப் டிஷ்யூல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ண போறோம், சூப்பரா ஒரு டீ போட போறோம். ஓகே, ஸோ என்ன டீ போட போறோம் அப்படின்னா, எப்படி வந்து இப்போ நீங்க டீ தூளை வந்து பால்ல டிசால்வ் பண்ணி கொதிக்க வச்சுட்டு அது நம்ம வடிகட்டும் பொழுது இந்த டீயோட அந்த ஒரு பிரவுன் கலர் எசன்ஸ் எதெல்லாம் வந்து பால்ல இறங்கி இருக்குமோ எதெல்லாம் டிசால்வ் ஆயிருக்குமோ அது வந்து நீங்க வடிகட்டும் போது டீயோட சேர்ந்து இட் வில் ஃபால். ஓகே, பட் எதெல்லாம் வந்து டிசால்வ் ஆகாதோ இட் வில் ரிமைன் ஆன் த டாப். உங்களோட ஃபில்டர்ல அப்படியே வந்து டீ தூளெல்லாம் இட் வில் ஸ்டே. அதே போல வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம ஒரு பயோலாஜிக்கல் டிஷ்யூ, ஓகே, ஒரு லீஃபோ இல்ல ஒரு பீஸ் ஆஃப் எனி லிவர் டிஷ்யூ ஆர் சம்திங் ஏதோ ஒரு டிஷ்யூவை எடுத்து நம்ம வந்து க்ரஷ் பண்ண போறோம். ஓகே, எதை யூஸ் பண்ணி, ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிடை யூஸ் பண்ணி நம்ம க்ரஷ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு மஸ்லின் கிளாத் வழியா ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ல யாரெல்லாம் வந்து அந்த ஆசிட்ல டிசால்வ் ஆயிட்டாங்களோ அவங்க வந்து will come down as the filtrate. ஓகே, அண்ட் யாரெல்லாம் இந்த ஆசிட்ல டிசால்வ் ஆகலையோ, இப்போ நம்ம டீ தூள் மாதிரி யாரெல்லாம் டிசால்வ் ஆகலையோ அவங்கெல்லாம் மேலே நம்மளோட கிளாத்ல நம்மளோட ஃபில்டர்லயே வந்து ரிட்டைன் ஆயிடுவாங்க. அண்ட் இந்த ரிட்டைன் ஆகிற போர்ஷனை we call it as a retentate. ஓகே, ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிடை வச்சு நம்ம ஒரு டிஷ்யூவை கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணோம்னா we get a retentate and a filtrate. ஸோ இந்த retentate அப்படின்னு சொல்லும் போது டிசால்வ் ஆகலை அப்படின்னு சொல்றப்போ பெரிய பெரிய மாலிக்யூல். ஸோ they are nothing but macro or biomacro molecules. பட் whereas நம்ம ஃபில்ட்ரேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசால்வ் ஆன பகுதி. ஸோ சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் எதெல்லாம் ஈஸியா நமக்கு வந்து ஆசிட்ல டிசால்வ் ஆகுமோ அது எல்லாமே will come down into the filtrate, which is the micro or the biomicro molecules. Clear everybody? So this is how you will first of all find out நம்ம ஒரு டிஷ்யூல என்னென்ன மைக்ரோ மாலிக்யூல்ஸ் இருக்கு மைக்ரோ மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கெமிக்கல் கம்போசிஷனை முதல்ல நம்ம எடுப்போம். ஓகே, இந்த ஒவ்வொரு மேக்ரோ மாலிக்யூலோ இல்லை மைக்ரோ மாலிக்யூல் கேட்டகரிக்குள்ளேயோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா படிக்க போறோம். சரியா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் வித் amino acids. Okay, so amino acids make up a protein. ஓகே, ஸோ அப்போ அமைனோ ஆசிட் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம ஹோலில் பாஸ் ஆகி அது வந்து மைக்ரோ மாலிக்யூலில் வந்துடும். பட் ப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லும்போது இட் வில் பி ரீடைன்ட் ஆன் த டாப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் வித் நம்மளோட அமைனோ ஆசிட் ரொம்ப முக்கியமான ஒரு பயோமாலிக்யூல். எல்லா லிவிங் ஆர்கானிசம்லையுமே அமைனோ ஆசிட் இல்லாமல் இருக்கவே முடியாது. பிகாஸ் ப்ரோட்டீன்ஸ் இல்லாமல் நம்ம யாருமே கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் அமைனோ ஆசிட் ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அமைனோ ஆசிடுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் அ கார்பன் ஆட்டம். இந்த கார்பன் ஆட்டம்ல ஒரு COH குரூப் இருக்கு, ஒரு NH2 குரூப் இருக்கு, ஒரு வேரியபிள் குரூப் R இருக்கு அண்ட் ஒரு ஹைட்ரோஜன் இருக்கு. This is how a fundamental amino acid will look. இந்த R group வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம் and எவ்வளோ R groups இருக்கு, எத்தனை டைப்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு 20 விதமான amino acids are existing in the living systems. Okay, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாருமே இந்த முதல் கார்பனுக்கு அட்டாச் ஆயிருக்கிறதுனால we call it an alpha amino acid. ஓகே, அண்ட் ஒரு மீத்தேன்ல நம்ம இந்த 3 குரூப்பை உருவிட்டு வேற குரூப் போட்ட மாதிரி இருக்கிறதுனால we call it as a substituted methane. ஓகே, ஸோ இந்த ஒரு 20 கைண்ட்ஸ் ஆஃப்
proteins இந்த 20 kinds of amino acids that make up proteins வந்து நம்ம வேற கேட்டகரியில படிக்கலாம் பசங்களா. so first thing starting off with amino acids which are அதோடைய பேசிக்கா இல்ல அசிடிக்கா அப்படின்னு பார்க்கும்போது acidic, basic, neutral அப்படின்னு 3 kinds இருக்கு. so acid groups ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா it is acidic. basic group ஜாஸ்தியா இருக்குன்னா it is basic. ரெண்டு பேருமே இப்ப நான் இங்க கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ல if H if R க்கு பதிலா எனக்கு வந்து வெறும் H தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. so அந்த மாதிரி நேரத்துல equal number of basic and acidic groups இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு வந்து it is a neutral amino acid. Okay, is it clear pasangla? Everybody, any questions so far? Okay, any questions so far? All right, clear so far? so basic, acidic and neutral amino acids இருக்கு. அதை தவிர structurally பார்க்கும்போது இந்த variable group வந்து it can contain a cyclic structure. ஒரு ring structure வந்து இந்த ஒரு particular variable groupல இருக்கலாம். so அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அதை aromatic amino acid அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாதவங்க எல்லாம் non aromatic amino acidல வந்துருவாங்க. இருக்கிற நம்மளோட 20 amino acidsல டைரோசின், phenylalanine and tryptophan இந்த 3 பேர் தான் are aromatic amino acid. okay, so aromatic amino acids மொத்தமே 3 தான் இருக்கு, டைரோசின், tryptophan and phenylalanine. so please remember the examples. all right, now இந்த amino acids வந்து பாத்தீங்கன்னா இந்த amino groupum சரி இந்த COOH groupum சரி ரெண்டுமே வந்து can get ionized. okay, so ஒவ்வொரு solution ஓட pH பொறுத்து ஒன்னு என்னோட basic group அயோனைஸ் ஆகும், இல்லை என்னோட acidic group வந்து அயோனைஸ் ஆகும். ஆனா ஏதோ ஒரு pHல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே will get ionized. okay, so அப்ப எனக்கு வந்து ரெண்டுமே அயோனைஸ் ஆயிருக்கிற ஒரு ஃபார்ம் கிடைக்கும். இது ஒவ்வொரு அமைனோ ஆசிடுக்கும் தனிப்பட்ட ஒரு pH பசங்களா. இந்த ஒரு தனிப்பட்ட pH வந்து இஸ் டிஃபரெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் அமைனோ ஆசிட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஒரு pH தான். அண்ட் இந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் அமைனோ ஆசிட் வேர் என்னோட அமைனோ குரூப்பும் சரி என்னோட ஆசிட் குரூப்பும் சரி அயோனைஸ்ட் நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றப்போ we call it as a Zwitter ionic form. okay, is that clear? so நம்ம பசங்க ஆல்ரெடி இது எல்லாமே வந்து 4 marks in 10 minutes சீரீஸ்ல வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். so அதனால I think it is a very easy concept for you all to go over. okay, is it clear? so that's all about your Zwitter ionic form in the amino acids. okay, so amino acids க்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு மாலிக்யூல் யாருன்னு பாத்தீங்கன்னா is the lipid. now lipid பத்தி something very interesting. இவன் ஆக்சுவலாவே வந்து ஒரு மைக்ரோ மாலிக்யூல். ஓகே, ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, சாதாரண ஒரு ஃபெலோ. ஆனா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இவனால அவ்வளோ ஈஸியா சால்யூபிளைஸ் ஆகி கீழே ஃபில்ட்ரேட்டுக்கு வர முடியாது. ஓகே, தி ரீசன் பீயிங் இவன் வந்து ஹீ இஸ் பிரசன்ட் இன் ஆல் த மெம்பரேன்ஸ். கரெக்டா? ஸோ நான் ஒரு மெம்ப்ரேனை க்ரஷ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த மெம்ப்ரேனோட ஸ்ட்ரக்சர் வந்து இன்டாக்டாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு தோல் மாதிரி பிஞ்சு பிஞ்சு போன அந்த மெம்ப்ரேன் வந்து இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக இந்த லிப்பிட்னால டிசால்வ் ஆகி இட் cannot come to the filtrate. so that is why it is retained in the retentate. okay, but otherwise lipid is actually a micromolecule. அதோட weight படி பார்த்தோம் அப்படின்னா it actually has a very low molecular weight. okay, now lipid ஓட fundamental structure ஒரு simple fatty acid எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is only RCOOH. இந்த R வந்து is a variable ஆன ஒரு group. இந்த group வந்து will just have bulky ஆன ஒரு alkyl group. ஓகே, ஸோ பல்கியான குரூப் அப்படின்னு சொல்லும்பொழுது ஈத்தைல்லேருந்து ஆரம்பிச்சு ஹையர் நம்பர் 16, 20, 21, 25 இந்த மாதிரி இட் கேன் கீப் கோயிங். அந்த மாதிரி என்லெஸ் ஆன ஒரு செயின் வந்து கேன் ஹேப்பன் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அ சிம்பிள் fatty acid. okay, so இங்கே இம்பார்ட்டண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து palmitic acid, இன்னொன்று arachidonic acid. so palmitic acidல 16 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு இன்க்ளூடிங் இந்த COOH. okay, and நம்மளோட arachidonic acidல 20 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு இன்க்ளூடிங் த COOH ஓட கார்பன். okay, is that clear?
Is that clear pasangla? Everybody okay? So I think நீங்கலாம் lunch போயிட்டு வந்து ஒரு lunch மோட்லயே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Come on pasangla, let's focus. Okay everybody? Everyone? Okay. Alright pasangla, so let's focus. So simple fatty acids வந்து நான் சொன்ன மாதிரி just having a bulky group with a COOH, okay, and இந்த ஒரு bulky group வந்து can be 16 carbon atoms ஆ இருந்ததுன்னா your example is palmitic acid, 20 ஆ இருந்ததுன்னா you have arachidonic acid. Okay, that is how a simple fatty acid is formed. Now we have this molecule which is called as glycerol. Okay, glycerol அதுக்கான actual chemical name என்ன அப்படின்னா trihydroxypropane. So trihydroxypropane அப்படின்னு நான் சொல்லும்போது how is the structure? எனக்கு வந்து 1 2 3. Okay, trihydroxy அவ்வளவுதான். So CH2OH, CHOH and CH2OH. இந்த ஒவ்வொரு OH குரூப்பையும் இந்த ஒரு சிம்பிள் ஃபேட்டி ஆசிடையும் நான் சேர்க்கும் பொழுது இங்கிருந்து எனக்கு வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிலீஸ் ஆகி எனக்கு ஒரு CH2 ஓகே எனக்கு வந்து ஒரு CH2COOR அப்படிங்கிற ஒரு எஸ்டரிஃபைடு ஆசிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஒரு எஸ்டர் பாண்ட் அங்கே ஃபார்ம் ஆகி ஐ கெட் அ கிளிசரைட். ஓகே, ஸோ இந்த ஒரு எஸ்டர் பாண்ட் ஒரு கிளிசராலுக்கும் ஒரு சிம்பிள் ஃபேட்டி ஆசிடுக்கும் நடக்கும்பொழுது we call it a glyceride. நான் இங்கே இருக்கிற ஒரு கார்பன் ஆட்டம்ல எனக்கு இந்த ஒரு எஸ்டர் ஃபார்மேஷன் நடந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ மோனோகிளிசரைட். 2 இடத்துல நடந்துச்சுன்னா இட் இஸ் அ டைகிளிசரைட். 3 இடத்துல நடந்துச்சுன்னா இட் இஸ் அ ட்ரைகிளிசரைட். ஸோ வேற வேற ஃபேட்டி ஆசிட்ஸோ இல்லை ஒரே ஃபேட்டி ஆசிட்ஸோ என்னோட 3 hydroxyl groups of glycerol வந்து if that ester bond formation will happen then it will lead to the formation of a glyceride. Okay, but இதை தவிர we also have some derivatives of lipids, like for example இந்த components தாண்டி phosphorus மாதிரி phosphate group ஒன்று வந்து can be attached. அப்போ வந்து it will form something called a phospholipid. Okay, or for example cholesterol. So இதெல்லாமே are derived forms of the lipid. Okay, so in the phospholipid வந்து மெயினா it is found in most cell membranes and your example is lecithin. எக்கச்சக்கமான match the following questions, statement based questionsல இந்த ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Okay, is that clear? Okay. ஓகே மேம், சாப்பிட்டு லஞ்சுக்கு அடுத்த அவர் கவனிக்க முடியாது, ஸ்கூல்லையும் நான் இப்படி தான் படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பசங்களா. கம் ஆன், லெட்ஸ் டூ திஸ் பசங்களா. சி ஐ அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து காலையிலேருந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம், என்னடா இது ஒரு பிரேக் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபார் ஆல் தட் யூ நோ, மணி என்ன, மணி வந்து இப்போது ஒரு 2 மணி ஆச்சு. ஓகே, 2:10 ஆச்சு. நம்ம 2 மணிலிருந்து 5 மணிக்குள்ள தான் நம்மளோட எக்ஸாமை போய் எழுத போகிறோம். கரெக்டாக, நீட் எக்ஸாமை போய் எழுத போகிறோம். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் பசங்களா, டெய்லி இந்த ஒரு டைமில் நீங்கள் வந்து சாப்பிட்டு அப்படியே ஒரு 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 ஃபுட் கோமாவில் வந்து அப்படியே உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு நீட் எக்ஸாமில் மட்டும் வந்து உங்கள் பிரெயின் வந்து பயங்கர அப்படியே ஒரு ஜெட் ஸ்பீடில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் உங்கள் பிரெயினுக்கு இன்றைக்கும் ஒன்று தான், நீட் டேவும் ஒன்று தான். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் தான் நீட் டே அப்படின்னா நீட் ஒரு பெரிய நாள், இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் பாடிக்கு உங்கள் பிரெயினுக்கு இட் டசன்ட் மேட்டர். ஸோ நீங்கள் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை தான் அது அன்றைக்கும் போய் பண்ணும். ஓகே, ஸோ அதனால வந்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் அட்லீஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா இன்னிலிருந்தாவது இந்த ஒரு 2 மணிலேருந்து 5 மணி டைமை வந்து ப்ளீஸ் மேக் தி பெஸ்ட் யூஸ். ப்ளீஸ் ஸ்டே ஆக்டிவ். ப்ளீஸ் கிவ் ஒர்க் ஃபார் யுவர் பிரெயின். ஓகே, ஸோ நீங்கள் அந்த பிரெயினுக்கு ஒர்க் கொடுத்தா தான் வந்து இட் வில் ரிமைன் இன் தட் சிச்சுவேஷன் ஈவன் ஆன் தட் டே. ஓகே, இஸ் இட் கிளியர்? தட்ஸ் த ஸ்பிரிட். JK, Sharulata, Akash, good, very good. Okay, so this is all about your lipids, pasangla. Moving on to the next biomolecule we have is nucleoside and nucleotide. உங்களுக்கு தெரியும் நமக்கு 4 nitrogenous bases இருக்கு. Nitrogenous base வந்து ஒரு sugar, DNA ஆ இருந்தா deoxyribose, RNA ஆ இருந்தா ribose sugar ஓட அது சேரும் பொழுது it forms nucleosides. Okay, so ATGC
U also சேர்ந்து நமக்கு வந்து we can have nucleosides which are adenosine, cytidine, guanosine, uridine இந்த மாதிரியான nucleosides நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஒவ்வொரு நியூக்ளியோசைடோடுமே ஒரு பக்கத்தில் ஒரு ஃபாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச் ஆகும் பொழுது மொத்த ஸ்ட்ரக்சரை we call it as nucleotide. Okay, so இந்த nucleotide அப்படிங்கிறது தான் is the fundamental monomer of your nucleic acid. Okay, so in the nucleotides now will bind to each other and form your nucleic acid. Okay, and adha nammuludiya main genetic material that you all know. Now metabolites பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷன் இருக்கு பசங்களா. ப்ளீஸ் ரிமெம்பர், இது நீட் எக்ஸாம்ல வருஷம் இதுல இருந்து கேரண்டீடா ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் வந்திருக்கு பசங்களா. ஸோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன். நம்ம மெட்டபோலைட்ஸ் வந்து we can consider them as primary metabolites or secondary metabolites. Basically metabolism லேந்து நமக்கு கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மெட்டபாலைட். ஓகே, ஸோ மெட்டபாலைட் பிரைமரி மெட்டபாலைட்னு சொல்லும்பொழுது நம்மளோட வேரியஸ் பாத்வேஸ் அண்ட் வேரியஸ் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா அது நம்மளுடைய growthல இன்வால்வ் ஆகுது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பட் வேர்எஸ் இஃப் யூ லுக் அட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளவருக்கு வந்து கலர் கொடுக்கறது. ஓகே, ஒரு ரப்பரில் வந்து ரப்பர் ட்ரீஸில் வந்து இந்த லேட்டெக்ஸ் வந்து வில் கிவ் ரப்பர் பல்ப் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா க்ரோத்துக்குன்னு கிடையாது, பட் ஒரு டிஃபென்ஸ்க்காகவோ இல்லை எனக்கிட்ட எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம டிராயிங், பெயிண்டிங், டான்சிங், சிங்கிங் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கற்றுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் இண்டல்ஜ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஓகே, ஸோ அவங்க வந்து டைரக்ட்லி growthல எந்த விதமான பங்கும் கிடையாது. ஓகே, நான் உங்க டெக்ஸ்ட் புக்ல இந்த ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. நான் 3 ஸ்டார் போட்டா பத்தாது, 30 ஸ்டார் போட்டாலும் வந்து தயவு செய்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இஃப் யூ see here நம்மளோட pigments, okay, all the different kinds of colors that you produce, alkaloids, terpenoids, essential oils, okay, நல்ல வாசனையா you have lemongrass oil, lavender oil and all that, yeah. So all the essential oils, lecithins, drugs that you get, antibiotics, okay, நிறைய polymeric substances like rubber, அப்புறம் gums எல்லாமே, cellulose, so all this will come under your secondary metabolite. டெஃபினட்டா ஸ்டேட்மெண்ட் பேஸ்லையோ இல்லை ஒரு அசர்ஷன் ரீசன்லையோ இல்லை மேட்ச் த ஃபாலோவிங்லையோ இந்த மாதிரி செகண்டரி மெட்டபாலைட்டை ரிலேட் பண்ணி கொஸ்டின்ஸ் ஹேவ் கம். Okay, so please make sure that you revise them. All right, now coming to micromolecule, macromolecule. Na fundamentals sonne illaya, some come into the filtrate, some go into the retentate. So overall paakumbodhu enna features adukku irukonu pathina very simple. Micro na கம்மியான வெயிட், ஒரு 18லேருந்து 800 டால்டன்ஸ் தான் வந்து அதோடைய மொத்த வெயிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் இந்த மாலிக்யூல்ஸ் வந்து கேன் பி ஆர்கானிக் ஆர் கேன் பி இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இஸ் யோர் அமைனோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், யோர் லிப்பிட்ஸ் ஆல்சோ லைக் ஐ செட் ஆர் யோர் fundamental micromolecules. அப்புறம் nitrogenous bases, nucleosides இதெல்லாமே will come under your micromolecules. Macromolecules ன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு 10,000 டால்டனுக்கு மேலே இருக்கக்கூடிய any kind of ஒரு molecule. Okay, and இது வந்து is always an organic molecule. Carbohydrate, protein, nucleic acid இது எல்லாமே வந்து will come under your macromolecule. Okay, so ஒரு macromolecule, micromolecule, நம்ம இந்த macromolecules பத்தி இன்னும் டீடைலா படிக்கிறதுக்கு முன்னாடி composition in our cells. Okay, now if you see நம்ம பாடியில வந்து 70 to 90% is only water. Okay, mostly 70% is only water. அதுக்கடுத்து தண்ணிக்கு அடுத்து உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் ஞாபகம் இல்லைன்னா கூட ப்ளீஸ் யூஸ் யுவர் காமன் சென்ஸ் அண்ட் ஃபைண்ட் தி ஆன்சர். பிகாஸ் நம்ம தண்ணியை தாண்டி நம்மளோட டெய்லி ஃபங்க்ஷனுக்கு, டெய்லி ரிப்பேருக்கு என்ன மாலிக்யூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ப்ரோட்டீன். ஸோ ஆஃப்டர் வாட்டர் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து இஸ் அவர் புரோட்டீன். அப்புறம் புரோட்டீனுக்கு அடுத்து யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா செல்லுலையும் நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ, நியூட்ரிஷனாக இருக்கீங்களோ ஹெல்த்தியாக இருக்கீங்களோ, ஹவ் எவர் யூ ஈட் ஆர் வாட் எவர் யூ டூ, எப்படியும் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், எப்படியும் டிஎன்ஏ இருக்கணும். ஸோ புரோட்டீனுக்கு அடுத்து ஜாஸ்தியாக இருக்கிறது இஸ் அவர் நியூக்ளிக் ஆசிட்.
ஓகே அண்ட் நியூக்ளிக் ஆசிடை தாண்டி நம்ம டெய்லி வந்து சாப்பிடும்பொழுது ஆஃப்கோர்ஸ் வி ஆல் டேக் ரைஸ் சப்பாத்தி இதெல்லாம் நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட்ஸ். ஸோ அதனால வந்து நம்ம அதுதான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக நிறைய சாப்பிடுவோம். ஸோ ஆஃப்டர் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஃபேட் வருமா இல்லை கார்போஹைட்ரேட்ஸ் வருமா, லிப்பிட்ஸ் வருமா, கார்போஹைட்ரேட்ஸ் வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் நம்ம வந்து சாதம் போட்டுக்கிட்டு அது மேலே தான் நெய் ஊற்றுவோம். கரெக்டா? ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் we need carbohydrates which is 3%. On top of that only we put நெய் which is nothing but a fat. Fat is nothing but a lipid. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்காக வேண்டி சொல்கிறேன். ஓகே ஸோ லிப்பிட் which is 2%. ஓகே நீங்கள் எவ்வளோதான் வந்து பிரமாதமான குக்காக இருந்து என்னதான் நீங்கள் சமைச்சாலும் உப்பு இத்துணூண்டு தான் போடணும். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு சில அயன்ஸ் இன் அவர் பாடி ஆர் த லீஸ்ட் இன் பர்சன்டேஜ். ஓகே ஸோ இந்த ஒரு போர்ஷன்லேருந்தும் நிறைய questions have come in NEET. So please remember the values. Okay, or at least the order in which we will see these different components. Okay, is that clear? All right. Okay, fantastic. So now moving into one of the macromolecules which is polysaccharide. Of course saccharides are your sugars. Okay, so ஒரு சுகருக்கும் இன்னொரு சுகருக்கும் கனெக்ஷன் கொடுத்து எல்லாரையும் நீட்டாக லிங்க் பண்ணோம் அப்படின்னா a polymer of sugars is nothing but polysaccharide. And polysaccharideல always please remember பசங்களா, right side is reducing RR. Okay, so R right side is always reducing, left side is non-reducing in the case of a polysaccharide. Now polysaccharide predominant-ஆ என்ன இருக்கும், ஒவ்வொரு மோனோமர் இருக்கும் which is a sugar. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கிளைகோசிடிக் பாண்ட் மூலமா நம்ம அது எல்லாத்தையும் பைண்ட் பண்றோம். ஓகே நான் இந்த ஒரு கிளைகோசிடிக் பாண்ட் மூலமா நமக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் திங் we have cellulose. Okay, so cellulose oda fundamental monosaccharide is nothing but glucose. Okay, starch ah irukku plants la, glycogen ah irukku animals la, plant cell walls la irukku, paper pulp la inda cotton la inda ellathiliyume namakku inda ஒரு பர்టిక్యులர் macromolecule வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் inulin வந்து is another very important polysaccharide which is a polymer of fructose. ஓகே அதுக்கப்புறம் chitin நம்ம ஆர்த்ரோபோடால we have studied இல்லையா, நம்மளோட exoskeleton is made up of chitin. ஸோ இந்த chitin வந்து is a complex polysaccharide made up of glucosamine and N-acetyl glucosamine. Okay, so மெயினா வந்து N-acetyl galactosamine. Okay, galactosamine and glucosamine ஓட ஒரு பாலிமர் தான் வந்து இந்த chitin. Okay, so please remember that. And மூவிங் ஆன், நம்ம பாலிசாக்கரைட்ஸ்க்கு அடுத்து மேஜராக நமக்கு இருக்கிற ஒரு மேக்ரோமாலிக்யூல் வந்து நம்மளோட நியூக்ளிக் ஆசிட். ஓகே ஸோ நியூக்ளிக் ஆசிட் ஆல்ரெடி யூ ஆல் நோ தட் நைட்ரோஜன் பேசஸ் இருக்கு, பேசஸ்லேருந்து வி மேக் நியூக்ளியோசைட், அதுலேருந்து வி மேக் நியூக்ளியோடைட். நான் இந்த ஒரு நியூக்ளியோடைட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று வந்து when they have a phosphodiester bond between them they form a nucleic acid. ஸோ சுகர் வந்து ஒரு டிஆக்சி ரைபோஸா இருந்தால் it forms DNA. அதே ரைபோஸ் சுகராக இருந்தால் it will form a RNA. ஓகே ஸோ DNA பொறுத்த வரைக்கும் ATGC பேசஸ் இருக்கு, RNA பொறுத்த வரைக்கும் யூரேசில். ஓகே டீக்கு பதிலாக தைமீனுக்கு பதிலாக ஆல்வேஸ் யூரேசில் will be there. ஓகே இஸ் இட் கிளியர்? நான் அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ இஸ் மோர் ஸ்டேபிள், டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆர்என்ஏ வந்து கொஞ்சம் லெஸ் ஸ்டேபிள், சிங்கிள் ஸ்டாண்டர்டாக தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகே பட் இன் மெனி கேசஸ் வந்து நமக்கு ஆர்என்ஏ ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் ஜெனடிக் மெட்டீரியல். பட் மேஜர்லி நம்மளோட மெசேஜிங்க்கு, நம்மளோட மிச்ச ப்ராசஸஸ்க்கு ஆர்என்ஏ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். ஓகே பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன் கண்ணா, டோன்ட் வரி. ரைட் ஆஃப்டர் த கிளாஸ் இட் வில் பி போஸ்டட் இன் த டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப். ஓகே ஸோ நம்ம கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யுவர் கான்டென்ட் வில் கம். ஆல்ரைட், இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? ஆல் ரைட், நான் மூவிங் டு ப்ரோட்டீன். நான் ப்ரோட்டீன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு மிச்ச மேக்ரோமாலிக்யூல்ஸை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறோமோ, ப்ரோட்டீன் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பசங்களா. எக்கச்சக்கமான அமைனோ ஆசிட் சேர்ந்து வந்து தே ஃபார்ம் அ பாலிபெப்டைடு. ஏன் அப்படின்னா த பாண்ட் பிட்வீன் தெம் இஸ் அ பெப்டைடு பாண்ட்.
ஓகே ஸோ பெப்டைட் பாண்ட் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாலிபெப்டைட் செயின் இஸ் நத்திங் பட் அ ப்ரோட்டீன் ஓகே ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து யூ கேன் ஃபைண்ட் இட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி லைக் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் கொலாஜனுக்கு ட்ரிப்சின் இன்சுலின் அதாவது ஹார்மோன்ஸுக்கு என்சைம்ஸுக்கு ஓகே ஆல் யோர் immunoglobulins and then receptors transporters any molecule that you take all of them have proteins in them okay but in the protein க்கு வந்து fundamental structural differences இருக்கு பசங்களா very simple இப்போ வீட்ல வந்து you have பெரிய சீரியல் லைட் வச்சிருக்கோம் இல்லை பெரிய ஒரு துணி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த துணியை அப்படியே எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா ஸோ தென் வி ஹேவ் டு லைக் இப்போ ஃப்ளைட்டில் ஏற்றணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பெட்டியில் வைக்கணும் ட்ரெயினில் போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பேக்லேயோ பெட்டிலையோ வைக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் வி கேன் see in proteins பட் ஃபண்டமெண்டலி இப்போ சீரியல் லைட்னா சீரியல் லைட் ஒரு பெரிய துணினா அந்த துணியோட பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி என்ன கம்போனன்ட்ஸ் இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் செயின் ஆஃப் பாலிபெப்டைட்ல அப்படின்னு காட்டக்கூடிய சீக்வென்ஸ் தான் நம்மளுடைய பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமைனோ ஆசிட் ஓகே இஸ் இட் கிளியர் ஸோ இந்த ஒரு பிரைமரி சீக்வென்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட்ல தான் நமக்கு இந்த ப்ரோட்டீனை பற்றின எல்லா டீட்டெயிலும் நமக்கு இங்கே கிடைக்கும் ஓகே அண்ட் ஆல்வேஸ் யூ ரிமெம்பர் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் COOH NH2 ஓகே இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர் அப்போ இதுதான் வந்து உங்களுடைய என்ன எண்டு லெஃப்ட் சைடுக்கான எண்டு ஸோ லெஃப்ட் சைடு ஆல்வேஸ் NH2ல தான் ஆரம்பிக்கும் நான் இந்த COOH வந்து இன்னொரு NH2ஓட சேர்ந்தும்போது இட் வில் ஃபார்ம் அ CONH பாண்ட் இல்லையா ஸோ அந்த ஒரு CONH பாண்ட் அது ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு கார்பனோட இட் வில் ஃபார்ம் அ செயின் பட் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைனோ ஆசிடுக்கும் வாட் ஹேப்பன்ஸ் லாஸ்ட்ல COH தானே முடியும் ஸோ அதனால ரைட் சைடு இஸ் ஆல்வேஸ் த C டெர்மினல் லெஃப்ட் சைடு இஸ் ஆல்வேஸ் த N டெர்மினல் ஓகே நான் ஃப்ரம் த பிரைமரி ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து இப்போ சீரியல் லைட் மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் ரோல் பண்ணி வைப்போம் which is nothing but an alpha helix இதே துணியா இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் மடிச்சு வைப்போம் which is nothing but a beta sheet ஸோ அடுத்த கட்டமா நம்ம அதை ஃபோல்ட் பண்ணும்பொழுது we can either make it into a alpha helix or a beta sheet அதுதான் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஃபர்தரா இன்னும் நீங்க அதை வந்து காம்ப்ளிகேட்டடா ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணும்பொழுது it forms a tertiary structure. Now in the tertiary structure தான் எல்லா biological activity க்கும் ரொம்ப important okay so in the 3D conformation in the 3D structure tertiary structure is extremely important for biological activity in any kind of protein okay further ஒரு செயின் இல்லாம 2-3 இந்த மாதிரி செயின்ஸை சேர்த்து நான் ஒரு ப்ரோட்டீன் கிரியேட் பண்ணும் உதாரணத்துக்கு ஹீமோகுளோபின்ல 4 செயின்ஸ் இருக்கு 2 ஆல்ஃபா 2 பீட்டா ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்யூனிட்ஸை வச்சு நான் ஒரு இது கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எனக்கு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பேர் ஓகே ஸோ பிரைமரி செகண்டரி டெர்ஷரி குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் வரைக்கும் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து வில் அலைன் தெம்செல்வ்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் வந்து அதோடைய ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் okay is that clear now mukyama proteins பத்தி பேசும்போது very important protein category of proteins is enzymes okay so enzymes வந்து are biocatalysts எல்லா ரியாக்ஷனுக்குமே நமக்கு enzymes வேணும் enzymes இருந்தாதான் ஃபாஸ்டா குயிக்கா நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ண முடியும் நான் இந்த ஒவ்வொரு என்சைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்கெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஓகே which we call as the active site ஓகே இந்த ஆக்டிவ் சைட்டில் தான் என்னுடைய சப்ஸ்ட்ரேட் கரெக்டாக எப்படி ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கோ அந்த மாதிரி கரெக்டான சப்ஸ்ட்ரேட் மட்டும்தான் வந்து அதில் அட்டாச் ஆகிக்க முடியும் அதுக்கப்புறமா மை ப்ராசஸ் வில் ஹேப்பன் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் ஓகே அண்ட் எப்போவுமே ஒரு என்சைம் இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட 1 million to 10 million டைம்ஸ் நான் வந்து என்னுடைய ரியாக்ஷனை நான் வந்து அக்சலரேட் பண்ண முடியும் ஓகே அண்ட் இந்த என்சைமுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புரோட்டீன் கம்போனன்ட் இருக்கு ஓகே இந்த புரோட்டீன் கம்போனன்ட் இஸ் கால்ட் த ஏப்போ என்சைம் அண்ட் இந்த புரோட்டீனோட நான் ஏதாவது ஒரு கோஃபேக்டரை கூட சேர்த்துக்கும் பொழுது தான் இட் கிவ்ஸ் மீ அ ஹோலோ என்சைம் ஓகே இந்த ஹோலோ என்சைம்லேருந்து இந்த ஒரு கோஃபேக்டரை நான் பிடுங்கிட்டேன் அப்படின்னா இட் வில் நாட் பி அ ஃபங்க்ஷனல் என்சைம் எனிமோர் ஓகே இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி yes so that's about your enzymes now enzyme action வந்து is very simple பசங்களா ஒரு பூட்டு இருக்கு ஒரு சாவி இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்
பூட்டுல நம்ம சாவியை ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ என்னாச்சு, தனித்தனியா பூட்டு சாவின்னு இருந்தது, இப்போ வந்து ஒரு பூட்டு சாவி காம்ப்ளெக்ஸா மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், சாவியை திருக்குன உடனே என்னோட பூட்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன பூட்டு சாவி டுகெதர் வில் ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சாவியை வெளியே எடுத்துட்டு நம்ம பூட்டை வெளியே எடுத்துருவோம். ஸோ அப்போ அகெயின் இட் வில் டிசோசியேட் இன்டு 2 different ப்ராடக்ட்ஸ். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எனக்கு என்சைம் அண்ட் சப்ஸ்ட்ரேட் தனித்தனியா வில் கம் டுகெதர் ஃபார்ம் அ ES காம்ப்ளெக்ஸ். ஓகே, பூட்டுன பூட்டும் சாவியும் சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ். நான் இப்போ திறந்த உடனே வாட் வில் ஹேப்பன், EP காம்ப்ளெக்ஸ், அதாவது பூட்டு அண்ட் ஓப்பன் ஆன பூட்டு அண்ட் சாவி. ஸோ ப்ராடக்ட் அண்ட் என்சைம்க்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். தென் தனித்தனியா they will dissociate and the enzyme can move on to the next person. அவ்வளோதான் என்சைமோட ஆக்ஷன். Is it clear everyone? Yes. Is it clear? Bio, Jennifer, Sai, Naresh, Kritika. Is it clear everybody? Yeah? Okay, fine. So now if you see என்னென்ன பண்ணி இந்த ஒரு என்சைம் வந்து ஆக்சுவலா ஹவு இஸ் இட் பிரிங்கிங் த ஸ்பீட், ஓகே, எப்படி வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு சப்ஸ்ட்ரேட்டுமே ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கும் பசங்களா, அண்ட் இட் ஹேஸ் டு கன்வெர்ட் டு அ ப்ராடக்ட். பட் இந்த ப்ராடக்ட் வந்து கம்மி எனர்ஜி லெவலில் இருந்தாலும் சரி, ஜாஸ்தி எனர்ஜி லெவலில் இருந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து த கைண்ட் ஆஃப் ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு அந்த ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த ஒரு டிராவல்ல வந்து எக்கச்சக்கமான அன்ஸ்டேபிளான டிரான்சிஷன் ஸ்டேட்ஸை நான் வந்து மீட் பண்ணுவேன். அப்போ அன்ஸ்டேபிளான டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களோட எனர்ஜி லெவல் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ என்னோட நார்மல் எனர்ஜி லெவல்ல இருந்து நான் எக்ஸ்ட்ராவாக போட வேண்டிய எனர்ஜி லெவல் தான் என்னுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த என்சைம் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்குது. அப்போ அது குறைக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி என்னுடைய என்சைம் வந்து கேன் நவ் ஸ்டார்ட் ஆக்டிங் faster because சின்ன எனர்ஜி போட்டு கூட நான் வந்து என்னோட டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி நான் ப்ராடக்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுவேன். ஓகே, is that clear பசங்களா? So that is how the enzyme is acting in the first place. And now இந்த ஒரு enzyme action யாரெல்லாம் affect பண்ண முடியும்? First thing is temperature and pH பசங்களா. எல்லாருக்குமே ஒரு optimum range னு ஒன்று இருக்கு. ஓகே, ஒரு optimum temperature pH னு ஒன்று இருக்கு. அது இருந்தால் மட்டும்தான் என்னோட enzyme வந்து மேக்ஸிமமாக ஃபங்க்ஷன் ஆகும். ரெண்டு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா, இதை தவிர ரெண்டு பக்கத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியான இதுதான் இருக்கும். ஒரு டம்பல் ஷேப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் எனக்கு இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ லுக் அட் சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன், ஓகே, சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் வந்து இஸ் லைக் என்கிட்ட 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் என்சைம் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு மாலிக்யூல் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் தான் இருக்கு. அப்போ சரி 2 வேண்டாம், 20 மாலிக்யூல்ஸ் ஆஃப் என்சைம் இருக்கு அப்படின்னு சொன்னா 20 மாலிக்யூல் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் வர வரைக்கும் என்னோட ரேட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் சப்ஸ்ட்ரேட்டை ஏற்ற ஆனா 20 என்சைம்க்கு 20 சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா 21ஆவதா வர சப்ஸ்ட்ரேட் என்ன பண்ணும், வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து எத்தனை பேர் கியூல வந்து வெயிட் பண்ணாலும் சரி, வாட் ஹேப்பன்ஸ், என்னோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வில் ரிமைன் த same. Okay, so and the maximum velocity that we call as Vmax, and in the maximum velocity ki pora பாதி வேல்யூல இருக்கக்கூடிய, ஓகே, Vmax by 2 அப்படின்னு இந்த மேக்ஸிமமுக்கு பாதி வேல்யூல இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷனை தான் ஐ கால் ஆஸ் மை மைக்லிஸ் மென்டன் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த மைக்லிஸ் கான்ஸ்டன்ட் இருக்கிற வரைக்கும் அதை வச்சு நான் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் சீக்கிரமாக நல்லா வேலை செய்யுமா இந்த என்சைமோட, இல்லை ஓகே தானா அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த கேஎம் வேல்யூ எவ்வளோ குட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு சப்ஸ்ட்ரேட்டும் என்சைமும் தீயாக வேலை செய்கிறாங்க. ஓகே, தே ஹாவ் குட் அஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். அண்ட் எந்த அளவுக்கு இது ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அஃபினிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் என்னென்ன, டெம்பரேச்சர், pH and your concentration of the substrate. Okay, அவ்வளோதான் பசங்களா, that's it. கடைசியா we have the enzyme classification that you all know already. நான் hill top அப்படின்னு எப்பவுமே சொல்லுவேன். So HILLTO, okay, மெயினா hill top. Okay, கடைசியா P வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, starting with
ஹைட்ரோலேஸ். ஓகே, எங்கெல்லாம் நம்ம வந்து வாட்டர் ரிமூவ் பண்றோமோ, ஓகே, எஸ்டர் ஃபார்மேஷன், பெப்டைட் ஃபார்மேஷன், கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்மேஷன், எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஹைட்ரோலேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வந்து இஸ் ஃபார் ஐசோமரேஸ். ஒரு ஐசோமரை இன்னொரு ஐசோமரா கன்வெர்ட் பண்றதுக்காக வேண்டி we are using it. ஓகே, தென் எல் ஃபார் லையேஸ். தண்ணியை தவிர வேற ஏதாவது ஒரு குரூப்பை நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா that becomes lyase. and then we have ligase. anywhere ஒட்ட வைக்கிறது will come with ligase. okay, then we have T for transferase. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குரூப்பை வந்து நம்ம மாத்துறதுக்கு. okay, that's for transferase. and then oxidation reduction ரெண்டுமே சேர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னா we have oxidoreductase. Clear pasangla? Jayasuriya, Jennifer, Shri, Mahe, Vishal, Vasiha, is all clear? Yes. So the ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா all your classification is over pasangla. ஓகேவா? நான் ப்ரோட்டீன்ஸ் பற்றி என்சைம்ஸ் பற்றி சொல்லும் போது ஐ செட் ஒரு ப்ரோட்டீன் பார்ட் இருக்கு, கூடவே வந்து நமக்கு என்ன இருக்கு, நமக்கு வந்து ஒரு இந்த பார்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னேன், ஒரு கோஃபேக்டர் பார்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கோஃபேக்டர்லேயே நமக்கு மெயினாக 3 விதமான கேட்டகரிஸ் இருக்கு பசங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் மெட்டல் அயன்ஸ். ஓகே, மெட்டல் அயன்ஸ் வந்து they form coordination bonds. okay, ஒரு பக்கம் சப்ஸ்ட்ரேட்டோட இன்னொரு பக்கம் என்னோட என்சைமோட அப்படின்னு சொல்லி they will form coordination bonds and அதிலிருந்து they will help to bring about the entire ஒரு process of the enzyme catalysisல வந்து they play a very important role. உதாரணத்துக்கு கார்பாக்சிபெப்டிடேஸ் அப்படிங்கிற என்சைம் கூட ஆல்வேஸ் ஜிங்க் மெட்டல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் எழுதும்போது மேலே இன் பிரசன்ஸ் ஆஃப் பலேடியம், இன் பிரசன்ஸ் ஆஃப் வெனேடியம், ஜிங்க் அப்படிலாம் எழுதுவீங்க இல்லையா? that is nothing but indicating the cofactor in that particular reaction. ஓகே, நான் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் குரூப்ஸ் பார்க்கும்போது ப்ராஸ்தட்டிக் குரூப், கோஎன்சைம்ஸ் 2 குரூப் இருக்கு பசங்களா. ப்ராஸ்தட்டிக் குரூப் இஸ் தட் இட் இஸ் டைட்லி பவுண்ட். ஓகே, கோஎன்சைமுக்கும் ப்ராஸ்தட்டிக் குரூப்புக்கும் ரெண்டுமே ஆர்கானிக் தான், பட் ப்ராஸ்தட்டிக் குரூப் இஸ் டைட்லி பவுண்ட், கோஎன்சைம்ஸ் ஆர் லூஸ்லி பவுண்ட். ஓகே, ஸோ சின்ன நேரத்துக்கு இட் வில் ஜஸ்ட் கம், அசோசியேட், கோ பேக். ஓகே, பட் ப்ராஸ்தட்டிக் குரூப் வந்து சைல்ட்ஹுட்லேருந்து நமக்கு வந்து தொடர்ற ஒரு நட்பு. okay, is it clear? and examples வந்து பாத்தீங்கன்னா heme in the case of catalase and peroxidase வந்து can be considered a prosthetic group. and coenzymes க்கு வந்து நம்ம NAD, NADP மாதிரியான coenzymesல niacin போன்ற vitamin component வந்து ஜெனரலா coenzymesல இருக்கும். okay, is that clear? ரித்திகா, டசன்ட் மேட்டர் கண்ணா, ஆர்டர் இருந்தாலும் நீங்க எல்லா என்சைமையும் ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போறோம். ஓகே, ஸோ தட்ஸ் நாட் அ பாயிண்ட். ஆல் ரைட், கண்டிப்பா ஜெயசூர்யா நம்புங்க, ஃபாலோ த கிளாஸஸ், டெஃபினட்டா நீங்க ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ரைட், ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஜுவாலஜி முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் பாட்டனி ஆரம்பிக்கும். ஆல் ரைட், ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் சாப்டர் பசங்களா. ஐ ஆல் ரெடி? ஸோ இதோட நம்மளோட பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர் என்டையரா முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் we are going into human reproduction. okay, so human reproduction very very simple ஆன subject but scoring ஆன ஒரு topic in your entire zoology. சரியா? ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல என்னெல்லாம் படிக்க போறோம்னா பேசிக்கா ஆல் தி ஈவெண்ட்ஸ், தி அனாட்டமி அண்ட் தென் கடைசியில் சைல்ட் டெவலப்மெண்ட்லேருந்து டெலிவரி வரைக்கும் தி என்டையர் ப்ராசஸை வந்து we are going to deal. okay, is that clear everybody? okay, ஆரம்பிச்சிடலாமா? டொமேட்டோ, பூவிழி, நடேஷ், மித்ரா, okay ma'am, all right, அப்படியே ஒரு ஸ்டார் போடுங்க. let's begin human reproduction. okay, so human reproduction பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் என்னது? கெமிட்டோஜெனசிஸ், கெமீட்ஸ் தயாரிக்கணும், and then insemination, transfer of the gamete has to happen. okay, then we have fertilization which is internal in the case of human beings. fertilization நடந்ததுக்கு அப்புறமா என்னென்ன நடக்கணும் அப்படின்னா, அது யூட்ரஸ்ல my zygote has to get implanted, entire 9 months அது gestation follow பண்ணும், and then the child has to get delivered which is called as the parturition. okay, so fertilizationக்கு முன்னாடி நடக்கிற events, fertilizationக்கு அப்புறம் நடக்கிற events, அவ்வளோதான் we are going to study. but before studying these events we will go through the anatomy of the entire male and female reproductive
reproductive system. Very simple பசங்களா, நம்ம male reproductive system பொறுத்த வரைக்கும் first எல்லா இடத்துலயுமே ஒரு primary sex organ இருக்கு, okay, which is nothing but the organ that will actually produce the gamete. Okay, so in case of males வந்து it is the testis. So அந்த testisல வந்து பாத்தீங்கன்னா you all know that it is present in a scrotum. ஏன் அப்படின்னா பாடியிலேருந்து ஒரு 2 to 3 degrees வந்து கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி to facilitate spermatogenesis நம்ம வந்து scrotumல வந்து we have placed the testis, and இந்த testisக்குள்ள வந்து ஒரு 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் குள்ளேயும் நம்ம போய் பார்த்தோம்னா 1லேருந்து 3 குட்டி குட்டியான seminiferous tubules இருக்கு. அண்ட் இந்த seminiferous tubules இருக்கிற செல்ஸ்ல இருந்து தான் actual sperms are being produced. So testis is our primary sex organ. Then what other parts are there அப்படின்னா we have ducts. Okay, என்ன duct அப்படின்னா நம்ம டெஸ்டிஸ்ல தயாரிக்கிற இந்த ஸ்பெர்மாட்டோசோவாவை கேரி பண்ணிக்கிட்டு வெளியே வரைக்கும் எடுத்துட்டு வரதுக்கு யாராவது வேணும். ஸோ அந்த ஆக்சசரி டக்ட்ஸோட பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிஸோட செமினிஃபரஸ் ட்யூபியூல் வாசல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வந்து we have retitestis. அங்கிருந்து டெஸ்டிஸ்க்கு வெளியே கொண்டு வரதுக்கு we have vas efferentia. அப்புறம் extremely coiled. Okay, so you all know இந்த extremely coiled ஆன ஒரு structure on top of the testis ஒரு posterior sideல வந்து we have the epididymis, and அதில் இருந்து we have a long tube which is the vas deferens. Okay, so இந்த tubes எல்லாம் தான் is bringing the sperms into the tract, and then it will join with the urethra. So அதுக்கப்புறம் நமக்கு flow happens with the urethra. Okay, now இதை தவிர duct தவிர வேற என்னென்ன இருக்கு? We have the glands, we have seminal vesicle, prostate, bulbourethral glands. Okay, அவங்களோட secretions also help to nourish the sperm, and then the external genitalia is the penis. Okay, so male reproductive tractல the flow of sperm actually பாத்தீங்கன்னா I put it in the form of a flow chart. So seminiferous tubulesல இருந்து retitestis, vas efferentia, epididymis ல இருந்து vas deferensக்கு வந்து vas deferensல இருந்து நம்ம urinary bladderல loop ஆகி it is coming to the ejaculatory duct. Okay, so ejaculatory ductங்கிறது seminal vesicle ஓட duct ஓட சேர்ந்து இந்த vas deferensம் சேரும் பொழுது it produces a single duct called the ejaculatory duct, and in the ejaculatory duct வந்து டைரக்டா என்னோட urethraல வந்து it will come and attach. Okay, so all the secretions flow into the urethra. So urethra becomes the common passage for both the sperm as well as urine. Okay, is it clear everyone? Yeah, now coming to the glands. 3 important glands இருக்கு: seminal vesicle, prostate and the Cowper's gland, or the bulbourethral gland. So seminal vesicle வந்து majorly 70% or 60% of the semen வந்து is through the seminal vesicle, and இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா fructose and prostaglandins ரிச்சா இருக்கும் இந்த ஒரு particular secretion. prostate gland ஓட secretion வந்து பாத்தீங்கன்னா இந்த single gland தான் இருக்கு. Okay, and இந்த ஒரு prostate gland வந்து பாத்தீங்கன்னா it will comprise almost 25% of the semen, and இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா we have particular glycoproteins, prostate specific antigens ன்னு சொல்லக்கூடிய glycoproteins இருக்கு. So semen clot ஆகாம பாத்துக்கிறதுக்கும் அந்த spermatozoaக்கு nourishment கொடுக்கிறதுக்கும் prostate ஓட secretions வந்து is extremely important. Okay, then coming to the bulbourethral gland, if you see இந்த ஒரு gland வந்து will secrete kind of ஒரு alkaline ஆன ஒரு mucus like fluid. Okay, இது எதுக்கு அப்படின்னா ஃபீமேல் ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய acidity-யை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக வேண்டி ப்ரொடியூஸ் பண்ற ஒரு alkaline-ஆன செக்ரீஷன் தான் இந்த ஒரு bulbourethral gland பண்ணுது. Okay, this is also a paired gland in the males. Okay, is that clear? Yeah, pasangla. So this is all about the anatomical aspects of the male reproductive system. Adhe female reproductive system la paathona, again, who is the main primary sex organ here? It is the ovaries. Okay, that is the primary sex organ. Ovaries la vandu pathina there are chinna follicles that are present, and in the oru follicles kulla da vandu nammaloda oocyte or the egg is present. Okay, now in the oru ovary vandu pathina it is attached to the wall by means of a mesovarium. Okay, and adu mattum illama it is also producing hormones like estrogen and progesterone. main ஆன ரெண்டு particular இது இருக்கு, and இதோடைய இந்த ஒரு cortex regionல தான் வந்து நம்மளோட இந்த follicles are present. Okay, so இந்த ஒரு ovaries லிருந்து, okay, from the ovary
who is going to pick up the egg directா வந்து இந்த catch அப்படினு சொல்லி நம்ம throw பண்ண முடியாது இல்லையா. So we have the fallopian tube. So அதுலயுமே வந்து இந்த ஓவரிக்கு பக்கத்துல இருந்து பிக் அப் பண்ணிக்கிறதுக்கு வந்து I have a part called the infundibulum which has finger like fimbriae. Okay, so egg வந்த உடனே அதை கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு இந்த fimbriae is very useful. Infundibulumல இருந்து இன்னும் கொஞ்சம் வைடான ஒரு ரீஜனுக்கு வரும் which is the ampulla. So இங்க தான் மேஜரா fertilization will happen if the sperm happens to come here at the same time. வரலனா அவ்வளவுதான், no fertilization, it will go into the isthmus. Isthmus is a narrow part of the fallopian tube and அதுதான் வந்து டைரக்டா யூட்ரஸோட நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ fallopian tube வந்து is connecting the ovary to the uterus and in the connectionல வந்து what all do we have? The infundibulum, ampulla and the isthmus. Okay, is that clear? So now once we reach the uterus வந்து ஒரு bag like ஆன ஒரு sac like structure. Okay, inverted pear shapeல இருக்கும். Fundamentally if you see இந்த மாதிரி okay ஒரு pear மாதிரியான ஒரு structure வந்து you can see with the fallopian tubes on both ends. Okay, so மேல இருக்கிற region is what we call the fundus. அதுக்கு அப்புறமா we have the body and then we have the cervix or the neck. Okay, and இந்த ஒரு uterusல வந்து மேஜரா 3 layers இருக்கு பசங்களா, perimetrium, myometrium and the endometrium. So when we look at the perimetrium, outermost ரொம்ப தின்னான மெம்பரேனஸான ஸ்ட்ரக்சர். மயோமெட்ரியம் வந்து ஸ்மூத் மசில்ஸ், டெலிவரி அப்போ கான்ட்ராக்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இந்த மயோமெட்ரியம் தான். அண்ட் தென் இன்னர் மோஸ்ட் ரீஜன் தான் நம்மளோட எண்டோமெட்ரியம் அண்ட் தட் இஸ் த கிளாண்டுலர் லேயர். இந்த ஒரு கிளாண்டுலர் லேயர் தான் எவ்ரி மந்த் வில் அண்டர்கோ சேஞ்சஸ் ப்ரிப்பேரிங் த யூட்ரஸ் ஃபார் பிரெக்னன்சி. ஓகே, இஸ் இட் கிளியர்? இஸ் எவ்ரிதிங் கிளியர் பசங்களா till here? Yes, and uterus oda endல வந்து what do we have? We have the cervix. Cervix வந்து ஒரு சின்ன neck like ஆன narrow like structure. இந்த cervical canal and vagina ரெண்டும் சேரும்போது it forms the birth canal which will help in the delivery of the child. Okay, and usually வந்து ஒரு fluid or gel like discharge வந்து will come out of the cervix which we call as the cervical mucus. Okay, is it clear? Now female உடைய external genitalia வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து first of all after the cervix we continue into the vagina. Vagina is a tubular structure, ஒரு muscular tube like structure and இந்த ஒரு structure வந்து is not glandular. Okay, and இங்க vaginaல தான் வந்து the penis will come and deposit the sperm when fertilization is expected. Okay, and இந்த ஒரு insemination process க்கு அப்புறமா sperms will climb up the uterus and they will try to reach the egg. Okay, so that's about the vagina. Now external genitalia of the females வந்து is called as vulva and vulva la வந்து what are the major parts அப்படினா first there is a cushion மாதிரியான ஒரு fatty tissue that is present called the mos pubis. Okay, and in the ஒரு mos pubis க்கு கீழ we have two folds of skin. Okay, ஒரு outer fold of skin called labia majora, inner fold of skin called the labia minora. So labia majora, labia minora va தாண்டி we also have a clitoris. In the clitoris வந்து is a very sensitive ஆன ஒரு structure. Okay, which is a pleasure center in the vulva. Okay, so mos pubis, labia majora, labia minora and the clitoris. In the clitoris கூட சேர்ந்து external genitalia we can also consider the hymen. So hymen இங்கிறது ஒரு membranous ஆன ஒரு tissue, it will cover the vagina. It was anciently believed that இது வந்து is a sign of virginity, but அது வந்து not just during intercourse but also horse riding or any kind of physical exercise or any kind of injury or accidents இதனால கூட வந்து it can break. Okay, so அதனால hymen வந்து is just a membranous tissue that will cover the vagina and that's it. Okay, so அதனால entirely external genitalia பத்தி பேசும்போது mos pubis, labia majora, minora, clitoris and hymen இது எல்லாமே will come under the external genitalia. Okay, is it clear so far? Yes, Krishna, கூடிய சீக்கிரம். Okay, எல்லா chapters may will be covering, don't worry about that. Alright, clear till here everybody? Female oda reproductive system varaikum, is it clear? Now part of the female reproductive system, okay, we also have to study the anatomy of the
mammary glands. எந்த அளவுக்கு ovaries and uterus வந்து nourishment of the babyக்கு importantோ அந்த baby பிறந்ததுக்கு அப்புறமா அதோட nourishmentக்கு mammary glands are extremely important. Now இந்த ஒரு flow chart of how the milk production is reaching the baby அப்படிங்கிறது வந்து is a very very common question நம்ம நீட்ல. So அந்த ஒரு flow chart தான் இங்க நான் போட்டிருக்கேன். So if you refer to this PDF it will be very very useful for you பசங்களா. mammary glandsல வந்து variable amount of fatty tissue இருக்கும். கூடவே glandular partல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 ல இருந்து 20 lobes இருக்கும். Okay, in which milk production will take place. Okay, அதுங்க alveolar cellsல வந்து milk production will take place. இந்த ஒவ்வொரு lobeல இருந்து tubules will come out and tubules open into a duct. நிறைய tubules சேர்ந்து they form a duct and இந்த ஒரு duct வந்து will lead into an ampulla and in the ampulla is connected to a lactiferous duct that will open out as the nipple. Clear everybody? So glandular tissue la irundhu we have the mammary lobes, mammary tubules, tubules in the duct, duct la irundhu ஒரு ampulla, ampulla la irundhu lactiferous duct, lactiferous duct la irundhu opening out into the nipple. Okay, so this flow of mammary glands also ரொம்ப காமனா நிறைய இடத்துல வந்து கேட்கக்கூடிய ஒரு question தான். சரியா? Is it clear? Now moving on to the exact events. Okay, நம்ம pre-fertilization, fertilization, post-fertilization படிச்சோம் இல்லையா? So pre-fertilizationல we are going to talk about gametogenesis. So gametes எப்படி produce ஆகுது அப்படின்னா malesல sperms are produced through spermatogenesis, femalesல eggs are produced through oogenesis. Okay, so spermatogenesisல என்ன நடக்குது? ஒரு main cell இருக்கும், ஒரு main diploid cell இருக்கும் which we call as the spermatogonia. Mitosis மூலியமா it will form the primary spermatocyte. Okay, first differentiate ஆகி okay நம்ம sperm form பண்ணலாம் அப்படின்னு decide ஆனதுக்கு அப்புறமா it will form a primary spermatocyte. அது வரைக்கும் diploid தான். Now it will enter the meiosis 1. Now meiosis 1 முடியும் பொழுதே it will become haploid. இதிலிருந்து எல்லா ஸ்டேஜுமே haploid தான். Okay, now meiosis 1 நடந்ததுக்கு அப்புறமா primary spermatocyte is now called secondary spermatocyte. In the secondary spermatocyte will further undergo meiosis 2 and 4 spermatids produce பண்ணும். எல்லாம் equal sizeல equal amount of cytoplasm இருக்கக்கூடிய 4 spermatids are formed and in the spermatids வந்து Sertoli cells ஓட help மூலியமாக it will undergo spermiogenesis and proper-ஆ நம்ம final spermatozoa stage-க்கு வந்து it will come. Okay, and in the spermatozoa வந்து spermiation அப்படிங்கிற process-ல it will get released into the lumen. Okay, yes Abhinaya, in the chapter kaparma I'll be doing evolution also. Okay, don't worry about that. Is it clear pasangla? Everyone? Okay, clear? So ஒரு primary spermatocyte or ஒரு spermatogonia ல இருந்து எனக்கு 4 spermatozoa I get at the end of spermatogenesis. And hormones எப்படி regulate பண்றாங்க இங்க அப்படின்னு பார்த்தோம்னா hypothalamusல இருந்து GnRH வந்து will tell the pituitary நீ LH FSH produce பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. So இந்த LH FSH போய் ரெஸ்பெக்டிவா எங்க ஆக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா FSH வந்து will go to the Sertoli cells. So Sertoli cells தானே spermiogenesisக்கு they are helping. So அந்த ப்ராசஸ்க்கு வந்து Sertoli cells ரெடி பண்றது வந்து FSH ஓட ப்ராப்ளம் or அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வந்து என்ன பண்ணும் அப்படின்னா interstitial cellsல இருக்கக்கூடிய Leydig cellsல போய் testosterone produce பண்ண சொல்லும் which is the male hormone. Okay, which is the main male hormone. Okay, is it clear? So இந்த male hormone ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா other sexual attributes, okay, other secondary sexual characteristics எல்லாம் build பண்றதுக்கு நம்மளோட இந்த testosterone is extremely important. All right, is it clear everybody? That's how the spermatogenesis is regulated through the hormone. So நம்ம end product or the spermatozoa பார்த்தோம் அப்படின்னா head, neck, middle piece and tail இருக்கக்கூடிய ஒரு full structure தான் இந்த spermatozoa. And in the head regionல தான் வந்து the nucleus is present. Okay, and then the middle piece contains mitochondria. Tail வந்து will help in locomotion. So as a result the sperm வந்து can swim across the uterus and reach the egg. Along with all the secretions, semen like micha secretions ellame will nourish this spermatozoa and it will go and fertilize the egg.
Clear? Now coming to the oogenesis process. அதே தான் ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் செல் இருக்கும், ஒரு பிரைமார்டியல் germ செல் இருக்கும். அது வந்து எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயே ஒரு ஊகோனியமா மாறி அந்த ஊகோனியம் வளர்ந்து ஓகே லெட்ஸ் அண்டர்கோ மியாசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரைமரி oocyte ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வரைக்கும் எவ்ரிபடி இஸ் டிப்ளாய்டு. Now இந்த பிரைமரி oocyte will undergo meiosis 1. And in the meiosis 1 நடந்தப்புறமா it will form the secondary oocyte. Now இது வரைக்கும் is happening in the embryonic stage பசங்களா. And meiosis உடைய prophase 1க்கு வந்த உடனே it will get arrested. Okay, and then puberty வரும்பொழுது தான் it will finish the first meiosis and become the secondary oocyte. Secondary oocyte வரும்பொழுது எல்லா சைட்டோபிளாசமையும் ஒரே ஒருத்த மட்டும் வச்சுண்டு they will release a first polar body. Okay, and in the polar body will further divide into 2 more polar bodies. அதுக்கு பெருசா ஒன்றும் யூஸ் கிடையாது. இந்த main secondary oocyte வந்து will now undergo meiosis 2. ஆனா again metaphase 2ல போய் it will stop. ஓகே, எதுக்கு எக்ஸாம் இல்லைன்னா படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஃபர்டிலைசேஷனா இல்லைன்னா இப்போ நான் இப்போ எதுக்கு மியாசிஸ் 2 முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக் வந்து வில் ஸ்டாப் இன் மெட்டாஃபேஸ் 2. எப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்குதோ அப்போ தான் வந்து மியாசிஸ் 2 வில் பி கம்ப்ளீட்டட் அண்ட் இட் வில் ஃபார்ம் அ full ovum. Okay, so என்னோட primary oocyte அப்புறமா வர எல்லா ஸ்டேஜஸுமே will be haploid in nature and ooted வந்து or the ovum வந்து will again produce a secondary polar body, second polar body when it is dividing. Clear? So ஆக மொத்தம் எல்லா cytoplasmuமே is retained into one single cell. ஏன்னா until implantation அதுக்கு வந்து it needs certain nourishment. Okay, is that clear? That's about your oogenesis. Now structure of the ovum அப்படினு பார்த்தோம் அப்படினா, first of all in the ovum சுத்தி we have certain layers. Okay, first we have the vitelline membrane. இது வந்து ஒரு thin and transparent ஆன ஒரு membrane. Okay, ovum produce பண்ணக்கூடிய ஒரு membrane. அதை சுத்தி non cellular ஆன ஒரு thick zona pellucida இருக்கு, which is a very tough layer. Okay, and அதை தாண்டி நம்ம follicular cellsல கொஞ்சம் பேர் ஓவமோடையே ஒட்டிக்கிட்டு வந்துருவாங்க, who is called as the corona radiata. Okay, so in the corona radiata, zona pellucida, vitelline membrane மூணுத்தையும் தாண்டி தான் the sperm has to enter the ovum. Okay, is that clear? So this is the overall structure of the ovum pasangla. Now the production of ovum takes place every month in a sequential ana or monthly cycle which we call as the menstrual cycle. Okay, so menstrual cycle la mottham 4 phase irukku. Firstly what happens, okay, there is no fertilization, na ivlo neram pannadella waste appdin solli what it will do, full whitewash, full cleanup. Okay, that is the menstrual phase. Now once the endometrium has been cleared, now enna pannu, திருப்பியும் it will start generating the uterus. திருப்பியும் ஒரு புது oocyte வந்து will start growing and will start maturing. That happens in the follicular phase. Now follicular phase முடியும் பொழுது what happens, திடீர்னு ஒரு LH and FSH surge வரும். அந்த ஒரு LH surge வரும்பொழுது அந்த egg is released, which is nothing but the ovulatory phase. Now that ovulation has happened, next state enna appadina, corpus luteum is formed. Remaining on a follicular cells, the Graafian follicle ellame will be converted to corpus luteum. Progesterone is synthesized to maintain the uterus. Okay, innum nalla glandular secretions lam panni it is maintained for pregnancy. So pregnancy ku theviyana ella secretions ella idume panni it is expecting a baby. So that comes under the secretory phase. Okay, so this is not follicular phase, this is secretory phase. Okay, or the luteal phase we can say. Okay, secretory or the luteal phase. So luteal phase la what is happening, the uterus is preparing for a pregnancy. Again, if the hormones drop, there is no signal from the baby appadina, 100% it will enter the menstrual phase again. Okay, is it clear? So in the cycle la vandu it happens every month, and in this repeated process the entire oocyte is generated month after month. Okay, so this is the graph pasangla. So in the graph vandu is mainly to tell you எந்த இடத்துல எந்த ஹார்மோன் சர்ஜ் ஆகுது, எந்த ஹார்மோன் கம்மி ஆகுதுன்னு. ஸோ அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய அசர்ஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து you can get from this particular section.
Alright, so in case, okay, baby illa appadina, it undergoes the next menstrual cycle and the full cycle will repeat. But in case there is fertilization, appo what happens? Fertilization is the fusion of the male and the female gamete, okay, and it will lead to the formation of the zygote, and in the zygote will now have to move to the uterus and get implanted. So அதோட attachment தான் is what we call as implantation. So அது all the way in the ampulla of the fallopian tube ல இருந்து யூட்ரஸ்க்கு வரதுக்குள்ள it will start dividing. Okay, so அது ஒரு செல்ல இருந்து 2, 4, 6, 8 cell stage வரும்பொழுது it is called as a morula, and in the morula ல இருந்து further differentiate ஆகி it will form a blastocyst. Okay, so blastocystல பாத்தீங்கன்னா ஒரு outer trophoblast லேயரும் இன்சைட்ல ஒரு inner cell massum இருக்கும். So இந்த trophoblast layer ல இருந்து chorionic villi எல்லாம் போகி it will start attaching to the uterus, which is called as implantation. While in the நடுவுல இருக்கிற inner cell mass will now start dividing and will give rise to an entire human baby. Okay, is it clear? So in the ஒரு embryo formation will start happening. So trophoblast மூலியமா okay villi போட்டு நான் implantation முடிச்சாச்சு அப்படினா next is embryogenesis. So then what happens? In the inner cell mass will now form a gastrula. So blastula will form a gastrula. Gastrulaல என்ன இருக்கும்? 3 layers, which is the ectoderm, mesoderm, endoderm அப்படின் differentiate ஆகி இந்த ஒவ்வொரு லேயர்ல இருந்து now organs will start forming. Okay, is it clear? So இந்த ஒரு embryogenesis process will happen throughout gestation. So நம்ம முதல் trimester ஒரு 3 மாசத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா முதலையே ஹார்ட் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி all organ systems ஓட layout is done by 3 months. Okay, then 4வதுல இருந்து 6வது மாசம் பாத்தீங்கன்னா தலையில முடி வளருது. Okay, fetal movements will start, eyelids, eyelash and all will start forming. Lastல full development of the organs and then full ஒரு structure of the baby is developed by the end of 9 months. So gestation முடியும் பொழுது ஒரு embryogenesis முடியும் பொழுது ஒரு full human baby is ready. Okay, now இந்த ஒரு processல we have a very important organ called the placenta. What is this placenta? அதாவது maternal blood and tissues along with baby உடைய membranes, okay, and the extra embryonic membranes that form the villi இல்லையா attach பண்ண அந்த regionல இருக்கிற cells எல்லாம் சேர்ந்து it forms a placenta. So placenta பாத்தீங்க அப்படின்னா it is not only functioning as ஒரு exchangeக்கு nutrientsக்காக வேண்டி for all oxygen, nutrients, carbon dioxide, waste moleculesக்கு மட்டும் இல்லாம it is also acting as an endocrine tissue. Okay, so endocrine tissue சொல்லும் பொழுது we have the HCG, human chorionic gonadotropin, we have the human placental lactogen, we have estrogen, progesterone, இது எல்லாமே is coming from the placenta. Okay, is it clear? So in the placenta is a very very important organ that will support the baby throughout its growth. Okay, now hormones exclusively during pregnancy பாத்தீங்க அப்படின்னா HCG, HPL and relaxin. Okay, relaxin is a kind of hormone that comes from the ovary or a little bit குட்டி percentage coming from the placenta also. Okay, now இந்த ஒரு ஹார்மோன்ஸை தாண்டி மிச்ச ஹார்மோன்ஸ் நார்மலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், கார்டிசால், தைராக்சின் இது எல்லாமே மல்டிஃபோல்ட்ஸ் ஹையராக இருக்கும் in case of pregnant women, and also all the fetal growth and pregnancy support பண்ணுறதுக்கான processes will be increased during the entire period of pregnancy. Alright, now once pregnancy is complete, how the delivery of the baby happens அப்படின்னா the fetus will first give a signal. சரிப்பா நான் fully develop ஆயாச்சு அப்படின்னு சொல்லி once it throws a signal, then what happens? Posterior pituitary and the oxytocin will release. Oxytocin will cause contraction of the uterus. So எவ்வளோ contraction ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு oxytocinum increase ஆயிட்டே போகும். Okay, now once this is happening, extra contractions will keep happening over and over again, and அந்த stronger contractions நடக்கும்போது it helps in the delivery of the baby. Okay, so fetus கிட்டேந்து வர ஒரு signal plus என்னோட oxytocin together they are going to form the they are going to make the delivery process possible.
Okay, is it clear? So once the delivery of the child is over, lactation will get triggered. So oxytocin வந்து எந்த அளவுக்கு pregnancy முடியும் போது டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணுதோ child birthக்கு மட்டும் இல்லாம ejection of milk also it will help. Okay, so ejection of milk வந்து stimulated by oxytocin, and அதுக்கப்புறமா வந்து prolactin is involved in developing mammary glands, milk production and all that. So இந்த ஒரு ejection of milk நடக்கும்போது the first milk is called as the colostrum. அதுல எக்கச்சக்கமான antibodies and proteins இருக்கு, which is extremely essential for the baby. Most importantly, IgA வந்து is present, which is important for the production of the baby. Okay, is it clear? Is it clear, Pasangla? So that's it about human reproduction. Any other questions so far? Any questions so far? Yeah, so that's all about your human reproduction, Pasangla. Reproductive health poidlama. Are y'all ready? Everyone? Gunashri, Tomato, Shri, Puviri, Mani, Kanimori. Okay? Srijit, everybody, is it clear? Reproductive health ஆரம்பிக்கலாமா? Come on. I want to see some spirit in the chat box, பசங்களா. என்னது இது? மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியா வந்து தூங்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. Come on there. Absolutely good. Femina, Kanish, Priya, Puviri. Yes. Okay, so human reproduction நம்ம படிக்கிறது எவ்வளவு important, reproductive health படிக்கிறதும் அதே அளவுக்கு important. Okay, so when I talk about reproductive health, okay, the first topic that we have to cover is the population stabilization. Okay, so ஓரளவுக்கு ரொம்ப நம்ம population வளர்ந்துக்கிட்டே போச்சு அப்படின்னா at some point நம்ம resources manage பண்றதும் நம்மளுடைய இது பண்ணிக்கிறதுக்கும் வந்து is very difficult இல்லையா? To manage our space and all the resources we have is extremely important, or it becomes difficult with the rising population. So நம்ம government along with a lot of NGOs எல்லாம் சேர்ந்து they are trying to build up in the ஒரு kind of a family planning or kind of a population management technique. Okay, so அதனால நம்ம வந்து hum do hamare do, okay, so அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சு promotion of contraceptives எல்லாம் யூஸ் பண்ணி they trying to control the population. ஏன் அப்படின்னா இப்போ வர வர நம்ம மெடிக்கல் சிஸ்டம்ஸ் நல்லா இருக்கிறதுனால டெத் ரேட் கம்மி ஆயிடுச்சு. ஓகே, டெத் ரேட் கம்மி ஆயிடுச்சு, மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட்டும் கம்மி ஆயிடுச்சு, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டும் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து ஆப்வியஸ்லி there is a lot of population growth. Okay, now இந்த ஒரு population growth கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் family planning or promotion of contraceptives எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. now இந்த birth control அப்படிங்கிற aspectல வந்து I hope you are able to map the flow chart பசங்களா. first thing we have is the barrier method, natural method, okay, oral pills, IUDs and sterilization. 5 விதமான methods நம்ம கிட்ட இருக்கு. Okay, so starting off with barrier methods, நம்ம என்ன பண்ணலாம்? sperm and ovum meet பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன precautions எடுக்கணுமோ அதை வந்து நம்ம எடுக்கலாம். Okay, so what are the different precautions that we are taking here? barrier methodல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா first is the use of condoms, okay, which is nothing but a rubber kind of a latex which is used to cover the penis. So அதனால வந்து whatever even if there is a copulation that happens, the sperm cannot meet the egg. Okay, நடுவுல வந்து நம்ம barrier போட்டோம். So that is usage of condoms. We also have diaphragms, cervical caps, vaults எல்லாமே that can be installed in the female reproductive tract. Okay, in female vagina la வந்து we can insert these barriers so that again the sperm cannot meet the ovum. Okay, so there is a barrier method of contraception, first thing. Second thing வந்து is the natural method. So natural methods la what am I looking at? First is coitus interruptus. So the male partner வந்து will remove the penis just before ejaculation. முன்னாடி penis remove பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து there is no ejaculation into the vagina. அப்போ வந்து sperm will not enter the female reproductive tract. Okay, so அப்போ அந்த நேரத்துல வந்து என்ன ஆகும்? There is no chance that the sperm and the ovum will meet. இல்லையா? So that is coitus interruptus. அதுக்கப்புறமா intense
மோஸ்ட்லி லாக்டேட்டிங் உமன்ல வந்து ரொம்ப அதிகமான ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட கொனாடோட்ரோபின் சரியா ரிலீஸ் ஆகாது. அப்போ அந்த பட்சத்துல வந்து இன்டென்ஸ் லாக்டேஷன் பீரியட்ல வந்து there is no chance of conception. That is called as lactational amenorrhea. அப்படி இல்லைன்னா we can practice periodic abstinence. அப்படின்னா என்ன? Usually you can expect ovulation somewhere around the 13th to the 15th day of the cycle. So overall 10th and the 17th day of the cycle, if there is no intercourse, then there will be no chance of conception. So in the natural methods you can attain contraception. Is it clear, everyone? Yeah. So barrier methods and natural methods முடிச்சாச்சு. மூணாவது மெத்தட் வந்து I have written oral pills. Okay, so oral pills வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீ ஓவியுலேஷன் முடிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாடியை ஏமாத்திடும். ஓகே, ஸோ தட் கேன் பி எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் காம்பினேஷன் ஆர் எஸ்ட்ரோஜன் ஒன்லி ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸும் வந்து இஸ் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி பில்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம ஹார்மோனல் பேலன்ஸை மாற்றும் பொழுது ஓவியுலேஷன் நடக்காம தடுத்துக்கலாம். ஸோ தட் ஈவன் இஃப் a sperm enters the female reproductive tract, there is no chance of conception. ஓகே, அதில் வந்து சஹேலி is a very important example பசங்களா. Developed in India, it's a non-steroidal contraceptive pill. Okay, is it clear? Yeah. And then நாலாவது category of birth control of contraceptives வந்து பாத்தீங்கன்னா is IUD or intrauterine devices. இந்த intrauterine devicesல வந்து non-medicated devices இருக்கு. உதாரணத்துக்கு வந்து lipase loop அந்த மாதிரி. Okay, or we have copper releasing IUDs. உதாரணத்துக்கு copper T அது மாதிரியான இது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், காப்பர் ரிலீஸ் ஆகும்போது ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியை குறைக்கிறதுக்கு அது உதவுது. ஓகே, அப்படி இல்லைன்னா ஹார்மோனல் டிவைசஸ் இருக்கு லைக் LNG20 அண்ட் ப்ரொஜெஸ்டாசர்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஹார்மோனல் IUDs வந்து will make sure that uterus வந்து even if fertilization happens, implantation நடக்கிறதுக்கு சூட்டபிளான ஒரு என்வாயன்மெண்ட் இல்லாத மாதிரி இந்த ஒரு டிவைஸ் பார்த்துக்கும். ஓகே, ஸோ hence you can prevent any form of conception that you can expect. Is it clear? And in the எந்த மெத்தடுமே வந்து you can reverse it at any time. எப்போ வேணா டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து is there. பட் கடைசியா we can go for sterilization. அதாவது நம்ம எக்கை கேரி பண்ணிட்டு வர ஃபலோப்பியன் டியூபை கட் பண்ணி ஒரு பிரேக் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பெர்மை கேரி பண்ணிட்டு வர வாஸ் டெஃபரன்ஸை கட் பண்ணி ஒரு பிரேக் கொடுத்துடலாம். ஸோ சர்ஜிக்கல் மெத்தட்ஸில் we can cut and ligate the fallopian tubes or the vas deferens called the tubectomy and vasectomy. So இது மூலியமா also sterilization or contraception can be achieved. So sterilization வந்து is irreversible. Okay பசங்களா? Is it clear? So birth control is yet another very important topic. Definitely reproductive health ல இருந்து question வருது அப்படின்னா contraceptive ல இருந்து ஒரு question வரலாம். Okay, yes Vaishnavi, கண்டிப்பா. Gunashri, Mitra, is it all clear பசங்களா? Adrias, Cheryl, everyone? Yeah, now இதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா in cases of abnormal children or அந்த ஒரு mother or in case of casual sex or rape, if the mother வந்து discontinue பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா we have medical termination of pregnancy. அதை வந்து 1971ல legalize பண்ணியிருக்காங்க Indian government. பட் அதை வந்து ஒரு மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷனாக யூஸ் பண்ணக்கூடாது. பட் நெவர்தலெஸ் if there is an abnormality in the child or if the parent does not want to continue, you can go ahead for a medical termination of pregnancy. So medical termination வந்து 12 வாரம் வரைக்கும் is extremely safe. Okay, is it clear? Now அதை தவிர there are of course different problems and strategies around family planning and population. So அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர்மெண்ட்டும் மிச்ச NGOஸும் are making their efforts. Alright, is it clear? Now reproductive health பத்தி பேசும்போது another very important aspect is we have to talk about sexually transmitted diseases. Okay, so இந்த மாதிரி sexually transmitted diseases எதனால நடக்கும் அப்படின்னா it can happen, I mean எப்படி you can contract the disease அப்படின்னா having multiple sexual partners, அப்படி இல்லைன்னா வந்து இன்ஃபெக்டட் பர்சனோடைய பாடி ஃப்ளூயிட்ஸில் கான்டாக்டில் வந்தா, அப்படி இல்லைன்னா வந்து இப்போ HIV மாதிரியான டிசீசஸ் வந்து யூஸ் ஆஃப் சிரிஞ்சஸ் மதர்லேருந்து சைல்டுக்கு இந்த மாதிரி கூட செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் பரவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா there will be heavy discharge,
itching இருக்கும், pain, swelling are all common symptoms of any sexually transmitted disease. Examples of disease வந்து பாத்தீங்க அப்படின்னா we all know of common diseases. இப்போ HIV மாதிரி we all know, but அதையும் தாண்டி there are lot of diseases like warts, HBV, trichomoniasis, chlamydia, herpes மாதிரியான எக்கச்சக்கமான diseases are present. Okay, so அதனால it is very important to be safe than sorry. Clear everyone? Okay, and then coming to infertility, which is also another important topic, reproductive health பொறுத்த வரைக்கும். இன்ஃபர்டிலிட்டியில் வந்து பார்த்தீங்க எதனால இந்த இன்ஃபர்டிலிட்டி வருதுன்னா கன்ஜெனைட்டல், பிறக்கும்பொழுதே இந்த ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லை இம்யூனாலஜிக்கல் காரணங்கள்னால, ஃபிசிக்கல் ரீசன்ஸ்னால, சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்னால, ட்ரக் அபியூஸ்னால, இந்த மாதிரி எந்த ரீசன்ஸ்க்காகவும் இன்ஃபர்டிலிட்டி நடக்கலாம். ஸோ ஒரு கப்பல் வந்து 2 வருஷம் ட்ரை பண்ணியும் ஓகே ஆஃப்டர் ஹேவிங் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் இஃப் தே டு நாட் கன்சீவ் we consider the couple as infertile. But இந்த infertility இருக்கக்கூடிய கப்பல்ஸுக்கும் ஒரு குழந்தை கன்சீவ் பண்ண ஹெல்ப் பண்றதுக்கு we have some assisted reproductive technologies which we call as ART. ஓகே, ஸோ இந்த ARTல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே எங்கேயோ ஒரு இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னால் பாடிக்கு வெளியில் நம்ம லேப்ல வந்து we can do an in vitro fertilization which we call as IVF. ஓகே, அண்ட் அந்த ஒரு ஜைகோட் வந்து ஒரு குட் 18 to 16 ஸ்டேஜ் செல் ஸ்டேஜ் வரும்பொழுது யூட்ரஸ்ல வந்து we can put for implantation. அப்படி இல்லைன்னா வந்து கெமீட் ப்ரொடக்ஷன்ல தான் பிரச்சனை இருக்கு, இல்லை கெமீட் மீட்டிங்ல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னா கெமீட் இன்ட்ராஃபலோபியன் டிரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணலாம். அப்படி சப்போஸ் ஃபர்டிலைசேஷன்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஜிஃப்ட் ஆர் ஜைகோட் இன்ட்ராஃபலோபியன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணலாம் இஃப் த மேல் பார்ட்னர் இஸ் நாட் ஏபிள் டு இன்செமினேட். அப்படியும் இல்லை அப்படின்னா டைரக்டா மேல் ப்ரோநியூக்ளியஸை வந்து ஃபீமேல் எக்குக்குள்ள வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம் டைரக்டா, which is called as the intracytoplasmic sperm injection. Okay, so in the different kinds of இதை வச்சு இந்த different kinds of methods வச்சு we can assist இந்த மாதிரியான infertile couples to have their children. Okay, is it clear everyone? I hope it's clear. So actually இது வந்து ரொம்ப குட்டியான ஒரு சாப்டர் பசங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சது reproductive health. Okay, now we will go on to the next chapter which is evolution. Are you all ready everyone? So அதனால வந்து if you see நம்மளோட human reproduction and reproductive health together questions வந்து you can definitely expect at least ஒரு 4 questions ஆவது definitely you can expect. Okay, clear everyone? All right, எவல்யூஷனுக்கு போலாமா? எவல்யூஷனுக்கு போலாமா எவ்ரிவன்? ஓகே, ஸோ எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very very short and sweet chapter. மேம் எவல்யூஷனை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல யூ வில் சே மேம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எவல்யூஷனா bring it, I will do it அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கே வந்துடும் பசங்களா. ஓகே, ஸோ மாலிகுலர் பேசிஸ் வந்து நம்ம பாட்டனி செக்ஷன்ல பார்ப்பீங்க வேதசாந்தி. Okay, botany teachers வந்து will come and teach you principles and molecular basis. சரியா? Okay, so can we start with evolution everyone? Okay, let's do it. So evolution பொறுத்த வரைக்கும் is just a story of how நம்ம யூனிவர்ஸ்னு ஒன்று கிரியேட் ஆகி அதுலேருந்து பூமி கிரியேட் ஆகி அதுலேருந்து உயிர் எப்படி வந்துச்சு அப்படின்னு படிக்கிற ஒரு என்டையர் ப்ராசஸ் தான் வந்து எவல்யூஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த வேர்ல்டு வந்து வாஸ் சம்திங் எல்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அண்ட் தென் நிறைய விஷயங்கள் மாறி 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 இன்னைக்கு we have come here. ஓகே, ஸோ ஒரு 20 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி we believe that the universe was formed. ஒரு பிக் பேங் தியரியில வந்து அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்புறோம். அதுல இருந்து மில்கி வே ஃபார்ம் ஆகி பூமி ஃபார்ம் ஆகி லைஃப் வந்து ஒரு 500 மில்லியன் இயர்ஸ் அகோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் பசங்களா. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் இருக்கு அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு 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 லெட்ஸ் சே பிரெட் வச்சிங்க அப்படின்னா திடீர்னு நாளைக்கு அதுல வந்து ஒரு உயிர் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது லூயிஸ் பாஸ்டர் என்ன பண்ணாரு, அப்படிலாம் இல்லை,
ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப், ஆல்ரெடி இந்த பிரெட்டுக்கு உயிர் இருந்தால் தான் அதுலேருந்து ஒரு ஃபங்கஸ் முளைக்கும். நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் ஸ்டெரிலைஸ்டாக ஒரு ஃப்ளாஸ்க்கை வச்சுருந்தீங்கன்னா எந்த லைஃபும் வராது அப்படின்னு சொல்லி ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் ஃபார்ம்ஸ்லேருந்து தான் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு he had put out his theory. ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஒரு கட்டத்தில் ஒபேரன் அண்ட் ஹால்டேன் வந்து conducted a chemical experiment to see நம்ம அதே மாதிரி பூமி கண்டிஷன்ஸில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லைஃப் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. and they ended up getting certain living proteins, amino acids எல்லாம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்போ இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அண்ட் மில்லர், ஓகே மில்லர் தான் வந்து ஓகே ஸோ ஒபேரன் அண்ட் ஹால்டின் வந்து இது ஒரு தியரியாக ப்ரொபோஸ் பண்ணாங்க. மில்லர் தான் ஆக்சுவலாக அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி ஆமாம் இது வருது, அப்போ இப்படி தான் வந்து லைஃப் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் நமக்கு கொடுத்தாங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து நான் செல்யூலர் ஃபார்ம்ஸ் வந்தது. அதிலிருந்து செல்யூலர் ஃபார்ம்ஸ் வந்து ஒரு 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஓகே பசங்களா? ஸோ என்னென்ன தியரி சொன்னாங்க, என்னென்ன இஷ்டத்துக்கு கதை விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பான்ஸ்பெர்மியா, அதாவது வேற பிளானட்ல இருந்தெல்லாம் ஸ்போர்ஸ் வந்து அப்படியே பறந்து வரும்பொழுது அப்படியே அதில் ஒரு சிலது பூமியில் விழுந்து லைஃப் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இஸ் த காஸ்மோசோயிக் தியரி ஆர் த தியரி ஆஃப் பான்ஸ்பெர்மியா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அப்படிலாம் இல்லைப்பா, ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரா மட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டத்தை நீ வச்சேன்னா தானாக அதுலேருந்து உயிர் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வாழைப்பழத்தை ரொம்ப நாள் அங்கேயே வச்சுருந்தோம்னா அதுலேருந்து வந்து நிறைய விஷயங்கள் முளைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து தானாக அது முளைச்சிக்கும் அப்படின்னு சொல்லி பயோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, விச் இஸ் வாட் லூயிஸ் பாஸ்டர் டிஸ்ப்ரூவ்ட். ஓகே, அதுக்கப்புறம் பயோஜெனசிஸ்ங்கிறது இல்லை இப்போ வாழைப்பழம் அப்படின்னு இருக்குன்னா அது ஆல்ரெடி உயிருள்ள ஒரு பிளான்ட்லேருந்து வந்த ஒரு விஷயம், அதுலேருந்து தான் ஃபர்தராக லைஃப் வருமே தவிர ஆல்ரெடி இல்லாத லைஃப்லேருந்து ஒரு டேபிள்லேருந்து சேர்லேருந்துலாம் லைஃப் வராது அப்படின்னு சொல்லி தே concluded in the theory of biogenesis. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அப்படிலாம் இல்லை, இறைவன் படைத்த உலகம் இது, ஸோ அதனால எப்படி இருக்கும் இன்னைக்கு பூமி அதே மாதிரி தான் வந்து காட் கிரியேட்டட் இட் அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பர் நேச்சுரல் தியரியாக கொடுத்தாங்க. பட் இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூவ் இல்லாததுனால இட் வாஸ் ரிஜெக்டட். அண்ட் தென் கெமிக்கல் எவல்யூஷனில் தான் ஒபேரன் அண்ட் ஹால்டேன் கொடுத்த தியரி படி அந்த ஒரு ப்ரிமிட்டிவ் எர்த் அட்மாஸ்பியரில் இந்த 24ல் வந்து வாட்சுக்கு எப்படி வந்து அந்த ஒரு காக்காவோட ரெக்கை வந்து விழுந்த உடனே அப்படியே புஷ்ஷுன்னு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆகி அந்த வாட்ச் வேலை செய்ய ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஒரு தண்டர் வந்து அந்த மாதிரி உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதை தான் வந்து எஸ் மில்லர் வந்து ரெப்ளிகேட்டட் இட் இன் அ ரியாக்ஷன் அண்ட் ஹீ ப்ரூவ்ட் த பாயிண்ட் தட் எஸ் அதிலிருந்து வந்து நமக்கு ஒரு சில மாலிக்யூல்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவங்க சொன்ன தியரி எல்லாம் தாண்டி ஆக்சுவல் எவிடன்சஸ் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா மேஜரா ஆர்கன்ஸ் அனாட்டாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்பொழுது okay we have homologous and analogous organs. okay so homologous organs na enna very simple pasangla நம்ம எல்லாருமே நம்ம வீட்ல okay we have the same origin ஆனா நம்ம எல்லாரும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி வேற வேற இடத்துக்கு வேற வேற ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கு எல்லாம் போறோம் இல்லையா, that is nothing but homologous. so ஆதியில சேம் ancestors இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பீஷீஸ் த்ரூ எவல்யூஷன் அப்படியே வந்து வேற வேற மாதிரியா வந்து அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஆனா அவங்களோட ஸ்ட்ரக்சரல் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சேம் தான் அப்படின்னு. உதாரணத்துக்கு இப்போ நம்மளோட கை, ஒரு சீத்தாவோட கை, ஒரு பேட்டோட கை எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷன் இஸ் த சேம். ஆனா நாம வந்து அது எழுதுறதுக்கு யூஸ் பண்றோம், ஒரு வவ்வால் வந்து பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது, அந்த மாதிரியான சேஞ்சஸ் இன் ஃபங்க்ஷன் இஸ் தேர். ஸோ சேம் ஒரிஜின் okay but different functions, that is nothing but your homologous organs. clear ah? now analogous organs ன்னு சொல்லும்போது அப்படியே ஆப்போசிட். இப்போ நீங்களே கிளாஸ்ல வந்து வேற வேற ஊர்லேருந்து வேற வேற இடத்துலேருந்து ஒரே ஃபங்க்ஷனுக்காக வேண்டி சேர்ந்து ஒரே கிளாஸுக்கு வரீங்க இல்லையா, that is nothing but analogy. okay இப்போ வந்து ஒரு பூச்சியோட ரெக்கைக்கும் ஒரு பறவையோட ரெக்கைக்கும் there's a difference. பறவைக்கு அது அதோடைய ஃபோராம், ஆனா பூச்சிக்கு வந்து it is only an extension of the exoskeleton. okay so அந்த மாதிரியான differences வந்து we say as analogy or analogous organs. so இங்க வந்து different origin okay but same function. ஓகே ஸோ நான் ஒரே ஒரிஜினல் ஆரம்பிச்சு வேற வேற ஃபங்க்ஷனுக்கு பிரியும் பொழுது இட் பிகம்ஸ் டைவர்ஜென்ட் எவல்யூஷன்.
ஆனா அதே நான் ஒரே ஃபங்க்ஷனுக்காக வேண்டி வேற இடத்துல இருந்து கூடி வரும் பொழுது I call it convergent evolution. Okay, so homologous organs is an evidence of divergent evolution, whereas analogous organs is an evidence of convergent evolution. Okay, is it clear pasangla? Everyone, everybody? Now in the chapter of course நிறைய evidences இருக்கு, like for example embryological evidences இருக்கலாம், இல்ல paleontological evidences இருக்கலாம். So அதுல anatomical evidence மட்டும் தான் நான் டீடைலா சொல்லியிருக்கேன், because that is the most important questions அதுல இருந்தா maximum வரும். Okay, now இத தவிர பாத்தீங்கன்னா theories of biological evolution 3 important theories மட்டும் தான் நம்ம படிக்கணும். Lamarck, Darwin and De Vries உடைய theories. Okay பசங்களா, is it clear? So can we start with that? Okay, lot of distraction in the chat box nejama pasangla, but please focus, because full day ungalukkaga vendida we are doing this marathon sessions. Okay, so neenga attentive ah irukanum, neenga participative ah irukanumngradhukaga vendida. Now if you see இந்த நேரத்துல சாப்பிட்டு ஆளாளுக்கு தூக்கத்துல ஒரு ஃபுட் கோமால உளறிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். But please make sure that you are active and that you are making sure you are paying attention pasangla. In the neram is very very important. All right, medico, once in the class mudinja adane you will be able to see the session from the beginning. Okay, all right, fantastic. So now நம்மளோட biological evolution ஓட theories பாத்தீங்க அப்படின்னா starting with theory of Lamarck. Okay, Lamarck ஓட theory என்னன்னா, இப்போ இந்த லைஃப்ல நான் acquire பண்ற ஒரு சில characters அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும். Okay, and நீங்க எந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்றீங்களோ யூஸ் பண்ணலையோ அதை பொறுத்து தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த ஆர்கன் வேணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் ஆகும் அப்படின்லாம் சொல்லி கதை விட்டார். உதாரணத்துக்கு ஜிராஃப் சாப்பிட்றதுக்கு எம்பி தான் ஒரு கழுத்து நீளம் ஆயிருச்சு அப்படிலாம் சொன்னார். ஆனா அதுக்கப்புறம் டார்வின் என்ன சொன்னாருன்னா, அப்படிலாம் கிடையாது, ஒரு சின்ன சின்ன வேரியேஷனா அது அக்யூமுலேட் ஆகி அதுக்கப்புறமா தான் அது ஒரு பெரிய ஒரு சேஞ்சா நமக்கு கண்ணுல தெரியும். அண்ட் இந்த ஒரு செலெக்ஷன் நேச்சுரல் செலெக்ஷனா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டா, யாரு இருக்கிற கண்டிஷன்ல தன்னைத்தானே மாத்திக்கிறாங்களோ அதுக்கேற்ற மியூட்டேஷன்ஸ் நடந்து அந்த டைரக்ஷன்ல தான் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொன்னது டார்வின். ஓகே, ஸோ தே கம்பீட் அண்ட் சர்வைவ் through something, and on the competition la they develop certain characters. So nature select பண்ணி அந்த ஒரு சின்ன சின்ன variations accumulate ஆகும்போது ஒரு புது species அப்படியே மொத்தமா உருவாகுது. ஓகே, அப்படிங்கிறது தான் டார்வின் சொன்னாரு in his Darwinian theory of evolution. Galapagos ஐலாண்ட்ல போய் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அதுதான் தோணுச்சு. Now where ஹியூகோ டி விரீஸ் அப்படிங்கிறவர் அவர் 4 o'clock பிளான்ட்ல ஒர்க் பண்ணிட்டு சொன்னாரு. அவர் பிரிம்ரோஸ்ல ஒர்க் பண்ணார். ஓகே, 4 o'clock கிடையாது, பிரிம்ரோஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அவர் சொன்னாரு, அப்படிலாம் இல்ல, திடீர்னு ரேண்டமா டிரெக்ஷன்லெஸ்ஸா ஒரு சிங்கிள் லார்ஜ் மியூட்டேஷன் நடக்கும். அது நடக்கும்போது ஒரு புது ஸ்பீஷீஸ் தன்னாலே வந்துரும். ஓகே, அண்ட் இந்த லார்ஜ் சிங்கிள் ஸ்டெப் மியூட்டேஷனை we call as saltation. ஸோ இந்த சால்டேஷன் தான் ஒவ்வொரு எவல்யூஷனுக்கும் காரணமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஹியூகோ டி விரீஸ் put out his theory of mutation. So Lamarck, Darwin and Hugo de Vries உடைய இந்த major components, இந்த major concepts தான் gave birth to the actual flow of the biological evolution. So இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த biological evolution explain பண்ணாங்க. Okay, is it clear pasangla? Now talking about industrial melanism is a very important example of natural selection. ஓகே, அதாவது இண்டஸ்ட்ரியல் மெலனிசம்னா வெரி சிம்பிள் பசங்களா, யூ ஆல் நோ, ஒரு காலத்தில் நமக்கு பொல்யூஷனே இல்லாமல் இருந்தது, இண்டஸ்ட்ரீஸே இல்லாமல் இருந்தது. ஸோ இங்கிலாண்டில் 1850s வெள்ளை கலர் மாத் நிறையா சுற்றிட்டு இருந்தது. ஏன்னா செவரு, என்னோட ட்ரீ பார்க் இட் வாஸ் லைட் இன் கலர், அதனால வெள்ளை மாத் அதில் அப்படியே கேமோஃப்ளேஜ் ஆகிடும். கருப்பாக இருக்கிற மாத்தெல்லாம் தான் அப்படியே கண்ணுக்கு தெரியுங்கிறதுனால போற வர பூச்சியெல்லாம் அதை தான் பிடிச்சி சாப்பிடும். ஓகே, ஸோ என்னுடைய
டார்க் மாத் வந்து கம்மியாக இருந்தது, ஒயிட் மாத் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. பட் இதே வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் நடந்து என்னுடைய இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா, நிறைய ஸ்மோக் வந்து பொல்யூஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு, நிறைய டார்க் விங்டு, ஓகே, பிகாஸ் என்னோட மரம் எல்லாம் இப்போ பிளாக் ஆயிருச்சு சூட் இதனால. ஸோ அந்த ஒரு பிளாக் என்வாயரன்மெண்ட்ல டார்க் மாத்லாம் ஈஸியாக கேமோஃப்ளேஜ் ஆயிடுச்சு, ஒயிட் மாத்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ்ல என்னாச்சு, நிறைய டார்க் மாத் வந்து பாப்புலேஷன்ல மேலே போச்சு, ஒயிட் மாத் வந்து கம்மியாச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்திருக்கா இல்லையாங்கிறத வச்சு என்னோட ட்ரீ கலரை பேஸ் பண்ணி நேச்சரே யாரு நிறைய வாழணும், யாரு கம்மியா வாழணும், யாரோட பாப்புலேஷன் கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுதுங்கிறதுனால திஸ் இஸ் a very classic example of natural selection. Okay, is that clear பசங்களா? Now we had two scientists called Hardy and Weinberg. அவங்க கொடுத்த பிரின்சிபல் படி, அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பாப்புலேஷன்ல நமக்கு டாமினன்டான அலீல்ஸ் இருக்கும், ஓகே, AA, which நம்ம வந்து P ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ A ஸ்கொயர், okay, then குட்டி a recessive ஆன alleles, okay, A square, and then we have the heterozygotes, correcta, capital A small a. So in the heterozygotes, in the dominant alleles, in the recessive alleles இருக்கிற populationல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ஃபார்முலா ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் 2AB அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம இம்ப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. ஸோ P அப்படிங்கிறது டாமினன்டான அலீல், ஓகே, A அப்படிங்கிறது அதாவது Q, P அண்ட் Q அப்படிங்கிறது டாமினன்டான ரிசசிவான அலீல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது அப்படியே நீங்கள் ஈக்குவேஷனாக போட்டிங்கன்னா என்ன வரும், அதே தான் அவங்களும் போட்டாங்க. ஸோ P ப்ளஸ் Q த ஹோல் ஸ்கொயர் கிவ்ஸ் P ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ ப்ளஸ் Q ஸ்கொயர். இது எல்லாமே இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது 1 இருக்கிற வரைக்கும் இந்த ஈக்குவலிபிரியம் வில் பி மெயின்டைன்ட் அப்படிங்கிறது தான் நம்ம ஹார்டி வீன்பர்க் ஈக்குவலிபிரியம்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷன்லேருந்து என்ன கிடைக்குது நமக்கு, இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அலீல்ஸ் இன் அ பாப்புலேஷன் வந்து பொதுவாக ஒரு ஈக்குவலிபிரியம்ல இருக்கும். பட் லெட்ஸ் சே ஏதாவது ஒரு ட்ரிஃப்ட் நடந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்தாலோ இந்த ஒரு ஈக்குவலிபிரியம் மாறும் பொழுது இவல்யூஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. Okay, so that's all about your Hardy-Weinberg principle, and the equation is very important pasangla, because in the equation base பண்ணன நிறைய numericals or அந்த மாதிரி number based questions வந்து you can see in your NEET paper. Okay, is that clear everyone? ஓகே, ஸோ ஓவரால் நம்ம அக்கௌண்ட் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறமா ஸ்லோலி வி ஹேட் த இன்வெர்டிபிரேட்ஸ், த ஜாலஸ் ஃபிஷ்ஷஸ், ஓகே, அதுக்கப்புறமா ஒரு சில பிளான்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அண்ட் 350 மில்லியன் இயர்ஸ் அகோ தான் ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்தது. வந்துட்டு என்னாச்சு, தண்ணிக்குள்ள இருந்து லேண்டுக்கு வந்துட்டு திருப்பி தண்ணிக்குள்ள போற மாதிரியான ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் தென் we had the coelacanth fishes. Apro fishes slowly became reptiles, amphibians and all came into picture. And then நம்மளோட அந்த ஒரு Triassic, Jurassic and in the Cretaceous periodல வந்து பார்த்தீங்கன்னா reptiles were the dominating species. Okay, so dinosaurs-லாம் இருந்தது 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்னாச்சு, திடீர்னு ஒரு 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா டைனோசர்லாம் காணாமல் போச்சு. அண்ட் தென் ஸ்லோலி mammals started taking over, and today mammals are ruling the world. Okay, of course human beings are ruling the world. So அதனால அப்படியே வந்து mammals began to rule the world. Okay, so நம்ம human evolution ஓட account again very easy பசங்களா. I've always given you this acronym DRAHENS, dragon மாதிரி DRAHEN. ஓகே, ஸோ ட்ராஹென்ஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி ஸ்டார்டிங் வித் ட்ரையோபெத்திகஸ், அது ஒரு குரங்கு மாதிரியான ஒரு ஜீவனாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் மாதிரியான ஒரு குரங்கா மாற ஆரம்பிச்சது வந்து ரமாபெத்திகஸ். ஸோ இதுலேருந்து என்னாச்சு, ஆஸ்ட்ரேலோபெத்திகஸ் வரும்பொழுது ஹண்டிங் அப்படிங்கிற ஒன்று வந்து தி ஸ்டார்டட். ஓகே, வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி ஹண்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம ஜங்கிள் புக்லலாம் பார்க்குற மாதிரி வந்து
நரி மாதிரி சண்டை போடாத மனுஷ மாதிரி சண்டை போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை வெப்பனைஸ் பண்ணி என்ன நம்ம பெட்டராக பண்ணலாம், எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாங்கிறதுலாம் யோசிச்சது வந்து ஆஸ்ட்ரலோபெத்திகன்ஸ். அதுக்கப்புறமா ஹெச் ஃபார் ஹேபிலிஸ், ஹோமோ ஹேபிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ரொம்ப மனுஷன் மாதிரி எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு ஹோமோனிட் ஃபார்மாக வந்து he started to happen and brain capacity ஒரு 650 to 800 cc இருந்தது. ஓகே, மீட் சாப்பிடல. Homo habilis was still hunting but they did not consume meat. Erectus form வரும்போது they started consuming meat. கொஞ்சம் பெரிய சைஸ் பிரெயினா இருந்தது 900 ccல. and then Neanderthal man வந்து நிறைய நம்மளுடைய ஹோமோ சேப்பியன்ஸ் பண்ற மாதிரி அவங்க வந்து மேல துணி போட ஆரம்பிச்சாங்க. they started wearing animalோட skin, leaves எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க for protection. அதுக்கப்புறம் வந்து they started burying the dead, they were hunting with weapons. so இந்த மாதிரியான நிறைய மாடர்ன் விஷயங்கள் வந்து they started doing as a Neanderthal man. okay, and கடைசியா நம்மளோட sapiens or homo sapiens தான் வந்து we started with agriculture, with settlements and all that. okay, is it clear? So this is the account of human evolution. already na 4 marks in 10 minutes series la வந்து I have taught you human evolution entirely. so இது வந்து just a revision for all of you. okay பசங்களா, is it clear? so human evolution ஓட evolution chapter யும் நம்ம வெற்றிகரமா முடிச்சிட்டோம். all right, is that okay? Okay, that's fantastic pasangla. Let's move on to the next chapter, which is human health and diseases. Okay, so actually evolution portha varaikum whatever I have discussed idella nam pasangla major points. okay, idha thavara thevaillaada kadayalla vandu ungalku therinjikkanungra avasiyame kedaiyadhu. so all this is just a revision for you to look back at the theories. edavadhu ipo indha human evolution stages la marandu pochna adu nyabagam vechukonga, adukku dhaan indha revision. okay va? Is that clear? all right, okay. so now human health and disease பொறுத்த வரைக்கும் பசங்களா, okay, இது வரைக்கும் நம்ம வந்து biomolecules பார்த்தோம், human reproduction, reproductive health and evolution வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு, கரெக்டா? so இப்போ human health and diseases பார்த்தீங்கன்னா as going to be future doctors கண்டிப்பா வந்து is a very important chapter because human health affect பண்ணக்கூடிய ஒரு major thing வந்து diseases. okay, and the microbes associated with it. so அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து you can save a lot more lives. yes or no everybody? correct? okay, all right. so அதனால நம்ம human health and disease ஆரம்பிச்சிடலாமா பசங்களா? ready everyone? எஸ், காலையில இருந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டையர் 11th சிலபஸ் முடிச்சாச்சு. அண்ட் இப்போ 12th சிலபஸ்லயும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 சாப்டர் முடிச்சாச்சு, 3 சாப்டர் முடிச்சாச்சு. எஸ், ஓகே, ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் பசங்களா. இப்போ ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது okay, so human health and disease nu sollumbodhu first thing we will start with the diseases. okay, so first வந்து bacterial diseases என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே disease, ஒன்று டைஃபாய்டு, இன்னொன்று நிமோனியா. டைஃபாய்டோட பேத்தோஜன் யாரு, மெயின் காசட்டிவ் ஆர்கானிசம் யாருன்னா சால்மோனெல்லா டைஃபி. ஓகே, ஸோ இந்த சால்மோனெல்லா டைஃபி, டைஃபாய்டு ஜுரம் வந்து எதனால் வரும் அப்படின்னா தேவையில்லாமல் ரோட்டு கடையில் வாங்கி தண்ணி குடிச்சிங்கனாலோ இல்லை சாப்பாடு சாப்பிட்டீங்கனாலோ இட் வில் ஹேப்பன். ஸோ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர்னால வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த ஒரு சால்மோனெல்லா டைஃபி வந்து நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே போய் அங்கே போய் ஓட்டை போட்டு மிச்ச ஆர்கனுக்கு எல்லாம் பரவி இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஃபீவர், ஹெட்ஏக், வீக்னஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் வயிறு வலி இருக்கும், கிராம்ஸ் இருக்கும், லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் இருக்கும். ரொம்ப சிவியர் கேசஸில் intestinal perforation, அதாவது இன்டெஸ்டைன்ல ஓட்ட போடுற அளவுக்கு it can happen. இதை நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு வைடால் டெஸ்ட் மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, that's about your typhoid. so typhoid causative organism யாரு, salmonella typhi. then we have pneumonia. pneumonia cause பண்றதுக்கு ரெண்டு important organisms இருக்காங்க. first thing is streptococcus pneumoniae, ரெண்டாவது hemophilus influenzae. so streptococcus pneumoniae and hemophilus influenzae சேர்ந்து தான் can cause நிமோனியா, அதாவது either one of them. ஸோ நிமோனியான்றப்போ நமக்கு கோவிட் வந்ததுக்கப்புறம் நிமோனியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. எனிவே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ்,
there is respiratory problem. Okay, நம்மளோட air sacsல lungsல வந்து fluid accumulate ஆயிடும். Okay, so அதனால வந்து நமக்கு fever இருக்கும், respiratory problems இருக்கும், cough இருக்கும். Severe casesல எனக்கு போதுமான oxygen கிடைக்காத காரணத்துக்காக I can even have grey color to blue color oxygen பஞ்சம்னால lips நெகம் எல்லாம் வந்து can become pale in color. Okay, so that happens in pneumonia. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவனாவது ஒருத்த ஹச்சு அப்படின்னு தும்முவான். அந்த ஹச்சுன்னு தும்மும்போது காற்று ஃபுல்லாக அவனோட ட்ராப்லெட்ஸ் போகும். நீங்கள் அப்படியே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே யூ வில் இன்ஹேல் ஹிஸ் ட்ராப்லெட்ஸ் அண்ட் அந்த ட்ராப்லெட்ஸ் வழியாக யூ வில் கெட் த டிசீஸ். ஓகே, யோசிச்சு பார்த்தா கேவலமாக தான் இருக்கும், பட் தட் இஸ் ஹவு திஸ் திங் இஸ் டிரான்ஸ்மிட்டிங். அது மட்டும் இல்லாமல் இப்படி மூக்கு தொடச்சிட்டு அவன் வந்து ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு வச்சிருப்பான். நீங்கள் அதே கிளாஸில் போய் தண்ணி குடிச்சிட்டு வச்சுட்டு அப்போ நீங்களும் வந்து அப்படியே மூக்கு தேய்ச்சிங்க அப்படின்னா அப்படியே வந்து அந்த droplets வந்து will get inhaled. So sharing of objects or inhaling droplets மூலமா somebody can get pneumonia from the other person. Okay, so இது ரெண்டுமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய bacterial diseases. Now viral disease அப்படின்னு பார்க்கும்போது we will talk about common cold. Okay, அது rhinovirus வராத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து everybody வந்து will have everybody will have would have got in the ஒரு common cold at some point in their life. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான். ஓகே, கைண்ட் ஆஃப் அஃபெக்டட் பர்சனோட காஃப் ஆர் ஸ்னீஸ் எதுவும் வரக்கூடிய ட்ராப்லெட்ஸ் நம்ம இன்ஹேல் பண்ணுறதுனால யூ கேன் கெட் திஸ் டிசீஸ். அது மட்டும் இல்லாமல் கண்டாமினேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம யூஸ் பண்ணுற வெசல்ஸ், ஃபோன், இந்த மாதிரியான விஷயங்கள்னால யூ கேன் கெட் இந்த காமன் கோல்டு. ஓகே, ஸோ நேஷனல் கன்ஜெஷன் நார்மலாக உங்களுக்கு வர எல்லா சிம்டமும் இந்த காமன் கோல்டு நீங்கள் எழுதலாம். ஓகே, ஹெட் ஏக், சோர் த்ரோட், ஹோர்ஸ்னஸ், டயர்ட்னஸ், ஆல் திஸ் வில் பி பார்ட் ஆஃப் யுவர் வைரல் rhinovirus உடைய symptoms. Okay, this is the only viral disease that you have to study. Next, protozoan disease. இது ரெண்டுமே வந்து protozoan. Okay, so protozoan disease in பார்க்கும்போது first thing we will have amoebiasis, which is entamoeba histolytica அப்படிங்கிற பர்டிகுலர் protozoa ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு காஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். ஓகே, ஸோ entamoeba histolytica என்ன பண்ணும் அப்படின்னா whenever there is contaminated food and வாட்டர். ஓகே, ஸோ அதில் வந்து என்ன ஆகும், மெயினாக இந்த மாதிரியான இன்செக்ட்ஸ் வந்து இந்த என்டமீபா ஹிஸ்டாலிட்டிக்கானால எஃபெக்டான இன்னொருத்தருடைய ஃபீஸஸ் மேலே உட்காந்துட்டு நம்ம சாப்பாட்லேயும் சேர்ந்து வந்து உட்காந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பேரசைட் வந்து ஃபீஸஸ்லேருந்து ஃபுட் அண்ட் வாட்டரை கண்டாமினேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டாமினேட் ஆன ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வயிறு வலி வரும், கான்ஸ்டிபேஷன் வரும், சம்டைம்ஸ் ஸ்டூலில் வந்து எக்ஸஸ் மியூக்கஸ் அண்ட் பிளட் சேர்ந்து வரும். ஓகே, ஸோ திஸ் வில் ஹேப்பன் இன் த கேஸ் ஆஃப் amoebiasis, which is caused by entamoeba histolytica. Clear pasangla? And then we will look at malaria. So malaria வந்து பாத்தீங்க அப்படின்னா malaria is caused by plasmodium அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ். ஆனால் இந்த ஒரு plasmodiumங்கிற ஜீனஸ்க்கு வந்து 4 வேரியஸ் ஸ்பீஷீஸ் இருக்கு. plasmodium vivax, malariae, falciparum and ovale. அதில் இந்த plasmodium falciparum அப்படிங்கிறது தான் மோஸ்ட் சீரியஸான மலேரியா. யாராவது மலேரியா வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபீட்டல் கேசஸில் மோஸ்ட்லி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் plasmodium falciparum. ஓகே, ஸோ இந்த ஒரு மலேரியா எப்படி வருது அப்படின்னு பார்த்தா அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ மூலியமாக வருது. ஓகே, என்ன சிம்டம் அப்படின்னா ஈஸியாக வந்து எவ்ரி 3-4 days ஹை ஃபீவர், சில்ஸ் வரும். ஓகே, மேஜராக வந்து ஜுரம் தான் இருக்கும், பெருசாக வேறு எந்த ஒரு சிம்டமும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது. பட் நமக்குள்ள இந்த ஒரு மலேரியா போய் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் வந்து ஒரு மலேரியா இருக்குது அப்படின்னா அவனை போய் தேவையில்லாமல் ஒரு கொசு போய் கடிக்கும். ஓகே, அந்த மாதிரி கடிக்கும்பொழுது அவனோட பாடியிலிருந்து கெமிட்டோசைட்ஸை என்ன பண்ணும், அது வாயில் உறிஞ்சிடும். உறிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கெமிட்டோசைட் வந்து அதோட தொப்பைக்குள்ளே போய் அந்த கட்டில் வந்து இட் வில் கெட் ஃபர்டிலைஸ்ட் அண்ட் இட் வில் டெவலப் ஆகி ஸ்போரோசாய்ட் அப்படிங்கிற பயங்கரமான ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜில் அதோட சலைவரி கிளாண்டில் வந்து உட்காந்துக்கும். ஓகே, ஸோ தேவையில்லாமல் நீ போய் மலேரியா ஒருத்தனை கடிச்சதுலேருந்து வந்த கெமிட்டோசைட்டை கட்டில் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணி சலைவரி கிளாண்டில் ஸ்போரோசாய்ட்டாக இந்த கொசு வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ண இந்த ஸ்போரோசாய்ட்டை
அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போய் இன்னொருத்தனை கிடைக்கும்ல, அந்த ஹியூமனுக்கு இந்த ஸ்போரோசாய்ட்டை குத்தி விட்டுரும். அவங்கிட்ட இந்த ஸ்போரோசாய்ட்டை இன்ஜெக்ட் பண்ணதும் வாட் ஹேப்பன்ஸ், இந்த ஸ்போரோசாய்ட் வந்து நேராக அவனோட லிவருக்கு போய் ரீச் ஆகி அங்கே இருக்கிற பர்டிகுலர் ஹெப்படோசைட்ஸில் வந்து இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் அண்ட் டெவலப்பிங். அப்புறமா லிவர்லேருந்து ரிலீஸ் ஆகி இட் வில் கோ இன் டு த blood. ஓகே, அங்கே பிளட் செல்ஸில் ஆர்பிசியில் உட்காந்து நம்ம ஹீமோக்ளோபினையே சாப்பிட்டு ஹீமோசோயின் அப்படின்னு நமக்கு அகேன்ஸ்டாகவே ஒரு டாக்ஸினை கிரியேட் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் டாக்ஸின் வந்து நம்ம பிளட்டில் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு டாக்ஸின் ரிலீஸ் பண்ணும்பொழுது எல்லாம் நமக்கு ஜுரம் வரும், நமக்கு ஃபீவர் வரும். கிளியர்? இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ஒரு ஆர்பிசியில் இட் வில் அண்டர்கோ ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷன். ஒவ்வொரு பிளட் செல்லாக போய் உட்காந்து ஹீமோக்ளோபின் எல்லாம் சாப்பிட்டு டாக்ஸின் ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு புரோட்டோசோவாவோட வேலை. இங்கே இருந்து என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் கெமிட்டோசைட்ஸ். ஆனால் ஹியூமன் பாடியில் இருக்கிற வரைக்கும் இட் கேனாட் அண்டர்கோ ஃபர்டிலைசேஷன், இட் கேனாட் அண்டர்கோ எனி கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன். ஸோ இன்னொரு கொசு வந்து பைட் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெயிட்டிங். அப்படி இன்னொரு ஒரு கொசு வந்து பைட் பண்ணுச்சுன்னா இந்த என்டையர் சைக்கிள் வில் ரிப்பீட் இட் செல்ஃப். ஓகே, இஸ் இட் கிளியர் எவ்ரிஒன்? ஸ்ரீநிதி, ஜோதி, பிரதாப், எவ்ரிபடி, இஸ் இட் கிளியர் பசங்களா? எஸ், ஓகே, வெரி குட் பசங்களா, ஸோ குட் ஸோ குட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவன் 3 டிஃப்ரெண்ட் டிசீசஸும் நம்ம முடிச்சாச்சு. ஓகே, தென் வென் யூ லுக் அட் ஹெல்மின்ஸ், ஓகே, ஹெல்மின்த்னால வேர்ம்ஸ்னால க்ளாஸ் பண்ணக்கூடிய டிசீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஆஸ்காரிஸ் அப்படின்னு ஒரு ஆஸ்கெல்மென்த் இருக்கான்ல, ஸோ அவனால் வரக்கூடியது வந்து ஆஸ்காரிஸ் லூம்ப்ரிகாய்டஸ். ஸோ ஆஸ்காரிஸ் லூம்ப்ரிகாய்டஸ் வந்து சாயில், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எங்கே வேணால் கண்டாமினேட்டட் ஏரியாலேருந்து ஒட்டிக்கும். அந்த ஃப்ரூட்ஸை சரியாக கழுவாமல், அப்படி இல்லாட்டி நம்ம வந்து பச்சையாக தண்ணியை வந்து சரியாக ஃபில்டர் பண்ணாமல் இல்லை சூடு பண்ணாமல் நம்ம அப்படியே குடித்தோம் அண்ட் அதில் வந்து இந்த ஆஸ்காரிஸ் இருந்தது அப்படின்னா இது வந்து நம்மளோட ஃபுட்லேயோ வாட்டர்லேயோ கண்டாமினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வேறு யாருக்கோ எஃபெக்ட் ஆன ஒருத்தரோட ஃபீஸஸ் தான் இந்த சாயில், வாட்டர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கண்டாமினேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டாமினேஷன் நடக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் பேரசைட் வந்து நம்ம பாடியிலையும் போய் உட்காந்துக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்னல் ப்ளீடிங் கிளாஸ் பண்ணும், மஸ்குலர் பெயின் இருக்கும், இன்டெஸ்டினல் பேசேஜை போய் பிளாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இட் கேன் ஈவன் காஸ் அனீமியா. ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஆஸ்காரிஸ் விச் இஸ் அ ஹெல்மின்த்னால காஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். இன்னொரு ஒரு ஹெல்மின்த் இருக்கான் ஹூ இஸ் வூஷரேரியா பேங்க்ராஃப்டி, அப்படி இல்லாட்டி வூஷரேரியா மலாயி. இந்த 2 ஸ்பீஷீஸ் வந்து ஆஃப் வூஷரேரியா இஸ் நத்திங் பட் அகேன் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எ ரவுண்ட் worm. ஓகே, யூ ஆல் நோ ஃபிலேரியல் worm. ஸோ இந்த ஒரு ஃபிலேரியல் worm will cause ஃபிலேரியாசிஸ். ஓகே, தமிழில் யானைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுமே இல்லை, இட் வில் கோ அண்ட் பிளாக் த லிம்ஃபேட்டிக் வெசல். ஸோ லிம்ஃபேட்டிக் வெசலில் போய் இது உட்காந்துக்குச்சு அப்படின்னா என் லிம்ஃப் எங்கேருந்து ஃப்ளோ பண்ண முடியாது. அப்போ ஸ்வெல்லிங் வில் ஹேப்பன். இந்த மாதிரி ஸ்வெல்லிங் நடந்து ஓவர் மெனி இயர்ஸ் இது காலா இல்லை இது என்னதுன்னு தெரியாத அளவுக்கு டிஃபார்மிட்டிஸ் கேன் ஹேப்பன் இன் த கேஸ் ஆஃப் த அஃபெக்டட் இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ வருஷ கணக்காக கூட இந்த ஒரு பேரசைட் வந்து கேன் லிவ் இன்சைட் த ஹோஸ்ட். ஓகே, இது யாருனால வருது அப்படின்னா ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோனால வருது. ஓகே, இஸ் இட் கிளியர்? கிளியர் எவ்ரிபடி? ஸோ ஆஸ்காரியாசிஸ் அண்ட் ஃபிலேரியாசிஸ் தான் 2 டிசீசஸ் தட் இஸ் காஸ்ட் பை த ஹெல்மின்த்ஸ். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். அண்ட் தென் கடைசியா we have the fungi. Okay, we have a fungal disease which is ringworm. Okay, இந்த ringworm வந்து 3 டிஃப்ரெண்ட் ஜீனஸ் வந்து காஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான், எபிடெர்மோஃபைட்டான். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஜீனஸ் வந்து கேன் ப்ரொடியூஸ் ஒரு ஃபங்கல் டிசீஸ். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் டைரெக்டாக நம்ம இந்த டிசீஸ் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய டவல்ஸ், கோம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணோம், ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா we can get the disease. அப்படி இல்லை அப்படின்னா சாயில்ல இருந்து கூட டைரக்ட் கான்டாக்ட் மூலியமாக நமக்கு இது கிடைக்கலாம். ஓகே, அண்ட் வாட் ஆர் த சிம்டம்ஸ்? ரொம்ப ட்ரை லீஷன்ஸ் எல்லாம் வரும். லைக் நம்ம சைபால் இல்லை இச் கார்டு அந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் காமிப்பாங்கல்ல, தாங்க முடியாத எரிச்சலா அப்படின்னு யூஸ் பண்ணுங்க சைபால். அந்த மாதிரி இன்டென்ஸான இச்சிங் இருக்கும், பர்னிங் சென்சேஷன், ட்ரையான பேச்சஸ் வந்து கேன் காஸ் இந்த மாதிரியான ஃபங்கல் டிசீசஸ்னால. Okay, is that clear?
So that's the end of all the diseases in human health and disease பசங்களா. But human health அப்படின்னு சொல்லும் போது diseases படிச்சாச்சு. But health அப்படின்னு சொல்லும் போது தினப்படி நம்ம எவ்வளவோ கண்ட இடத்துக்கு போகிறோம், கண்ட ஏற சுவாசிக்கிறோம், இல்லாத இடத்துலலாம் வந்து சாப்பிட்றோம். பட் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நம்ம பாடி வந்து நம்மளை பார்த்துக்குது அப்படின்னு சொன்னால் we have a immune system in us. ஓகே, ஸோ இந்த ஒரு இம்யூன் சிஸ்டம் தான் வந்து is keeping us healthy. ஸோ எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் டப்புன்னு நம்மளை வந்து ஜுரம் இன்னைக்கு நான் லீவு அப்படின்னு சொல்லி நம்ம சரண்டர் பண்ணாமல் continuously the body is fighting so that you can be healthy and do what you're doing. Okay, so இந்த ஒரு particular immune system வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே innate immunity ன்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம பிறக்கும் போதுலேருந்தே நமக்குள்ளே இருக்கிற ஒரு இம்யூனிட்டி. ஓகே, பட் அதை தவிர நம்ம அக்வயர் பண்ணிக்கிற இம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அக்வயர் பண்ணிக்கிற இம்யூனிட்டியில் தான் நமக்கு வந்து டி செல்ஸ், பி செல்ஸ். இப்போ நீங்கள் வந்து சார் வந்து would have taught you body fluids and circulation. அப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, what are the different WBCs that are present, அதில் lymphocytes, what are the different lymphocytes இல்லையா. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அடிபட்டு கற்றுக்கிறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் அக்வயர்டான ஒரு இம்யூனிட்டி. ஸோ டுகெதர் நம்மளோட innate immunity and acquired immunity தான் தினப்படி நம்மளை வந்து இட் இஸ் ப்ரொடெக்டிங் ஃப்ரம் so many diseases. ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? ஸோ பிஃபோர் ஐ கோ இன் டு தி டீட்டெயில்ஸ், நம்ம லிம்ஃபாய்ட் ஆர்கன்ஸ், அதாவது இம்யூன் சிஸ்டம்னு சொல்லும் போது என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னா we call them as the lymphoid organs. ஓகே, ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டமோட லிம்ஃபாய்ட் ஆர்கன்ஸை நம்ம பிரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ பிரைமரி லிம்ஃபாய்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லும்போது it is where maturation and proliferation will happen. மெயினாக bone marrow and the thymus. இங்கே தான் வந்து நான் ஒரு செல்லை க்ரியேட் பண்ணி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஓகே, தென் வாட் ஹேப்பன்ஸ், இந்த ஒரு லிம்ஃபோசைட், இந்த ஒரு செல் வந்து இந்த ஒரு ப்ரைமரி ஆர்கனில் ஓகே நான் வளர்ந்தாச்சு, நான் பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, பட் எனக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸ்போஷர் வேணும் இல்லையா. நான் போய் வந்து ஆக்சுவலாக வார் கிரவுண்டில் நின்று படிக்கணும் இல்லையா, எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்ல, நான் ஃபைட் பண்ணி பார்க்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த பிரைமரி ஆர்கன்லேருந்து இட் வில் கோ டு த செகண்டரி ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ செகண்டரி லிம்ஃபாய்ட் ஆர்கன்ஸில் வந்து தி ஆக்சுவல் இன்டராக்ஷன் வில் ஹேப்பன் வித் த ஆன்டிஜன். ஓகே, நீ தேர்வியா மாட்டியா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பீரியட்லலாம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது வந்து பிரைமரி லிம்ஃபாய்ட் ஆர்கன். அண்ட் தென் ஆக்சுவல் வார் ஃபீல்டில் போய் உங்களை விடுறது வந்து இஸ் த secondary lymphoid organ. So secondary lymphoid organ வந்து pairs, patches in the small intestine, spleen, tonsils, lymphatic vessels, appendix, lymph nodes, இது எல்லாமே are areas where actual interaction will happen. Okay, now இதை தவிர நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா we have important tissues called the malt. ஓகே, மால்ட்னா வந்து ராகி மால்ட், பார்லி மால்ட் அந்த மாதிரி கிடையாது. மால்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. ஓகே, ஸோ இந்த மியூகோசா அசோசியேட்டட் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ வந்து எங்கெல்லாம் மியூகோசல் லைனிங் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் லிம்ஃபாய்ட் டிஷ்யூவும் இருந்து என்னுடைய ட்ராப் பண்ணுற ஆன்டிஜன்ஸ் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ கிட்டத்தட்ட 50% ஆஃப் நம்மளோட லிம்ஃபாய்ட் டிஷ்யூ வந்து இந்த மால்ட் மூலியமாக தான் நமக்கு இருக்குது. ஓகே, இஸ் இட் கிளியர் எவ்ரிவன்? ஸோ லிம்ஃபாய்ட் ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி அண்ட் செகண்டரி இருக்குன்னு. இதை தவிர லிம்ஃப் வெசல்ஸ் வந்து நம்ம பாடி பூரா ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, டு கம்யூனிகேட், டு டூ எவ்ரி திங் வி ஹாவ் ஆல் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிம்ஃப் வெசல்ஸ் தட் ஆர் ரன்னிங். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? ஓகே, நான் முதலே சொன்னேன் இல்லையா, நம்ம பாடியில் innate இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது, நம்ம பிறக்கும் போதே நமக்கு இருக்கிற இம்யூனிட்டி. ஸோ ஃபார் உதாரணத்துக்கு நம்மளோட ஸ்கின், ஓகே, நம்ம மியூக்கஸ் லைனிங், ஹேர் ஆன் த பாடி, இது எல்லாமே நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் டு மேக் ஷுர் நோபடி வில் அட்டாக் த ஆர் பெனிட்ரேட் த ஸ்கின். ஓகே, அதுக்கப்புறமா அதையும் மீறி எவனாச்சும் ஒருத்தன் உள்ளே வந்தான் அப்படின்னா நம்மளோட டியர்ஸில் இருக்கிற செக்ரீஷன்ஸ், நம்ம சலைவா, நம்ம கேஸ்ட்ரிக் ட்ராக்டில் இருக்கிற HCl இதெல்லாம் வில் ஹெல்ப் டு கில் தி ஆர்கானிசம். அதையும் தாண்டி நம்ம ரத்தத்துக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு வந்து பாரபட்சமே பார்க்காம நீ ஏறி ஆள் இல்லை அப்படின்னா நீ காலி அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளுறதுக்கு ஐ ஹாவ் நியூட்ரோஃபில்ஸ், மேக்ரோஃபாஜஸ், ஈஸ்னோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ், இவங்கெல்லாம் வந்து எனக்கு கவலையே கிடையாது நீ யாருன்னு, நான் உன் பேர் கூட கேட்க மாட்டேன், நீ ஏறி ஆள் இல்லைன்னா காலி, துப்புன்னு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு தே கிரியேட் அ செல்லுலர் பேரியர். அதையும் தாண்டி சப்போஸ் ஒரு பர்டிகுலர் செல் கெட்ஸ் இன்ஃபெக்டட்,
பக்கத்துல இருக்கிறவனையாவது உஷார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்து உஷாரையா உஷாரு அப்படின்னு வந்து ஒரு கெமிக்கல் சிக்னல் இன்டர்ஃபெரான்ஸ் மூலியமா த cytokines are released and இந்த cytokine barriers மூலமா பக்கத்து செல்ஸை நம்ம வந்து அலர்ட் பண்ணிடுவோம் so that எந்த காரணத்துக்கு கொண்டும் நான் டேமேஜ் ஆனா பரவாயில்ல அட்லீஸ்ட் நீ டேமேஜ் ஆகாம இரு அப்படின்னு சொல்லிட்டு it will help to guard the other cells. Okay, so இந்த 4 different immunity வந்து நமக்கு பிறக்கும் போதே இருக்கும் பசங்களா. Okay, but இந்த லைஃப் டைம் நம்ம என்ன பண்றோம் ஆன்டிபாடி அப்படின்னு ஒன்று சிந்தசைஸ் பண்ண கத்துக்கிறோம். ஸோ என்ன இந்த ஆன்டிபாடி அப்படின்னா ஸ்ட்ரக்சரலி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு வை ஷேப்ல இருக்கும் பசங்களா. இது ரெண்டும் ஓகே, இது ரெண்டும் வந்து லைட் செயின், இது ரெண்டும் வந்து ஹெவி செயின். ஓகே, ஸோ லைட் செயின் அண்ட் ஹெவி செயின் இருக்கும். ஸோ நம்ம H2L2 அப்படின்னு சொல்லலாம். 5 விதமான ஆன்டிபாடிஸ் இருக்கு. IgA கொலோஸ்ட்ரம்ல இருக்கு, IgG மோஸ்ட் காமன் பிளசண்டாவை கிராஸ் பண்ணும். நம்ம பாடியில எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டமே முந்தின்னு வருது வந்து இந்த IgG தான். ஓகே, அப்புறம் அலர்ஜியில வந்து IgE இருக்கும் அண்ட் உள்ளத்திலே பெருசு வந்து IgM. இதை தவிர IgD கூட ஒன்று இருக்கு, சும்மா எடுபடிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஆன்டிபாடிஸ் வந்து ஆர் ரிலீஸ்ட் இன் டு த பிளட் ஓகே பை த B cells. Okay, B cells, B lymphocytes வந்து will release இந்த மாதிரியான antibodies. Okay, and இந்த antibodies வந்து will help to go and ஒரு ஆன்டிஜனை பார்த்த உடனே எப்படி பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கோ என்சைமுக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்டிபாடிக்கும் ஒவ்வொரு ஆன்டிஜன் அப்படிங்கிற முறையில் ஒவ்வொரு ஆன்டிஜனுக்கும் நான் ஒரு ஆன்டிபாடி தயாரித்து வச்சிருப்பேன். ஸோ இந்த ஆன்டிபாடியை கொண்டு போய் அந்த ஆன்டிஜன் லாக் பண்ணும்போது தான் what happens, I will kill the antigen. Okay, so இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து I call as the humoral response because நான் ரத்தத்தில் இந்த ஆன்டிபாடியை செக்ரேட் பண்ணிடுவேனா, அது போய் எல்லா இடத்துக்கும் போய் யாரெல்லாம் ஆன்டிஜனோ அவனை பார்த்து பிடிச்சி டார்கெட் பண்ணி it will kill it. Okay, so that is why it is a humoral immune response. Okay, இன்னொரு பக்கம் வந்து we have the cell mediated response, cell mediated immunity which is the T cell. Okay, so T cells will give cell mediated immunity or cell mediated immune response. Clear ah pasangla? Is it okay? All right everyone, clear ah? Okay, right. So in this process நம்ம ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆன்டிஜனுக்கும் ஒவ்வொரு ஆன்டிபாடி தான் நான் கொடுக்க முடியும். ஓகே, அப்போ எவ்வளோ ஆன்டிஜனை நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் உட்காந்து ஒவ்வொரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அட் ஒன் பாயிண்ட் வந்து நேச்சுரலாக நானே வந்து ஒருத்தன்ட்ட அடி வாங்கி அவன் எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷனை கொடுத்து இந்த இன்ஃபெக்ஷன் இவன் நம்ம ஏரியா ஆளே இல்லையா, இவன் வேற எவனோ ஒரு பேத்தோஜன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்குள்ள எனக்கு ஆக வேண்டிய டேமேஜ் எல்லாம் ஆயிரும். ஸோ நேச்சுரலாக நானா இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி நானா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண கற்றுக்கிற ப்ராசஸ் தான் இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ ஆக்டிவ்னா என்ன, என் பாடியில் நானே புரிஞ்சுண்டு ஐ வில் ப்ரிப்பேர் தி ஆன்டிபாடி ஃபார் தி ஆன்டிஜன். ஸோ அது வந்து நேச்சுரலாக நீங்கள் வந்து யார்கிட்ட ஏதாவது டிசீஸை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளாம் அடிபட்டு ஒரு 4 நாள் ஜுரத்தில் படுத்து 5ஆவது நாள் எந்திரிச்சு வரும்போது நமக்கு அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிடும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேக்சினேஷன் மூலியமா, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டம்மி ஒருத்தனை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், ஓகே நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான் தான் டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியில் கிரியேட் பண்ணும்போது நம்மளும் ஏமாந்து அதுக்கான ஒரு ஆன்டிபாடியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏமாற்றி கூட நம்ம நேச்சுரலாக நம்ம பாடியை ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ நேச்சுரல் முறையில் நம்மளா அடி வாங்கி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஓகே, ஸோ இதில் நேச்சுரல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் முறையில் நான் சொன்ன மாதிரி வேக்சினேஷனில் டம்மியாக ஒருத்தனை நம்மளே கொண்டு போய் கொடுத்து சரி இப்பயாச்சும் நீ ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு he will start producing the antibodies. ஓகே, ஸோ இந்த ஒரு இதில் வந்து என்ன ஆகும், there is a lag period. ஓகே, 4 நாள் நான் ஜுரமாக இருந்து இவன் நம்ம ஏரியா ஆளே இல்லை அநியாயமாக அடி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறமா I will produce antibody. ஆனால் வாங்கின அடி எனக்கு என்னென்னைக்குமே ஞாபகம் இருக்கும். மெமரி செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் நல்ல ஸ்ட்ராங்கரான ஒரு ரெஸ்பான்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த second time. You all know second time is called as the anamnestic response. இல்லையா? So anamnestic response you can find that the
effect is even more stronger. Okay, so vaccines or natural infection is an example. Passive immunity la what happens அப்படினா அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. ஓகே, ஸோ பாசிவ் இம்யூனிட்டியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிறந்த குழந்தைக்கு வந்து எனக்கு இன்னும் உலகமே தெரியாது, நீ ஏன் ஏரியாவா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரம் த மதர்ஸ் பாடி கொலோஸ்ட்ரம் வழியாக ரெடிமேடான ஒரு ஐஜிஏவை இந்த சைல்டுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நான் ரெடிமேட் ஆன்டிபாடியை டைரெக்டாக வாங்கிப்பேன். ஸோ தட் ஓகே நானாக புரிஞ்சு கற்றுக்கிற வரைக்கும் எனக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் அ நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி, அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு வந்து ஐஜிஏ கொடுக்கறது. அப்படி இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு கடி வாங்கணும் அப்படின்னா இந்த பாம்போட டாக்ஸின் நம்ம டாக்ஸின் இல்லை போல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 4 நாள் ஜுரத்தில் படுத்து அடிபட்டு அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே உயிர் போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேற ஒரு ஆர்கானிசம்ல வந்து ஒரு குதிரையிலையோ இல்லை ஒரு முயல்லையோ நம்ம அந்த ஒரு வெனமை இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கான ஆன்டிபாடிஸை ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். ஸோ பாம்பு கடின்னு வந்த உடனே யூ கேன் இன்ஜெக்ட் திஸ் பர்டிகுலர் ரெடிமேட் ஆன்டிபாடி ஸோ தட் இமீடியட் ஃபைட்டிங் வில் ஹேப்பன். ஏன்னா 4 நாள் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா 5ஆவது நாள் நீங்களே இருக்க மாட்டீங்க. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? ஸோ பாசிவ் இம்யூனிட்டிங்கிறது வந்து டைரெக்டாக ரெடிமேட் செல்ஸை கொடுக்கறது. ஸோ இதில் எந்த மெமரியும் கிடையாது. அடுத்த தடவை கேட்டீங்கன்னா நீ திருப்பி போய் ஊசி தான் போட்டுக்கணும். தெர் இஸ் நோ மெமரி, தெர் இஸ் நோ லாங் டேர்ம் ரெஸ்பான்ஸ் இன் திஸ் கேஸ். Understood? So this is called as passive immunity. So anti-tetanus or anti-venomous injections எல்லாமே anti-snake bites கான injections எல்லாமே வந்து are passive immunity. And also the breast milk வழியாக எனக்கு வர IgA is also வந்து part of my passive immunity. Is it clear பசங்களா? Everyone? Yes? ஸோ வேக்சினேஷன் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸை நம்மளே ஆர்டிஃபிஷியலாக ஜெனரேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் ட்ரிகர் அ பெட்டர் செகண்டரி ரெஸ்பான்ஸ். ஸோ இதனால எந்த ஒரு டிசீஸும் ஒரு கொடுமையான நோயெல்லாம் வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் மோர் போர்ட்டன்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து டிசீஸ் சிம்டம்ஸ் வரும்பொழுது இட் வில் பி தேர். ஓகே, ஸோ டிசீஸ் ஆக்சுவலாக வரும்பொழுது எனக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு it is helpful. Okay va? Is it clear? That's all about vaccination. Now allergyங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நீட்டுக்கு வந்து 20 சாப்டர் படிச்சிருப்போம், ஆனால் அந்த ஒரு சாப்டர் ஒன்றுமே இல்லாத ஒரு சாப்டருக்கு போட்டு மண்டை உடச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு ஹார்மே கொடுக்காத ஆன்டிஜனுக்கு ஓவர் ரியாக்ட் நம்ம பாடி பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அலர்ஜி. ஓகே, ஸோ இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் ஆனிமல் டேண்டர், பாலன் எல்லாத்துலேயும் வரலாம். மோஸ்ட்லி IgE இஸ் த ஒன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள். நிறைய ஹிஸ்டமின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஆன்டி ஹிஸ்டமின் கொடுத்து நம்ம இதை ட்ரீட் பண்ண முடியும். Alright, now coming to 2 important diseases that we have to study in this chapter pasangla. One வந்து AIDS, இன்னொன்று வந்து is the cancer. Okay, so AIDS வந்து பார்த்தீங்கன்னா human immunodeficiency virus அப்படிங்கிறது causative organismனால தான் வருது. AIDS is nothing but acquired immunodeficiency syndrome. Okay, so இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்? செக்ஷுவல் கான்டாக்ட்னால, இன்ஃபெக்டட் பர்சனோட பிளட் வாங்கிறதுனால, மதர் டு ஃபீட்டஸ், ஷேரிங் நீடில்ஸ் இதனால வரலாம். ஓகே, ஸோ யார் டார்கெட் அப்படின்னா T ஹெல்பர் செல்ஸ் தான் டார்கெட். ஓகே, அண்ட் மேக்ரோஃபாஜஸ் ஆர் யூட்டிலைஸ்ட் ஆஸ் த ஃபேக்ட்ரிஸ். ஸோ மேக்ரோஃபாஜஸில் அது வளர்ந்து பெருசாகி TH செல்ஸ் எல்லாரையும் காலி பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகிடும். அப்போது கண்ட டிசீஸ்லாம் நமக்கு உடனே கேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தட்ஸ் ஹவு வந்து எய்ட்ஸ் வில் எஃபெக்ட் அ பர்சன். சரியா? ஸோ இதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அக்யூட் ஸ்டேஜ், அப்போ தான் ஆரம்பிக்கிற ஒரு டைம். அதுக்கப்புறம் அது உள்ள நல்ல ஜோராக வளர்ந்துட்டு இருக்கும், ஆனால் நமக்கு எந்த சிம்டமுமே வெளியே தெரியாது. கடைசி ஸ்டேஜில் தான் அவன் ஃபுல் பாடியை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டிசீஸ் இருக்கா அப்படிங்கிறதே அப்போ தான் தெரிய வரும், which is the full blown AIDS. Okay, so in any such case, in any such stage நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நான் எலைசா இல்லை வெஸ்டர்ன் பிளாட் PCR டெக்னிக்ஸ் மூலியமாக எய்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு ஒரு கியூர் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம் ப்ராசஸை, நம்ம ப்ரொலாங் பண்ணலாம் அதோடைய க்ரோத்தை. பட் ஆனால் நம்மளால் இந்த ஒரு எய்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு குணப்படுத்த முடியாது.
Okay, there is no permanent remedy or cure to AIDS. So it is better to be safe than sorry. So அதனால வந்து people who are more susceptible in the disease should make sure that they are careful so that they can prevent the disease. Okay, but நம்ம வந்து ELISA மூலமா எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து we can find out whether the person has this disease or not. Antiretroviral வந்து பார்ஷியலா நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து எடுகேட் பண்ணணும், அவேரா இருக்கணும், டிஸ்போசபிள் நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே, பிளட் பேங்க்ஸை வந்து சேவ் பண்ணணும். ஓகே, ட்ரக் அபியூஸை கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஹேவிங் multiple sexual partners or infected individuals or sexual contact avoid பண்ணணும். Okay, that's how you will prevent AIDS. That's all about AIDS pasangla. Now coming to cancer. Cancer is nothing but an uncontrolled cell division இல்லையா? ஸோ அது வந்து திடீர்னு நான் வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து நான் என்ன டிவிஷன் முடிச்சிட்டேனா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டே மறுபடியும் டிவைட் ஆக்கி அன்கன்ட்ரோலபிளாக டிவைட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா we call that particular disease as cancer. Okay, so cancerல வந்து ஒரு டியூமர் வந்து is formed. அந்த டியூமர் தான் நம்ம நியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டியூமர் வந்து can be benign. அப்படின்னா என்ன, அது பாட்டுக்கு ஒரு இடத்துல நிறைய வளர்ந்துருச்சு, ஓகே, லம்ப் ஆயிருச்சு, பட் அது மிச்ச இடத்துக்கு போய் அட்டகாசம்லாம் பண்ணாது. ஓகே, நம்ம வீட்டில் தான் புலி, வெளியே போனால் எலி அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே நம்ம அராஜகத்தை பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு சைலண்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் வில் ரிமெயின் லோக்கலைஸ்ட். எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு பினைன் டியூமர்னால கிடையாது. ஆனால் ஒரு மெலிக்னன்ட் டியூமர் அப்படின்னு சொல்லும்பொழுது அது அப்படி இல்லை. இட் இஸ் வாட் காசஸ் கேன்சர். ஓகே, அந்த டிசீஸ் காஸ் பண்ணுறது வந்து இஸ் கேன்சர். காஸ் பண்ணுற டியூமர் வந்து இஸ் மெலிக்னன்ட் பிகாஸ் இட் வில் எக்ஸிபிட் மெட்டாஸ்டசிஸ். மெட்டாஸ்டசிஸ்னா என்ன? இட் வில் மூவ் டு அதர் பிளேசஸ். திடீர்னு உடஞ்சு செல்ஸ் நம்ம பிளட்க்கு போயிடுச்சுன்னா எந்த ஆர்கனில் எந்த இடத்துல போய் அவன் காலனி ஆரம்பித்து அவன் வந்து வளர்ந்துட்டே இருப்பான்னு we can never say. Okay, so in that aspect what happens is நம்மளோட எல்லா ஆர்கன்லேயும் வந்து multiple infections will happen. அப்போ you cannot treat the disease and ultimately you can end up dying. Okay, so அதனால வந்து they don't show any contact inhibition, வளர்ந்துட்டே போவாங்க and எங்க வேணா போய் வளருவாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் கேன்சர். சரியா? So how is cancer caused அப்படின்னா physical agents like radiations மாதிரி, okay, or chemical agents, ஒரு சில chemicalsனால it can be induced, or biological agents, ஒரு சில genes manipulate ஆகிறதுனால, ஒரு சில viruses கூட வந்து can cause cancer. சரியா? Now how do you diagnose cancer அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோப்சி சர்ஜரியில் நம்ம டிஷ்யூ எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பிஇடி ஸ்கேன்ஸ் மூலியமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சர்ஜரியில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ரிமூவ் பண்ணியிருந்தும் நம்ம கண்ணுக்கு தெரியாத செல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால யூஸ்வலாக அதை வந்து ஒரு கீமோதெரப்பி கெமிக்கல்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதையோ இல்லை ரேடியோ தெரப்பி ரேடியேஷன்ஸ்னால கில் பண்ணுறதையோ நம்ம வந்து மிக்ஸ்ட் பண்ணி ஒரு காம்பினேஷனில் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ தட் ஜஸ்ட் டு பி சேஃப் தட் த கேன்சர் டசன்ட் கம் பேக். ஓகே, ஆர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இம்யூனோதெரப்பி கேன் ஆல்சோ பி டன். நம்மளோட இம்யூன் செல்ஸையும் நம்ம ட்ரிகர் பண்ணி we will try to beat the cancer cells. Okay, that happens in immunotherapy. Okay, pasangla, is it clear everyone? All right, now the last part of the chapter is drug and alcohol abuse. So any chemical நம்ம பாடியில் வந்து ஒரு நார்மல் பாடி கண்டிஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் we call it as a drug abuse இல்லையா? ஸோ ஆல்கஹால், கேஃபீன், ஆஸ்பிரின், நிக்கோட்டின் எல்லாமே ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரக்ஸ். பட் நம்ம அதை அளவுக்கு மீறி, ஓகே, ஒரு ஃப்ரீக்வன்சியும் சரி குவான்டிட்டியும் சரி அளவுக்கு மீறி யூஸ் பண்ணும்போது we call it as drug abuse. ஸோ அதை நம்மளோட இமோஷனல் ஸ்டேட், பிஹேவியர் எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணலாம். 3 important classes of drugs இருக்கு பசங்களா, which is opioids, cannabinoids, coca alkaloids or cocaine. Okay, so இந்த ஒரு cannabinoids, coca alkaloid, cocaines, opioids இதில் யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சோர்ஸ். ஓகே, சோர்ஸ் பிளான்ட், அதில் என்னென்ன எக்ஸாம்பிள், அது என்ன எஃபெக்ட் பண்ணுது, இது 3 தான் வந்து you have to find out. You have to remember. Okay, so first thing starting with opioids. Opioids வந்து பார்த்தீங்கன்னா papaver somniferum அப்படிங்கிற ஒரு பாப்பி பிளான்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். காமனாக ஹெராயின் சொல்லலாம், ஸ்மாக் சொல்லலாம். மார்ஃபினோட ஒரு அசிட்டைலேட்டட் வெர்ஷன் தான் வந்து ஹெராயின். ஓகே, ஸோ மார்ஃபின்
diacetyl morphin அப்படிங்கிறது தான் வந்து is heroin. So இந்த heroin or morphin எல்லாமே வந்து it has receptors in the CNS and the GIT. So ஒரு depressant ஆகி it will slow down the body functions, which is opioids. Okay. Cannabinoids வந்து பாத்தீங்க அப்படின்னா cannabinoidsனால cannabis sativa அந்த ஒரு பிளான்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் கேன் பி marijuana, கஞ்சா, ஷரஸ், ஹஷீஷ், இது எல்லாமே ஆர் டைப்ஸ் ஆஃப் யோர் cannabinoids and they also interact with the receptors of the brain. Okay, so ஒரு added energy and added focus கொடுக்கறதுக்கு people abuse cannabinoids. அதே மாதிரி coca alkaloids or cocaines வந்து is another category taken from Xylem coca அப்படிங்கிற plant. Now இது வந்து is commonly called as coke or crack and இது வந்து பாத்தீங்க அப்படின்னா will increase the energy, give euphoria, அந்த மாதிரியான effects எல்லாமே. And cannabinoids வந்து will affect the cardiovascular system also. Okay, so opioids, cannabinoids and coca alkaloids தான் மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய groups of drugs. ஓகே, அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் அது எங்கே போய் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சாலே இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட் பசங்களா. ஆல்ரைட், தென் கம்மிங் டு நிக்கோட்டின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமனாக டொபாக்கோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது. So large number of chemical substances called nicotine is present in tobacco. Okay, இந்த இது வந்து it will release adrenaline, blood pressure increase பண்ணும். So ஒரு added கான்சென்ட்ரேஷனும் ஒரு ஆடட் எனர்ஜியும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். பட் அது ஆக்சுவலாக நமக்கு நல்லதெல்லாம் பண்ணலை. இட் ஆக்சுவலாக கேன் பி அசோசியேட்டட் வித் லாட் ஆஃப் கேன்சர்ஸ். ஓகே, கொரோனரி ஹார்ட் டிசீஸ், எம்ஃபைசமா, இது எல்லாமே சிகரெட் ஸ்மோக்கிங்னால வந்து அ பர்சன் கேன் ஹேவ். அது சூ பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு ஓரல் கேன்சருக்கான ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மோக்கிங் பண்ணும்பொழுது கார்பன் மோனாக்சைடு வந்து பிளட்ல ஆட் ஆகி இட் வில் ஃபார்ம் அ இர்ரிவர்சிபிள் பாண்ட். ஸோ நம்ம பாடி கேரி பண்ணுற ஆக்சிஜன் கண்டென்ட்டும் ஓரளவுக்கு இட் வில் கம் டவுன். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த நிக்கோட்டின் அபியூஸ் கேன் ஆல்சோ பி வெரி வெரி ஹார்ம்ஃபுல் டு த body. Okay, so addiction and dependence வந்து பாத்தீங்கன்னா addiction is nothing but இது இல்லாம வாழவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட் வந்து வரும். அண்ட் இந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு கண்டிஷன் தான் டிபெண்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த டிபெண்டன்ஸ் அண்ட் அடிக்ஷன் இருக்கிறப்போ வந்து இந்த படத்துலலாம் காமிப்பாங்கல்ல கை நடுங்குது அப்படின்லாம். ஸோ இந்த மாதிரி withdrawal symptoms, anxiety, shaking இது எல்லாமே can happen in case of somebody into addiction. Okay, so addiction and dependence வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸசிவான பிஹேவியர்ஸ் வச்சு அவங்களால அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் லைக் டிப்ரெஷன், தே டோன்ட் ஸ்டடி ப்ராப்பர்லி. ஓகே, தே ஹேவ் டெட்டோரியேட்டிங் ரிலேஷன்ஷிப் வித் த ஃபேமிலி, ஸ்லீப் இருக்காது, ஆப்பிடைட் இருக்காது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிம்டம்ஸ் யூ கேன் சி. ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோலுக்கு வந்து பியர் ப்ரெஷரில் இல்லாமல் யூ கேன் அவாய்ட் தீஸ் திங்ஸ். யூ கேன் டேக் ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், கவுன்சிலிங் சீக் பண்ணிக்கலாம், லுக் அவுட் ஃபார் டேஞ்சர் அண்ட் ஆல்சோ கீப் இன் டச் வித் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபார் ஹெல்ப். Okay, so that's all about drug abuse pasangla, and we are in the last chapter for zoology, which is biotechnology. Okay, so biotechnology romba interesting ana or chapter. I think I will wind up in the next 20 minutes. Okay, just make sure that you have your attention full on pasangla. Can I see some stars out there in the chat box? Everyone, everybody. Yes, Mamta, Ayan, Akshaya, everyone, Shri, Neville, Glory, JK, that's the spirit. Okay, கண்டிப்பா சொல்லணும் பசங்களா, ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம வந்து ஐ திங்க் ஒரு 15 சாப்டர் முடிக்க போறோம்னு நினைக்கிறேன் ஜுவாலஜியை பொறுத்த மட்டும். அண்ட் அதுல வந்து இவ்வளோ தூரம் யூ ஆல் ஹேவ் பின் அட்டென்டிவ், யூ ஹேவ் பின் ஃபோக்கஸிங். ஓகே, அது எல்லாமே பெரிய விஷயம் தான். ஸோ வெரி வெரி குட், ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ பசங்களா. Okay, really proud of you. Keetna, Hariharan, Neville, Shushmita, everybody. Absolutely. Okay, so நம்மளோட last chapter for zoology is nothing but biotechnology. Okay, so இந்த biotechnologyல மேஜரா என்ன, what is biotechnology அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம DNA ஒரு ஹோஸ்ட்ல மாத்துறோம். ஓகே, நம்ம சொல்ற மாதிரி அவன் ஆட மாட்டுறான், அதனால அவனோட DNA மாத்திட்டோம்னா இப்போ ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம we are introducing into the host so that they will alter their DNA. Okay,
அது மட்டும் இல்லாம ஒரு சில நேரங்கள்ல நமக்கு தேவையான ஒரு ப்ராசஸ்க்கு நமக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்காக வேண்டி கூட நம்ம இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ என்ன ப்ராசஸ் இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை, நமக்கு என்ன ஜீன் வேணும், என்ன போர்ஷன் ஆஃப் த டிஎன்ஏ வேணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கணும், டிசையர்ட் டிஎன்ஏ. அதை எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு வெக்டர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளால டைரக்டா இப்போ வந்து ஒரு பிளான்ட் கிட்டேருந்து ஒரு ஜீன் எடுத்து நம்ம பாக்டீரியா கிட்ட கொடுத்தோம், இல்லை நம்மளோட ஒரு ஜீன் எடுத்து பாக்டீரியா கிட்ட கொடுத்தோம்னா அவன் வாங்க மாட்டான். அப்போ அவனை வாங்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், யாராவது நடுவுல ஒருத்தன் மூலியமா நம்ம கொடுத்து விடணும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து இஸ் அவர் வெக்டர். அந்த ஒரு பர்சன் இஸ் அவர் வெக்டர். ஸோ இந்த டிஎன்ஏ நம்ம வெக்டரோட இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது இந்த வெக்டரை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹோஸ்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிசையர்ட் டிஎன்ஏ நம்ம இந்த ஒரு வெக்டர்ல போட்டு ஹோஸ்டுக்குள்ள போடும்பொழுது ஹோஸ்ட்ல நமக்கு தேவையான டிஎன்ஏ வந்து வெக்டர் மூலியமா ஹோஸ்ட்ல ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த புது டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஒரு அதாவது வெக்டர்ல நான் இந்த புது டிஎன்ஏ ஆட் பண்ணி நான் ஒரு புது டிஎன்ஏ ஆக்கி அதை நான் ஹோஸ்ட்குள்ள போட்டேன் இல்லையா, தட் இஸ் வாட் ஐ கால் அஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அண்ட் இந்த ஒரு டிஎன்ஏ வந்து நான் என்னுடைய வெக்டர் மூலியமா ஹோஸ்ட்குள்ள போட்டதும் எனக்கு தேவையான ப்ராடக்டை என் ஹோஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ அதை எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணி ஐ கேன் யூஸ் இட் ஃபார் மை ஓன் யூஸ். Okay, is it clear? So அதுதான் வந்து is the process of DNA technology. Okay, so if you see இதுதான் என்னுடைய foreign DNA. நான் அதை எடுத்துட்டேன், ஒரு வெக்டரை எடுத்துட்டேன், வெக்டரை எடுத்து வெக்டரையும் இதையும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நான் இதை வந்து இதுக்குள்ள இன்டெகிரேட் பண்றேன். இந்த வெக்டரை இப்போ என்ன பண்றேன், என்னுடைய ஹோஸ்டுக்குள்ள ஆட் பண்றேன். அப்போ ஹோஸ்ட் என்ன நினைக்கிறான், இது நம்மளோட டிஎன்ஏ தான், நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு he is going to replicate this DNA and as a result அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எனக்கு தேவையான டிஎன்ஏயும் சேர்ந்து இங்க எக்ஸ்பிரஸ் ஆகுது. as a result of which I have my product that is obtained. Okay, is this clear? So now when I look at the process, okay, so when I look at the process, what I do is first வந்து I will isolate the genetic material. தேவையானதை நான் முதல்ல எடுத்துப்பேன். நான் இதை எடுக்கணுங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், first I need to cut the DNA in specific position. Okay, because எனக்கு full DNA வேண்டாம், குட்டி குட்டி டிஎன்ஏ தான் எனக்கு வேணும். ஸோ குட்டி குட்டி டிஎன்ஏ வேணும்ன்றப்போ அந்த ஒரு செக்மெண்ட்டை பிரித்து எடுக்கிறதுக்கு நான் அதை முதல்ல கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நான் ஆம்பிளிஃபை பண்ணுவேன். ஆம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நான் என்னோட ஹோஸ்ட்குள்ள இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணுவேன். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கொடுத்துருவான். அவ்வளோதான். Is it clear? So this is how the entire process of biotechnology is happening. Okay, so tools of recombinant DNA technology அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா first thing we have is the restriction enzyme பசங்களா. ஓகே, ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்றப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ல வந்து we have exonuclease and we have endonuclease. ஓகே, ஸோ exonuclease endonuclease அப்படின்னு சொல்லும் பொழுது ரைட். ஓகே, ஸோ exonuclease endonuclease அப்படின்னு சொல்லும்போது exonucleaseனா என்ன, நான் வெளியில கட் பண்ணுவேன். எண்டோநியூக்ளியஸ்னா என்ன, உள்ள கட் பண்ணுவேன். ஓகே, ஸோ எக்ஸோனா வெளியே, எண்டோனா உள்ள, அவ்வளோதான். ஓகே, ஸோ எக்ஸோனா வெளியே எக்ஸோநியூக்ளியஸ், எண்டோநியூக்ளியஸ்னா உள்ள விச் இஸ் எண்டோநியூக்ளியஸ். நான் இந்த எண்டோநியூக்ளியஸ் என்சைம்ஸை யூஸ் பண்ணும் பொழுது வாட் ஆம் ஐ டூயிங், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தான் என்னன்னா தே ஆர் நத்திங் பட் சிசர்ஸ். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கத்திரிக்கோளுக்கும் ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒவ்வொரு ஸ்பாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்பாட் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ல என்ன மேம் இருக்கும்னா பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ்ல வந்து வாட் ஹேப்பன்ஸ், I am going to have இப்போ இந்த மலையாளம் அப்படின்ற மாதிரி இப்படி படித்தாலும் அப்படிதான், அப்படி படித்தாலும் இப்படிதான்ற மாதிரி இங்கே வந்து GAATTC, இந்த பக்கமும் GAATTC.
ஓகே, ஸோ GAATTC அப்படின்னு நான் பிரிச்சுட்டேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து இந்த ரெண்டு சீக்வன்ஸும் வந்து இப்படி படித்தாலும் GAATTC, இப்படி படித்தாலும் GAATTC. ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸில் கரெக்டாக Gக்கும் ஏக்கும் நடுவில் இல்லை ஏக்கும் நடுவில் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கான சைட்டில் ஐ வில் கட். ஓகே, ஸோ நான் எனக்கு தேவையான டிஎன்ஏலையும் சரி என்னோட வெக்டர்லையும் சரி இதே மாதிரியான இடத்துல நான் கட் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது ஐ கெட் த பீசஸ் விச் ஐ கேன் அட்டாச் ஈஸிலி. இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை நம்ம எப்படி பேர் வைப்போம் அப்படின்னா வெரி சிம்பிள். இஃப் ஐ ஹாவ் ECOR1 அப்படின்னு நான் சொன்னேன்னா E stands for species. Okay, first alphabet வந்து is for the genus of the organism. So Escherichia coli அப்படின்னா ECOR1. Okay, இப்போ அதே வந்து hind 2 அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் H வந்து standing for Haemophilus. Okay, which is a genus. செகண்ட் அண்ட் தேர்ட் ஆல்ஃபபெட் வந்து ஸ்பீஷீஸ். ஸோ இன்ஃப்ளூயன்ஸிலேருந்து IN, கோலியிலேருந்து CO. அதுக்கப்புறமா நாலாவது வந்து ஸ்ட்ரெயின். இது வந்து R ஸ்ட்ரெயின், இது வந்து D ஸ்ட்ரெயின். அதுக்கப்புறமா ரோமன் நம்பர் இந்த 1, 2 அப்படிங்கிறது வந்து என்ன ஆர்டரில் நம்ம இதை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அங்கே வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ 1 or 2 அப்படின்னு சொல்லும்பொழுது we are talking about we are just telling என்ன ஆர்டரில் நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான், வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, நான் கட் பண்ணியாச்சு. ஓகே, குட்டி குட்டி சிசர்ஸை வச்சு நான் கட் பண்ணியாச்சு. பட் எனக்கு இருக்கிற டிஎன்ஏல நான் கட் பண்ணதுக்கப்புறம் எந்த பீஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு டூ அ ஜெல் electrophoresis. ஓகே, ஸோ அகரோஸ் அப்படிங்கிற மாதிரியான மேட்ரிக்ஸில் இட்ஸ் அ நேச்சுரல் பாலிமர், சீவீட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பாலிமர். இந்த ஒரு பாலிமரில் வந்து வாட் ஐ வில் டூ, ஐ வில் மேக் வெல்ஸ். ஓகே, வெல்ஸ் எடுத்துட்டு ஐ வில் புட் மை டிஎன்ஏ சாம்பிள்ஸ். நான் எலக்ட்ரிசிட்டியை ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த சார்ஜான நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரோட நோக்கி ஓட ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ குட்டியாக இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தூரமாக அது வந்து ஓடிடும். அப்போ எனக்கு வந்து அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில பேண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த பேண்டை வந்து நான் ஒரு எத்திடியம் புரோமைடு மாதிரியான டை யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணலாம் அண்டர் UV ரேடியேஷன். கிளியரா? நான் இந்த செப்பரேட்டட் பேண்ட்ஸ்ல இருந்து எது எனக்கு தேவையான மாலிகுலர் வெயிட்ல இருக்கிற எனக்கு தேவையான பீஸோ நான் அதை அப்படியே அதுலேருந்து கட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், which is called as elution. Okay, is it clear பசங்களா? ஸோ அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் மூலியமா நான் இந்த கட் பண்ண குட்டி குட்டி பீசஸை கரெக்டாக செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் என்ன, நான் ஒரு வெக்டருக்குள்ள அதை சொருகணும். கரெக்டா? நம்ம இந்த குளோனிங் வெக்டர் அப்படின்ற பத்தி நான் பேசும்பொழுது இந்த ஒரு குளோனிங் வெக்டர்ல கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜீன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். இப்போ சாதாரணமான ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு வெக்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் வெக்டர் இஸ் PBR 322. இந்த வெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா I have ampicillin resistance and I have tetracycline resistance. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் இருக்கிறதுனால யாரை வந்து என் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டான், அதாவது எனக்கு தேவையான டிஎன்ஏயை நான் வெக்டர்ல போட்டாச்சு, போட்டதை வந்து நான் ஈக்குவலாயிலையும் போட்டாச்சு. பட் இந்த ஈக்குவலாக எடுத்துக்கிச்சா இல்லையா, என்கிட்ட அந்த எனக்கு தேவையான ஜீன் இருக்கா இல்லையாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த ஒரு குளோனிங் வெக்டர்ஸில் அவசியம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு செலக்டபிள் மார்க்கர் இருக்கணும். ஓகே, ஏன்னா எனக்கு தேவையான ஜீனை நீ எடுத்துக்கிட்டியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த செலக்டபிள் மார்க்கர்ஸ். ஒரு சில ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை கலர் மாத்திர ஃபீச்சராக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகே, அது இருந்தால் தான் எனக்கு வந்து அது புரியும். சரியா? அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கணும். அப்போ தானே நான் கட் பண்ணி என் டிஎன்ஏ சொருக முடியும். ஸோ அதுக்கு எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். ஏன்னா என்னோட ஒரு செல்ல வந்து குரோமோசோமல் டிஎன்ஏ போக நான் இந்த பிளாஸ்மிட் இந்த வெக்டரை நான் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது இட் ஷுட் பி ஏபிள் டு ரெப்ளிகேட் இட்ஸ் ஓன் செல்ஃப். ஸோ அந்த ரெப்ளிகேஷனுக்கு அவசியம் அதுக்கு ஒரு
origin of replication இருக்கணும். Okay, and அதோட copy numberும் is linked to இந்த ஒரு DNA தான். Okay, so depending upon different species and depending upon என்ன ORIங்கிறது வச்சு தான் எனக்கு காப்பி நம்பரும் கிடைக்கும். ஸோ ஒரு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கணும், அண்ட் செலக்டபிள் மார்க்கர் அவசியமா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லை டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ், அதை நான் கண்டுபிடிக்கிறது வந்து இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ பிகாஸ் நான் நிறைய தடவை பிளேட் பண்ணணும். It's a lot of time consuming, labor consuming process. So அதை ஈஸி பண்றதுக்கு தான் இப்போ இந்த மாதிரி ப்ளூ ஒயிட் ஸ்கிரீனிங் எல்லாம் வந்து we have seen. What is this blue white screening? Now very simple பசங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸை வந்து I am going to எனக்கு வந்து என்ன சொல்றது, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல நான் என் ஜீனை சொருகிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லாஸ்ட். Correct? So when I am lost, when that resistance is lost, what can I say? என்னோட அந்த ஒரு particular region வந்து inactivate ஆயிடுச்சு. ஏன்? நான் insert பண்ணதுனால. So நான் insert பண்ணதுனால அந்த ஒரு antibiotic resistance gene inactivate ஆயிடுச்சு, which is called as insertional inactivation. Okay, இப்போ அதே மாதிரி கொஞ்சம் ஈஸியரா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு லாக் ஜீன். ஓகே, லாக் ஜீன் என்ன பண்ணும், பீட்டா கலெக்டோசைடேஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஜீன் இருக்கிற ஒரு வெக்டர்ல நான் என்னோட டிஎன்ஏ சொருகிட்டேன் அப்படின்னு சொன்னா என்னோட லாக் ஜீன் உடஞ்சு போச்சு. அப்போ லாக் ஜீன் உடஞ்சு போச்சுன்னா no more beta galactosidase, அப்போ it will not produce a blue color. Okay, so beta galactosidase இருந்தா ஒரு blue color இருக்கும். அப்படி suppose insertional inactivationனால என்னோட ஜீன் உடைஞ்சு போச்சு அப்படின்னா there will be no blue color. Okay, which is called as insertional inactivation. So அதை வச்சு ப்ளூ கலரா இருந்தா அப்ப நீ என் டிஎன்ஏ எடுத்துக்கவே இல்லை, நீ ஒயிட் கலரா இருந்த அப்படின்னா ஓகே இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. ஸோ 100% என்னோட ஒயிட் கலர் காலனிஸ் வந்து will have my desired DNA அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஓகே, இஸ் இட் கிளியர்? That's all பசங்களா. Now once என்னோடைய DNA நான் கட் பண்ணியாச்சு, செப்பரேட் பண்ணியாச்சு, எல்லாம் ஆனோடனே அதை ஆம்பிளிஃபை பண்றது is very important, for which I will use PCR technique. Okay, 3 steps: denaturation, primer annealing and extension. So what am I doing? ஒரு DNA பாலிமரேஸ் வச்சிருக்கேன், பட் என்னோட டீநேச்சுரேஷன் ப்ராசஸ்ல என்ன பண்றேன், ஹை டெம்பரேச்சர் போட்டு நான் என்னோட 2 ஸ்ட்ராண்ட்ஸையும் பிரிச்சிடுறேன். பட் அந்த டெம்பரேச்சர்ல எனக்கு தேவையான ஒரு டிஎன்ஏ பாலிமரேஸ் வேணுங்கிறதுனால தெர்மஸ் அக்வாட்டிகஸ்லேருந்து டாக் பாலிமரேஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு ஹை டெம்பரேச்சர்ல வந்து ஒன்ஸ் ஐ டேக் திஸ் பர்டிகுலர் இது டீநேச்சர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறேன், 2 இடத்துலயும் ஒரு ப்ரைமர் அட்டாச் பண்ண போறேன். ப்ரைமர் அட்டாச் பண்ணிட்டு ஒன்ஸ் ஐ ஆட் த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்னோட எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அவ்வளவுதான், அண்ட் மை ஜீன் இஸ் ஆம்பிளிஃபைடு. ஓகே, பெருசா அதுல எதுவுமே இல்லை. நவ் ஆம்பிளிஃபை பண்ணியாச்சு, வெக்டர்ல போட்டாச்சு, ஒட்ட வச்சாச்சு, பட் இதை ஹோஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. ஸோ அவனை ஆக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறதுக்கு, எப்பா கதவை தரப்பா என் டிஎன்ஏ தயவு செய்து உள்ள எடுத்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு சில மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஐ கேன் யூஸ் கால்சியம் டைவலண்ட் அயன்ஸை யூஸ் பண்ணி எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் பாசிபிள். அப்படி இல்லை அப்படின்னா ஹீட் ஷாக். ஓகே, பயங்கர சூடா ஒரு 42 டிகிரிஸ்ல அவனை கொண்டு போயிட்டு டக்குன்னு 0 டிகிரிஸுக்கு, அதாவது 0 டிகிரிலேருந்து 42 கொண்டு போயிட்டு திருப்பி 0 கொண்டு வந்தா அந்த ஹீட் ஷாக்ல அவன் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐ கேன் யூஸ் மைக்ரோ இன்ஜெக்ஷன்ஸ். டைரெக்டா டிஎன்ஏ நான் உள்ள இன்ஜெக்ட் பண்ணலாம். பயோலிஸ்டிக் கன், புல்லட் ட்ரான்ஸ்ஃபர் உள்ள பெனிட்ரேட் ஆகிற மாதிரி கோல்டில் டங்ஸ்டனில் நான் டிஎன்ஏ கோட் பண்ணி ஐ கேன் சென்ட் இட் த்ரூ அ ஜீன் கன். ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு பேத்தோஜெனிக் வெக்டர்ல வந்து எனக்கு தேவையான ஜீனை நான் அந்த பேத்தோஜனோட அந்த டிசீஸ் ஜீனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஜீனை போட்டு ஐ கேன் மேக் இட் டேக் மை டிஎன்ஏ. ஓகே, is it clear பசங்களா? Now all these techniques and processes use பண்ணி எங்க நம்ம இதை அப்ளை பண்ண போறோம். This is literally the last part of your zoology class today. Okay, but இது ஒரு தனி சாப்டர்னே நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ப்ரீவியஸ், அவ்வளோதானே தவிர தெர் இஸ் நத்திங் மோர் இன் திஸ். ஸோ என்ன பண்ணலாம், இவ்வளோ நேரம் நம்ம படிச்சதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் we can create genetically modified
organisms. ஓகேவா? ஸோ இந்த genetically modified organismsனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஸ்ட்ரெஸ் வரும்போது அந்த பிளான்ட் அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, நான் பெஸ்டிசைட் யூஸ் பண்ண தேவையில்லை, ஹார்வெஸ்ட் லாஸ்னால எனக்கு நஷ்டம் கிடையாது. அதே மாதிரி மினரல் யூசேஜும் சரி, நியூட்ரிஷனல் வேல்யூவும் சரி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் பெஸ்ட் கண்ட்ரோல், பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக வேண்டி இந்த பிடி காட்டன், ஓகே, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து இட் ஹேஸ் த ஜீன், நேச்சுரலாகவே வந்து ஒரு சில ஆர்கானிசம்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி இட் ஹேஸ் சர்டன் genes in it. நான் இந்த ஜீன் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது அந்த ஒரு பர்டிகுலர் இன்செக்ட் சாப்பிடும் பொழுது அந்த இன்செக்டோட பாடியில, அதோட கட்ல இருக்கக்கூடிய ஆல்கலைன் பிஹெச்னால அது ஆக்டிவேட் ஆகி இட் வில் காஸ் பர்ஃபோரேஷன் இன் த மிட் கட், ஓட்ட போட்டு அதனால சாப்பிடவே முடியாது, இவென்ச்சுவலா அந்த பூச்சி செத்து போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நடக்கும்பொழுது இந்த ஜீனை நான் பிளான்ட்லேயே இன்கார்பரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் வந்து இந்த பிளான்ட்டை சாப்பிட வராங்களோ அவங்களோட பாடியில், அந்த பூச்சியோட பாடியில் வந்து திஸ் ப்ரோட்டீன் வில் கெட் ஆக்டிவேட்டட். ஆஸ் அ ரிசல்ட் என்னுடைய particular பூச்சி will be killed. Okay, so as a result என்ன ஆகும், plant is protected. So முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டு ஜீன்ஸ் பசங்களா, cry1AC and cry2AB. so இந்த protein produce பண்ற ஜீன் பேரு CRY or the cry gene. So cry1AC, cry2AB வந்து will control the cotton bollworm. Okay, whereas cry1AB வந்து will control the corn borer. Okay, the ரெண்டு examples may definitely you have to remember because it is repeated statement questions லையும் சரி, match the following லையும் சரி, they have asked these kind of questions. Okay, is it clear? அவ்வளோதான் குணஸ்ரீ, don't worry, நம்ம வந்து we will just finish now. Okay, we will finish in no time. Alright, everyone, that's it. Just 5 minutes. Okay, இவ்வளவுதான் மொத்தமா. We are just almost at the end of the session. Okay, இன்னும் 2-3 applications தான் இருக்கு and you will be done. Okay, Ashima ma'am, ஒரு 15 minutesல I will be done. Okay, yeah. All right. Okay, so now in the cry1AB and cry1AB is controlling corn borer, cry1AC and cry2AB are controlling cotton bollworms. Okay, so இது ரெண்டு genes may you have to remember. இன்னொரு மெத்தட் என்ன, BT cottonல நம்ம அதோட ஜீனை வந்து அப்படியே இன்சர்ட் பண்றோம். Now what happens in tobacco plant அப்படின்னா, இந்த மெலோடிகைன் இன்காக்னீஷியா அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பாராசைட் இருக்கு. இதனால டொபேக்கோ பிளான்ட்டுக்கு நிறைய நஷ்டங்கள் வருது, அதோடைய ரூட்ஸை வந்து அது போய் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ வாட் வி டூ இஸ், இந்த மெலோடிகைன் இன்காக்னீஷியாக்கு அகென்ஸ்டான ஒரு ஆர்என்ஏ ஜீன், ஓகே, ஒரு டபுள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சீக்வென்ஸை நம்ம ரூட்ஸ்ல இன்கார்பரேட் பண்றோம். சரியா? So once we incorporate that gene, என்னோட tobacco plantல, okay, என்னோட tobacco plantல what is happening, double stranded RNA is produced. Okay, so இந்த double stranded RNA dicer அப்படின்னு ஒரு enzyme யூஸ் பண்ணி குட்டி 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 small interfering RNA நான் உடைச்சிடுவேன். ஓகே, இதெல்லாம் எங்க நடக்குது, டொபேக்கோல. Okay, so tobacco-ல I will produce குட்டி குட்டியான small interfering RNA. இந்த small interfering RNA என்ன பண்ணும் அப்படின்னா, it will get activated along with certain proteins. Okay, ஒரு சில proteins ஓட சேர்ந்து it will form a complex. இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படியே ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ எப்பயாச்சும் இந்த ஒரு பாரசைட் கரெக்டா வரும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ், அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து வில் கெட் ஆக்டிவேட்டட். ஓகே, இட் வில் கெட் ஆக்டிவேட்டட் அண்ட் அந்த ஆக்டிவேஷன்ல வந்து இந்த டபுள் ஸ்ட்ராண்ட் பிரிஞ்சு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் வந்து வாட் ஹேப்பன்ஸ், இது எல்லாமே இஸ் ஹேப்பனிங் இன் த பாரசைட்.
ஓகே ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அந்த ஒரு ஸ்மால் இன்டர்ஃபியரிங் RNA நான் தயாரிச்சு வச்சிருக்கேன் இல்லையா என்னோட பாரசைட் வரும்போது அங்க போய் இட் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் டபுள் ஸ்ட்ராண்ட் இஸ் ரிமூவ்ட் அண்ட் அங்க இருக்க அதோட mRNA இட் வில் கோ அண்ட் cleave. Okay, so in the cleavage process what is happening அப்படின்னா as an end result என்னோட mRNA is degraded. As the degradation is happening என்னோட parasite cannot thrive any longer. Okay, is that okay? I hope it's clear pasangla. Yes, I can see Pashima ma'am class க்கு எல்லாரும் charge போட்டு வெச்சுக்கோங்க. Okay, அதனால வந்து I understand that you've been tired since morning. Okay, but ஆனா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் ஈஸியான டாபிக்ஸ் பசங்களா சரியா ஸோ ஆஷிமா மேம் கிளாஸ் வந்து அஃப்கோர்ஸ் மேம் உங்களுக்கு இன்னும் சார்ஜ் ஏற்ற போகிறாங்க பட் அதுக்கு முன்னாடி let's just finish this. Is that okay? So far is it okay? Any other questions? Any other questions பசங்களா? Yes? Okay. யா ஸோ அதனால வந்து மேம் சொல்லுவாங்க சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் கவலைப்படாதீங்க பசங்களா இட்ஸ் ஆல் ஃபார் யோர் குட் ஸோ டெஃபினட்டாக வந்து ஒன்ஸ் யூ ஃபினிஷ் த ரிவிஷன் யூ வில் see the change. ஓகே யூ வில் ஃபீல் லைக் ஷே ஒரே நாளில் நம்ம இவ்வளோ படிச்சிட்டோமே சாதிச்சிட்டோம்டா வாழ்க்கையில் அப்படின்னு நமக்கே ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் கிடைக்கும். டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே அப்துல் வெனிலா ஸ்ரீ க்ளோரி இஸ் தட் ஓகே? All right. Okay, pasangla. So this is all about your pest resistance. சரியா? Now இன்னொரு ஒரு மேஜர் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா நம்மளோட இன்சுலின். ஓகே ஸோ இன்சுலின் வந்து நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு எடுக்க வேண்டிய ஒரு மெடிசனாக இருக்குது. அண்ட் அது முன்னாடி வந்து பிக்ஸ்லேருந்து இல்லை கேட்டில்லேருந்துலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து அந்த டைமில் வந்து அந்த மாதிரி எடுக்கிற இன்சுலின்னால there was a lot of immune response that were produced. So அதுக்கு தான் எலி லிலி அப்படிங்கிற கம்பெனி வந்து சாட் சரி நம்ம இதை ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே ஸோ வாட் டு தே டூ அப்படின்னா நார்மலாக நம்மளோட ஹியூமன் இன்சுலின் வந்து ப்ரோ இன்சுலினாக நம்ம தயாரிக்கிறோம் நம்ம பேன்க்ரியாஸ்லேருந்து. ஸோ ப்ரோ இன்சுலினில் வந்து ஒரு A செயின் B செயின் ஓகே அண்ட் நடுவில் வந்து ஒரு C பெப்டைடு இருக்கும். இந்த C பெப்டைடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெச்சூர் ஆகி ஃபங்க்ஷனலாக மாறும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட் வில் break and it will become A and B chain only. Disulfide bonds மூலமா it will be attached and A and B chain மட்டும்தான் வந்து will be retained. C peptide வந்து காணாம போயிடும். It will be removed. Okay. So அதுக்கு தான் இந்த எலிலிலி கம்பெனி என்ன யோசிச்சாங்கன்னா சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா A chain செப்பரேட்டா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஓகே பி செயினையும் செப்பரேட்டா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏயும் பியும் சேர்த்து நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணி வாட் டிட் தே டூ தே யூட்டிலைஸ் ஈகோலை. ஓகே ஸோ ஈகோலையில் வந்து செப்பரேட்டா ஏ செயினை ப்ரொடியூஸ் பண்ணி செப்பரேட்டா பி செயினை ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் மூலியமா லிங்க் பண்ணி வாட் டிட் தே டூ தே ப்ரிப்பேர்ட் அ ஹியூமன் இன்சுலின். ஓகே நான் இந்த ஹியூமன் இன்சுலின் வந்து ஆல்சோ கால்டு ஹிமியூலின் நம்மளோட ஓன் ஜீன்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஓன் A and B செயினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த விதமான ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸோ இல்லை எந்த விதமான ஒரு டேமேஜோ கிடையாது. ஓகே ஸோ தட் வாஸ் ஒன் வெரி இம்பார்ட்டண்ட் application of biotechnology. Okay, is that clear? Then after that gene therapy ki okay நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பிறக்கும் போதே there's a lot of disease that is being caused இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில டிசீசஸ்க்கு we can produce gene therapy. ஸோ அதில் ஒரு டிசீஸ் தான் வந்து is ADA deficiency அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ it's an enzyme that is used in the body. Okay, அதுதான் வந்து will convert a particular protein to another and it is involved in the metabolic pathways. But இந்த ஒரு enzyme ஓட deficiency-னால ஓகே ஸோ இந்த ADA ஓட டெஃபிஷியன்சினால வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த ஒரு சைல்டு வந்து வில் ஹாவ் அ லாட் ஆஃப் அதர் சிம்டம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹவு டு வி யூட்டிலைஸ் ஜீன் தெரப்பி அப்படின்னு கேட்டால் லிம்போசைட்ஸை வந்து நம்ம தனியாக கல்ச்சர் பண்ணி அதில் இந்த ADA அதான் நமக்கு இல்லை இல்லையா அந்த டெஃபிஷியன்சி தான் இருக்குது இல்லையா அதுக்கான ஜீனை நம்ம இன்சர்ட் பண்ணி அதை திருப்பி பேஷண்ட்டோட பாடியில் போட்டு விட்டுடலாம்.
ஓகே ஸோ இந்த லிம்போசைட் உயிரோட இருக்கிற வரைக்கும் இட் வில் கீப் ஆன் ரிலீசிங் இந்த ஏடிஏ பிகாஸ் அதுக்கான ஜீனை நான் உள்ள ஆர்டிஃபிஷியலாக போட்டுட்டேன். பட் எப்போ அந்த லிம்போசைட் செத்து போச்சோ அந்த ஜீன் அதோட சேர்ந்து செத்து போச்சு. ஸோ அதனால யூ ஹாவ் டு டூ திஸ் ஆல் ஓவர் அகேன். ஸோ ஒரு பெர்மனண்டான கியூர் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்க முடியல. பட் ஈவன் அதர்வைஸ் இட் இஸ் அ வெரி பாசிபிள் ட்ரீட்மெண்ட். ஓகே அதாவது எதுவுமே ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இட் வாஸ் ஃபவுண்ட். ஓகே ஸோ தட் இஸ் தி அப்ளிகேஷன் இன் ஜீன் தெரப்பி. ஆல் ரைட், இஸ் தட் கிளியர்? அண்ட் தென் molecular diagnosis. Okay, so if you see in molecular diagnosis, முன்னாடி காலத்துல வந்து ரொம்ப சிவியரான சிம்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால எந்த ஒரு டிசீஸையுமே கண்டுபிடிக்க முடியும். பட் இன்னைக்கு வந்து ஈவன் ஒரு ட்ரேஸ் அமௌண்ட் இருந்தா கூட we can find out in the body. So எப்படின்னா because of molecular diagnosis. Okay, because of biotechnological processes. இப்போ PCR வந்து பாத்தீங்கன்னா it will amplify the gene. ஸோ இத்தினூண்டு எனக்கு ட்ரேஸ் ஆஃப் வைரல் டிஎன்ஏயோ இல்லை பாக்டீரியல் டிஎன்ஏயோ எனக்கு கிடைச்சா மட்டுமே என்னால் அதை வந்து ஐ கேன் சி இஃப் இது இருக்கா இல்லையா அப்படின்னு ஆம்ப்ளிஃபை பண்ணி என்னால் பார்க்க முடியும். தட் இஸ் த்ரூ பிசிஆர். நான் எலைசாவில் வந்து இட் இஸ் என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் ஆசே இல்லையா. ஸோ நான் அந்த ஆன்டிபாடிஸை யூஸ் பண்ணி ஆன்டிஜன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே ஈஸியாக சிம்பிள் கலர் சேஞ்சிங் டெக்னிக்ஸ் ஆர் ரேடியோ லேபிள் ஃப்ளாரசன்ட் டெக்னிக்ஸ் மூலியமாலாம் என்னால் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். ஓகே ஸோ பிசிஆர் எலைசா மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஐ கேன் டயக்னோஸ் வெதர் அ டிசீஸ் இஸ் present or not. Okay, and other தவிர முக்கியமான applications வந்து பாத்தீங்க அப்படின்னா transgenic animals யூஸ் பண்ணி first thing is I can get products. Okay, so இப்போ Rosie வந்து was a cow that produced human protein alpha lactalbumin. அதே மாதிரி M5 தேவையான alpha 1 antitrypsin வந்து என்னால் ஒரு அனிமல்ல ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ பயோலாஜிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்காக வேண்டி நான் டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸை தயாரிக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு டிசீஸை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அனிமலுக்கு நான் டிசீஸை கிரியேட் பண்ணி ஐ கேன் மேக் இட் ஐ கேன் ஸ்டடி தட் ஆர்கானிசம் அண்ட் அதுக்கு கியூர் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். அப்படி இல்லைனாலுமே ஒரு நார்மல் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், நார்மல் ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு கூட எனக்கு நார்மல் ஃபிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் ஐ can use these transgenic animals. Okay, so என்ன மாதிரியே ஹியூமன் ஜீன்ஸ் இருக்கக்கூடிய இல்லை ஏதோ ஒரு அனிமல் இருக்கக்கூடிய ஜீன்ஸை நான் வந்து அங்கே போர்ட்ரே பண்ணி ஐ கேன் ட்ரை டு ஃபைண்ட் அவுட். ஓகே, வேக்சினோட சேஃப்டி. ஸோ ஹியூமன்ஸ்க்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அனிமல்ஸை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா டாக்ஸிகாலஜி டெஸ்டிங். ஓகே, ஒரு சில கெமிக்கல்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அனிமல்ஸ் மேலே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கைப்புள்ளையெல்லாம் நார்மலாகவே ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது தானாக சாப்பிட மாட்டாரு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு ஓகே உயிரோட தான் இருக்கான் அப்போ விஷம் வைக்கல அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரக் டெஸ்டிங் கெமிக்கல் டெஸ்டிங்க்கு எல்லாமே we can use these transgenic organisms. ஓகே, பட் நமக்கு அஃப்கோர்ஸ் ஒரு எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, ரேண்டமாக நம்மளை வச்சு யாராவது ஆராய்ச்சி பண்ணால் நம்ம கோவம் வர மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி அனிமல்ஸை வந்து நம்ம ஹராஸ் பண்ணவோ இல்லை அதை வந்து அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணவோ தப்பாக யூட்டிலைஸ் பண்ணவோ கூடாது. அப்படிங்கிறதுனால வாட் வி டூ இஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து we have this genetic engineering approval committee GEAC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த GEAC வந்து அப்ரூவல் கொடுத்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்டடி தேவையா, நிஜமாவே நான் இந்த உயிரினத்துக்கு இதை நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்க இவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் we can take it forward. Is that clear பசங்களா? நான் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பயோபைரசி இஸ் நத்திங் பட் நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து நம்மளோட நாலேஜை நமக்கே தெரியாமல் மேனிப்புலேட் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணுறது தான் பயோபைரசியில் வரும். உதாரணத்துக்கு பாஸ்மதி ரைஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய டர்மரிக் நீம் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் கூட மிச்ச கம்பெனிஸ் எல்லாம் பேட்டன்ட் வாங்கி அப்புறம் அந்த கேஸ் எல்லாம் போட்டு நம்ம வாபஸ் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி பயோலாஜிக்கல் ரீசோர்ஸஸை வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து சரியான ஆத்தரைசேஷன்ஸ் இல்லாமல் சரியான ஒரு காம்பன்சேட்டரி பேமெண்ட்டோ இல்லை பெர்மிஷனோ வாங்காமல் யூட்டிலைஸ் பண்ணும்பொழுது இட் இஸ் அ டெஃபினட் ப்ராப்ளம் டு அஸ். ஓகே பசங்களா, ஸோ இது வரைக்கும் ஐ ஹோப் எவ்ரி திங் வாஸ் கிளியர். கைப்புள்ள பாதி நேரம் தூங்கிட்டு தான் இருந்தாரு. கைப்புள்ளையோட சேர்ந்து எல்லாரும் பாதி நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா இல்லை வெட்டி பேச்சு அடிச்சுட்டு இருந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. But I think we have finished the entire zoology content பசங்களா.
Okay, so we have finished the entire zoology portions. I hope it was all clear for you. Okay, நம்ம டீடைல்டா ஒன் ஷாட் வீடியோஸ்லயும் சரி ரிவிஷன் கிளாஸஸ்லயும் சரி நிறைய படிச்சாச்சு. Now this is just a last quick ஒரு revision of all the content and every other chapter in zoology. Okay, is it clear? Yes. So இதோட நம்ம zoology portion நம்ம successfully complete பண்ணிட்டோம் பசங்களா. Now next, of course, Ashima ma'am is waiting, so you can go ahead for your botany class. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வந்து டெஃபினட்டா உங்களோட இதுல வந்துரும் பசங்களா, டெலிகிராம் குரூப்ல. அதை பத்தி கவலைப்படாதீங்க. So give yourselves one big clap. ஒரு பெரிய பெரிய ஸ்டார் உங்க எல்லாருக்குமே. ஓகே, காலையில அம்ரித் சார் கிளாஸ்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வந்து ஐ திங்க் யூ கெப்ட் யுவர் அட்டென்ஷன் மேக்ஸிமம். நிறைய வெட்டி கதையெல்லாம் நடுவில் நான் பார்த்தேன், பட் இருந்தாலுமே வந்து ஐ திங்க் யூ பேட் அட்டென்ஷன் டு த ஹோல் திங். ஸோ வேற எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. And இந்த வாரம் ஃபுல்லா we are going to be there to revise for you, to practice questions with you and everything. Okay, is that clear? Yes. Zoology முடிஞ்சிருச்சு. ஸ்ரீநிதி, ரித்திகா, நெவில், ஸ்ரீ. Yes, absolutely. Okay, so zoology முடிஞ்சாச்சு பசங்களா. So keep your spirits up high, confident இருங்க. In the last 1 week really counts. Okay, so அது மட்டும் இல்லாம I just want to remind you that நீங்க யாராவது இன்னும் 25 நீட்டுக்கு இல்ல 26 நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ரிப்பீட்டர்ஸ்க்கான ஆன்லைன் பேட்ச் வெற்றி May 27th அன்னைக்கு ஆரம்பிக்குது. அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன், ஸோ யூ கேன் டெஃபினெட்லி கான்டாக்ட் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே இருக்கு. யூ கேன் டேக் அ லுக். அப்படி இல்லைன்னா மாறா நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், அதுவும் May 27th ஆரம்பிக்குது பசங்களா. ஸோ யூ கேன் டேக் யுவர் என்ரோல்மெண்ட் தேர். நம்ம தளபதி பேட்ச் எல்லாமே நம்மளோட கிளாஸ் 11th படிச்சுட்டு இருக்கிற, கிளாஸ் 12th படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு. ஓகே, ஸோ May 20th அன்னைக்கு பேட்ச் கிளாஸ் 11th பசங்களுக்காக வேண்டியும் April 29th ஆக்சுவலாக ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. ஐ திங்க் இந்த வாரத்துலேருந்து யூ வில் ஹேவ் யுவர் கிளாஸஸ் ஃபார் கிளாஸ் 12. ஸோ தளபதி பேட்ச்க்கும் வந்து you can definitely enroll if you are wishing to. So நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா லிங்க்குமே இருக்கு பசங்களா, டக்குன்னு என்ரோல் பண்ணிக்கோங்க if you are interested. Alright, so அவ்வளவுதான் பசங்களா. Thank you so much. இன்னைக்கு full marathon for zoology ல we finished all the chapters. அடுத்து botany teachers will be waiting for you. Okay, so quick-ஆ ஒரு 5-minute break எடுத்துட்டு join your botany class and இன்னைக்குள்ள we will finish our biology revision. Okay, all right, thank you so much பசங்களா. See you all next classல. சீக்கிரமே கூடிய சீக்கிரம் நான் பார்க்குறேன் உங்களை. இந்த வாரத்துல நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸும் பண்ண போறோம். ஸோ மறக்காம அந்த செஷன்ஸ் எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, all right then, see you all. Take care பசங்களா. Focus well, study well. I'll see you all very soon. Okay, bye bye பசங்களா.